சவுக்கு சங்கர் போன வாரம் இதே மாதிரி கருத்து கணிப்பு முடிவு விட்டுருந்தாரு. அதிமுக 15, திமுக 15ன்னு நினைக்கிறேன். மீதி 10 வந்து இழுபறின்னு சொல்லியிருந்தாரு. 15 ஏடிஎம்கே எந்த காலத்துல எங்க? அது நமக்கு தெரியுது, அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த நம்பிக்கையில அப்படி சொல்றாரு? ஹலோ, கேக்குதுண்ணா, கேக்குது. கேக்குது. இல்ல ப்ரோ, நான் வந்து எப்படியோ கேட்க ஜெயிச்சான்னு சொல்லிட்டு பாக்கல. ஃபைனல் 2 ஓவர் தான் பார்த்தேன். நான் 14 ஓவர்ல பார்த்தேன். சரி கேகேஆர் தான் வின்னு நினைச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் எடுத்து பார்த்தா வின் பண்ணிட்டாருங்க. என்னடா இது, கையில இருந்த மேட்ச் எப்படா விட்டீங்க? அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். பட்லர் ஃபார்முக்கு வேற வர வச்சுட்டானுங்க ப்ரோ. காசு தேரிச்சு ஆர்சிபியோடய வந்துட்டாரு அவரு. ஆர்சிபியோடய வந்துட்டாரு. அல்ல, ஆர்சிபி வந்து ஒப்புக்குச்சப்பா அவங்க பவுலிங்ல. இப்ப இது கொஞ்சம் டஃப் பவுலிங் தானே இவங்க வச்சிருக்கிறது, அதுல வரணும்ல, அப்பதானே அது ஃபார்ம்னு சொல்லலாம். எனக்கு பட்லர் நடிச்சவோட ஆச்சரியம் இல்ல, சுனில் நரேன் நடிச்சதான் ஆச்சரியமா இருக்கு. கார்த்திக் ப்ரோ, மத்த மேட்ச்ல எல்லாம் கண்டமேனி கடிப்பாங்க ப்ரோ. இந்த மேட்ச்ல ஆக்சுவலி டைம் பண்ணி அடிச்சானா, அதெல்லாம் பார்த்தா என்னடா பேட்ஸ்மேன் மாதிரி ஆடுற மாதிரி. கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? கேக்குது அப்போ? கேக்குதுண்ணா, கேக்குது. ப்ரோ சேலம் போயிட்டு இருக்கீங்களா என்ன? ஆமா. எத்தனை நாள் அங்க இருப்பீங்க ப்ரோ? தெரியலையே, எலெக்ஷன் வரைக்கும் அங்க இருப்பேன். அதுக்கப்புறம் தான் கிளம்புறத பத்தி யோசிக்கணும். இல்ல, எலெக்ஷன் ஃப்ரைடே வருது நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே எங்க இருப்பீங்கன்னு கேட்டேன். முடிவு பண்ணல ப்ரோ, வேலையை கொடுத்து. சப்போஸ் அங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ, நான் வரேன் சேலத்துக்கு. சொல்றேன். முடிவு பண்ணல ப்ரோ. ப்ரோ சீமான் இன்டர்வியூ பாத்தீங்களா மதன் கௌரி சேனல்ல? பார்த்தேன். உங்களோட கருத்து ப்ரோ, அவர் சொன்னதை பத்தி ஏதாவது? அவர் ஊழல் அளிக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாமே ஈஸி தான்ட்டு. அது அவருடைய வழக்கமான பேட்டர்ன் தான், அதுலயே பேசுறாரு, சொல்றாரு. இல்ல ஃபுல்லா பார்த்தேன். கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாரு, நடுவில் அதுக்கப்புறம் பார்த்து எல்லாம் ஈஸி தான், இப்படி ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. மறுபடியும் வேலைய ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அவர் பேசுறது, அவர் மேடையில பேசுறாரு. இன்னைக்கு ஜெயக்குமார் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, அத முதல்ல பாத்தீங்க? அது நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தேன், அதுக்கு டைம் கிடைக்கல. அதுதான் ஹைலைட். பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தாரு. ஆமா, நடுல வந்து மதன் ஏதோ கேட்கலான்னு இருக்கும்போது நடுல கட் பண்ணி வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. பாட்டு பாடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு. ப்ரோ நான் பார்த்ததுல அண்ணாமலை இன்டர்வியூ நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பேசினது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்ல இப்ப வரைக்கும் நான் பார்த்த பொலிட்டிஷியன்ஸ்ல கொஞ்சம் சென்சிட்டிவா அவர் தான் இருக்காரு, கரெக்டா பேசுறாரு. பட் ஒரு சில டைம்ல எனக்கு பிடிக்கிறது இல்ல, அவர் பேசுறது கொஞ்சம் ரூடா இருக்கு. பட் இப்போ வரைக்கும் நான் பார்த்த பொலிட்டிஷியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் ரூடா இல்லைங்க, அவர் ஆப்போசிட்ல யார் எப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுறதுனால அவங்களுக்கு அது தெரியுது. இப்போ பிரஸ் கிட்ட வந்து அவர் ஹேண்டில் பண்ற விதம் அந்த மாதிரினா, என் பிரஸ் அஜெண்டாவோட கேட்டா அதுக்கு திருப்பி கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு பாண்டேயோட இன்டர்வியூ வந்துச்சு. ரங்கராஜ் பாண்டே எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாளர்னா கூட விடலையே. அவர் ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து இது அகெயின்ஸ்டா வந்து ஒரு மாதிரியா கேட்கும் போது, நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் தானே ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து போட்டு கிழிச்சு விட்டேன். எல்லாம் வந்து யார் எப்படி பேசுறான்றதுதான் தான் இருக்கு. அவர் பஸ்ல சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன், பார்த்துக்கு. என்ன ஐயப்பன் ப்ரோ, எதிர்கட்சிக்கு போயிட்டீங்களாட்டுக்கு? எதிர்கட்சி என்ன கட்சி? சிஎஸ்கேவா ஆர்சிபியா? நான் வந்து எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி எல்லாருக்கும் ஆர்ஆர்.
மும்பையை தவிர மற்ற எல்லா டீமும் சப்போர்ட் ப்ரோ. ஐயப்பன் ஆனா நான் காலேஜ் படிக்கும் போது ஆர்சிபி டீம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்கு, ஜெயிக்கவே மாட்டேங்கிறானே. எனக்கு பாவமா இருக்கு அவங்கள பார்த்தாவே. அதுக்கு ஆக்ஷனே ஒழுங்கான ஒழுங்கா டீம் இருக்க எடுக்கணும், மாட்டேறானுங்க. ஒழுங்கான டீம் கையில வர எடுக்கணும். பிளேயர் எல்லாம் விட்டுறானுங்க. ஏங்க பெஞ்ச்ல மொத்தமே 40 கோடி உட்காந்துருக்குங்க. பெஞ்ச்ல மட்டுமே 40 கோடிங்க. பர்ஸ் வேல்யூ அப்படியே பெஞ்ச்லயே உட்காந்துருக்கீங்க. நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், எனக்கே ஆர்சிபி பார்த்தா பாவமா இருக்கு. ஆமா, நான் ஸ்பீக்கர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேக்குறேன். இந்த ஹர்திக் வந்து பணத்துக்கு மட்டும் தானே ஆசைப்பட்டார்ல, அதுல என்ன தப்பு? உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க அம்பானி வீட்டுக்கு வெளியில போய் தானே பூ பண்ணும். இவன் ப்ரோ என்ன இவ்வளவு கோவமா ஹார்திக் இருக்காரு? மேல எதுவும் இல்ல ப்ரோ, மேனேஜ்மெண்ட் தான் இஷ்யூ. இல்ல ஹார்திக் கேக் சொல்லுங்க. ஹார்திக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில இருந்து நீங்க ஒரு ப்ரொமோஷன்ல ஒரு மேனேஜர் ஆயிட்டீங்க. ஸோ வேற ஒரு கம்பெனில உங்களை கூப்பிடுறாங்கன்னா நான் மேனேஜரா தாங்க வருவேன், திருப்பி எம்ப்ளாயியா போக மாட்டேன்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறான். இல்ல ரோஹித் சர்மா இருக்கான், இந்த ஒரு வருஷம் நீங்க வந்து இதா ஆடுங்க, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு அவங்க சொல்லணும். இல்ல பரவாயில்ல, ரோஹித் சர்மா இந்தியன் கேப்டனா இருந்தாலும் நாங்க சொல்றதான் கேட்கணுன்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணா அது ஹார்திக் பாண்டியா மேல என்னங்க இருக்கு? அவன் ஒரு டிமாண்ட் வைக்கிறான், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுதான் நானும் சொல்றேன். பட் அவர் பேட்டிங் வரப்ப எல்லாரும் பூ பூன்னு பண்றாங்க, இல்ல எனக்கே பாவமா இருக்கு. சிட்டி டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. டிரான்சிஷன் ஸ்மூத்தா இல்லை. இப்போ அந்த சைட்ல வந்து ரோஹித் சர்மாவை எப்படி வந்து அவங்க வந்து கேப்டன்சில இருந்து இது ஸ்டெப் டவுன் பண்ண வச்சாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அது அது ஒரு ரொம்ப ஆக்வர்டாவே இருந்துச்சுன்னா அப்ப ஃபேன்ஸ்க்கு அது பிடிக்காம தான் இருக்கும். இல்ல ப்ரோ, அதான் பப்ளிக் ஒரு ஈவென்ட் மாதிரி வச்சு கூட ரோஹித் சர்மா அது ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரியோ இல்ல அவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல இது பண்ற மாதிரியோ பண்ணிருக்காங்க. பியூர்லி மேனேஜ்மெண்ட். அதான் நான் சொல்றேன். உங்களுக்கு கார்த்திக் ப்ரோ கிரிக்கெட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? இல்ல சும்மா கேட்டாங்க. கார்த்திக் ப்ரோ அந்த பாண்டே இன்டர்வியூ பாத்தீங்களா? அண்ணாமலை பாண்டே இன்னைக்கு வந்து அவரையும் விடல, செஞ்சு விட்டார். ப்ரோ இந்த இன்டர்வியூக்குலாம் காசு கொடுப்பாங்களா ப்ரோ? மதன் கௌரி இன்டர்வியூ அவங்களுக்குலாம் கார்த்திக் ப்ரோ கட்சியில இருந்து போகுது இல்ல, என்ன ப்ரோ? அதுலயும் நல்ல ப்ரோ கேக்கல ப்ரோ, ஸ்டக் ஆகி இல்ல மோஸ்டா எனக்கு தெரிஞ்சிருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கேம்பெயினிங்க்கு ஒரு வீடியோ கிடைக்கும். யூடியூப்ல வியூஸ் போகுது இல்ல, அதுலயும் ஒரு பெரிய ஒண்ணு இருக்கும். என்னதான் இருந்தாலும் பெரிய யூடியூப் சேனல் தானே, அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும்ல. பொலிட்டிஷியன்ஸ்க்கு நிறைய பேர் சேனல் பார்ப்பாங்கல்ல, அதனால 2 பேருக்கு மியூச்சுவலா தாங்க. மதன் கௌரி வீடியோ பேச இப்ப ரொம்ப கம்மியா தான் 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் தான் போயிட்டு இருந்தது. இப்ப இந்த அண்ணாமலை சீமான் வீடியோலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் 1 மில்லியன் போகுது எல்லாம். அவருக்குமே பிளஸ் தானே அது. கார்த்தினா, இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி 3 சீட் தராங்க? இப்ப அமமுக அதை விட பெரிய கட்சி தானே, எந்த பேசிஸ்ல அந்த மாதிரி தந்திருக்காங்க? இப்ப அந்த தந்தி டிவி கருத்து கணிப்புல பார்த்தா கூட 10 to 12% தான் வாங்குற மாதிரி இருக்கு மேக்சிமம். எப்படி தராங்க? அதான் இது ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அமமுக இந்த அளவுக்கு அரசியல் தெரியுது, தமிழ் மாநில காங்கிரஸ் ஏன் உருப்பாங்க போதுன்றது வித்தியாசம் இதுதான். ஒரு பேட்டி கூட கொடுத்துருப்பாங்க டிடிவி, நாங்கள் ஒரு தொகுதி கொடுத்தாலும் போதும் தான் சொன்னோம், அவங்க வேற 2 நெல்லுங்கன்னாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூட எல்லாம் எடுத்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். என்ன ஆளே கிடைக்காம வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறேன்னு சொன்னவர் 2 தொகுதி சொல்கிறாங்க. பட் என்னென்ன ஃபேக்ட் என்னன்னா, டிடிவிக்கு சவுத்தில் இருக்க ஒரு 6-7 தொகுதியில் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே 2019 வாங்கியிருந்தார். இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக, விசிகா இது எல்லாமே மாநில கட்சி தான். இவங்களுக்கு எம்பின்னு ஒன்று இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த வித பெனிஃபிட்டுமே இருக்காது. சும்மா அடையாளத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம். எம்பி இல்லைனாலுமே கவலைகளை நினச்சிக்கோங்க, அவங்க லோக்கலில் வந்து 5% 6% ஓட்டு இருந்தால் போதும்,
அசம்பிளி எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ வந்த போதும் அவங்க ஒரு கட்சியாக கூட்டணி மாறி மாறி நின்னா போதும். அப்படிதான் ஒரு எம்பி தொகுதியில் நின்று ஜெயிக்க போட்டிருக்கறதுனால எம்பியில் ஜெயிக்கிறது கஷ்டம். 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்திருக்கும், கிராமம் இருக்கும், சிட்டி இருக்கும். ஸோ ஒரு 10-15 லட்சத்து பேரை நீங்கள் பார்க்கவே முடியாது கேம்பெயின். அந்த ஒரு மாதத்துல நீங்கள் போய் அந்த ஒரு 10 லட்சம் பேர்த்த போய் பார்த்து கேம்பெயின் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் அந்த எம்பி தொகுதி ஜெயிக்கிறது. அதனால தான் டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவாக, எனக்கு 2 தொகுதி கொடுத்தீங்கன்னா 2 தொகுதி நான் கை காசு போட்டு செலவு பண்ணணும், அது ஒரு கேண்டிடேட் போடணும், அந்த கேண்டிடேட்டுக்கு நான் செலவு பண்ணணும், அங்கேயும் வேலை பார்க்கணும் இங்கேயும் வேலை பார்க்கணும், எனக்கு ஒரு தொகுதி மட்டும் கொடுத்துருங்க, நான் அதுக்கு மட்டும் கரெக்டாக ஆர்கே நகரில் எப்படி தெளிவாக ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி நான் ஜெயிச்சு என் கட்சியோட இருப்பை காப்பாற்றிக்கிறேன். அவன் தான். இப்போ டிடிவி தினகரன் ஒருத்தர் ஜெயிச்சாலுமே போதும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் 10 தொகுதியில் நின்று அவர் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. அவர் ஓட் பேங்க் ஒன்றும் பெருசாக வாங்கி காட்ட போகிறது இல்லை. அவருக்கு தேவை டிடிவி தினகரன் ஜெயிப்பாருன்னா அவர் ஏடிஎம்கே கிளைம் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரம்ப் கார்டு. அவ்வளோதான். ஓபிஎஸ்க்கும் அதுதான். ஓபிஎஸ்க்கும் 4 தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்டணும் அவசியம் கிடையாது அவருக்கு. ஓபிஎஸ் ஓட்டு விழுவோமா அவ்வளோதான். ஓபிஎஸ் யார் எல்லாம் மட்டம் தட்டி பேசுறீங்கல்ல, ஒன்றுமே இல்லை. ஓபிஎஸ்லாம் ஒரு ஆளா, அவர்லாம் ஜீரோ, அவர்லாம் மதிக்கிறதில்ல, காமெடின்றீங்கல்ல. அப்போ அவர் ஒரு தொகுதியில் நின்று அந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சு காட்டி அதே தொகுதியில் ஏடிஎம்கே தோக்கடிச்சு என்னை ஒரு நாள் தோக்கடிக்க முடியல, அதிமுக காரங்களே எனக்கு தானே ஓட்டு போட்டாங்க, அப்போ நான் தான் அதிமுக கிளைம் பண்ணோம். ஸோ இது 2 தான் அவங்களோட கோல். அவங்க ஜெயிச்சு போய் டெல்லியில் போய் எம்பியாக இருந்து ஒன்று ஃபைட் பண்ணி மோடி கூட போய் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்க 2 பேர்த்தோட கிளைம் அதிமுகவை 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ தள்ளி அவங்க அதுக்கு மேலே ஜெயிச்சு காட்டணுன்றது தான். அந்த வேலைக்காக தான் அவங்க ஒரு தொகுதி போடணும் ஓபிஎஸும், இவர் ஒரு தொகுதி போதுன்னாரு. இவருக்கு இல்லைங்க திருச்சியில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க போன எலெக்ஷனில், நீங்கள் அங்கேயும் ஒரு கேண்டிடேட் போட்டி ராமசீனிவாசன் திட்டி நிற்க வச்சா திருச்சி திட்டுவார், திருச்சி சிவா திட்டு நிற்க வச்சா கட்சிக்குள்ளே இருக்கவங்க மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ தூக்கி ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா, சரியா கேட்கல. அவர் டிராவல்ல இருக்காருங்க. அதுக்கு தான் பஸ்ல போறாருல, தெரியுது தெரியுது. வைக்க கொடுத்துரு இப்ப இல்ல காங்கிரஸ் என்னன்னா ஒரு 5 தொகுதி கொடுங்க, சும்மா இது வேலை வெட்டி இல்லாம வாங்கி வச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 5 கொடுங்க, 5லாம் முடியாது, ஒரு 3வது கொடுங்க. 3 வாங்கி எதுக்கு நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. இது டிஆர் பால் நிக்கிறாரு ஸ்ரீபெரும்புதூர், நம்ம ஏன் உட்காந்து எஃபோர்ட் போட்டு ஒரு கேண்டிடேட் போடணும், இந்த 3 தோக்க அந்த 3லையுமே அவங்க போய் தோத்துக்கிட்டோம்னு விட்டாங்க. கார்த்திக் ப்ரோ. ப்ரோ இன்னும் விஜய், இப்போ நீங்க ஓட் போடுறீங்கன்னா எந்த பேசிஸ்ல ஓட் போடுவீங்களோ, அதாவது கேண்டிடேட் பேஸ் பண்ணியா இல்ல கட்சியை பேஸ் பண்ணியா? கேண்டிடேட் பேஸ் பண்ணி ஓட்டு போட்டு இல்லைங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கட்சி பேஸ் பண்ணி தான் போட்டாகணும், வேற வழி இல்லை. கேண்டிடேட் பேஸ் பண்ணி போட்டு ஒரு யூஸும் கிடையாது தமிழ்நாட்டில். ஆக்சுவலாக கேண்டிடேட்டை பார்த்து தான் ஓட்டு போடணும் நியாயமா, பட் அப்படி போட்டு ஒரு யூஸும் கிடையாது. அதெல்லாம் இந்த எலெக்ஷன் திமுக தான் அதிகமாக ஜெயிப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மெஜாரிட்டியாக. 2வது எலெக்ஷன்ல இன்னும் 2 வருஷம் அவங்க கொஞ்சம் அது பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால திமுக கூட்டணி இல்லாமல் பாஜக கூட்டணிக்கு போடுறதா இது வரைக்கும். இப்ப நானும் சேலம் தானா, ஆனா இப்ப இந்த பிஎம்கே நிக்குது, பாமக நிக்குது, அதான் போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். பேச அண்ணன் சீமானுக்கு தாவிடலான்னு இருக்கேன்.
இதே வந்து பாமக வந்து அதுக்கு என்ன மாற்றமா இருக்கு, தாமரை ஓட்டு போடணும்னு நினைச்சுன்னா ஒரு ஓட்டு நினைச்சாங்கன்னா இந்த தொகுதியிலுமே யாருமே ஓட்டு உள்ள மாட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பாமகக்காரன் வந்து எதுக்கு தாமரையில் போடணும், ஏதாவது பாமக இல்லை அப்படின்னு நினைச்சாலும், ராம்நாட்டில் இருக்க பிஜேபிக்காரனும் டிடிவி காரனும் எதுக்கு பலாப்பழத்துக்கு போடணும், இங்கேதான் தாமரை நிற்கல, இங்கதான் கொக்குறோம் இல்லையே அப்படின்னு நினைச்சாலோ, திருநெல்வேலியில இருக்கோம் அப்படின்னு நினைச்சாலோ, இப்படியே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கூட்டணி எந்த தொகுதியிலையும் எந்த கட்சியும் ஜெயிக்கணும். ஸோ இந்த நிறைய பிரேக் ஆகுது ப்ரோ. பஸ் பஸ்ல போயிட்டு இருக்கேன், அதனால பிரேக் ஆகும். தெரியும். இப்போ கூட்டணி கட்சிக்கு போடலாமா பாமக போடலாமா இப்படியே மாற்றி மாற்றி நினைச்சோம்னா ஓட் பேங்க் ஏறாது. இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க என்டிஏ அலைன்ஸா ஏடிஎம்கே அலைன்ஸா யார் ரெண்டாவது அப்படின்றதான் போட்டி. அப்படிங்கும்போது பிஜேபி சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா போட்டு தான் ஆகணும். என்டிஏ அலைன்ஸில் தான் சீமான் நீங்கள் போடுறதுன்றது உங்கள் விருப்பம். ஓகே ப்ரோ. இந்த கூட்டணி எப்படி ஆப்ரேட் ஆகுன்றது இதுதான் மொத்தமாக. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இதுல இப்ப இந்த தந்தி டிவி கருத்து கணிப்பு பத்தி ஓவராலா என்ன நினைக்கிறீங்க பொதுவா? நான் ஒரு ஒரு மாசமாவே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்ல, க்ளோஸ் டு நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு சொல்லும் போதுலேருந்து எல்லாம் திட்டிட்டு இருந்தானுங்க. இந்த ராம்குமார், நம்ம விஜய் ஃபேன் ராம்குமார், அதுமே எல்லாம் ஒரு திட்டிட்டு இருந்தானுங்க. அன்னைக்கு சொன்னதுமே இன்னைக்கு தந்தி டிவியோட கருத்து கணிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு எல்லாமே மேட்ச் ஆகும். அவங்க வேலூருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து பாருங்க, தருமபுரிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து பாருங்க, கோயம்புத்தூருக்கு என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து பாருங்க, திருநெல்வேலிக்கு என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து பாருங்க, ராம்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து பாருங்க, தேனிக்கு என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து பாருங்க. இந்த தொகுதியெல்லாம் நம்ம சொன்னது. அது இல்லாம 18 தொகுதியில 20% வாக்குன்னு போட்டிருக்காரு, அதை சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த பெரம்பலூர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர் நம்பர் சொல்லலை, பட் அவங்க சொல்லியிருந்தாங்க, கடலூர் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் அரக்கோணம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தென்காசி, வேலூர் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேலூர், அந்த வேலூர்லாம் கிட்டத்தட்ட வின்னாயிரம் ரேஞ்சு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 15 தொகுதி கிட்ட அவங்க முதல் இடம் 2வது இடம் அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதான் அன்றைக்கி சொன்னோம், 20 தொகுதி கிட்ட அவங்க வருவாங்க 2வது இடத்துக்கு, 20லேருந்து 25 தொகுதி வருவாங்க. இந்த 6 தொகுதியில் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மிச்சம் 6 தொகுதியில் சட்டம் ஒரு 4-5 தொகுதியில் அவங்களுக்கு டஃப் ஃபைட் இருக்கும், எட்ஜு மாறலாம். இப்போ சவுத் சென்னைலாம் வந்து அவங்க வந்து 3 பேர் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி. ஸோ அதில் யார் வேணாலும் ஜெயிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓரளவுக்கு ஓகே. அந்த நீலகிரியில வந்து ரொம்ப பின்னாடி போன மாதிரி எனக்கு தோணுச்சு. இவர் எல்முருகன் அதான் மேபி இருக்கலாம். அது எல்லாமே ரிசல்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். இந்த கருத்து கணிப்பு வந்து நம்ம முழுசாக எல்லாமே பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம நிறைய சேனல் வரும். ப்ளஸ் பட் தந்தியில் வர்றது ஓரளவுக்கு க்ளோஸ் டு ரிசல்ட் கிட்ட இருக்கலாம். ஹிந்தி வந்து மற்ற கருத்து கணிப்புக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர். தந்தியோட கருத்து கணிப்பு ப்ரோ இப்போ தர்மபுரியில் அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல 3வது அவன் தந்திக்காரன் எவ்வளோ தெளிவான ஆள் பாருங்க. அவன் கார்டில் வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கே, 2வது ஏடிஎம்கே, 3வது அண்ணாமலை போட்டுட்டு அவன் ஒரு 3-4 நிமிஷம் எனக்கு விளக்கம் கொடுக்குறான். விளக்கம் கொடுக்கும்போது வந்து இந்த இதில் வந்து எல்லாம் சொல்ல அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் சிங்கை ராமச்சந்திரனுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறையுது. அண்ணாமலை ஓட்டு ஏறிட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து இது 3 போட்டியாக இருக்காது, 3 பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னா இருக்காது.
கண்டிப்பா இவரா அவரா தான் இருக்கும் ஜெயிக்கிறது. உடனே இவர் ஹரிஹரன் கேட்டார், யாரு திமுகன்னா பிஜேபி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக பிஜேபி தான் கொடுத்துருக்கணும் காட்டில், அதுவும் மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அடுத்த வருஷம் இது ஆர்கே நகராக மாறலாமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர்கே நகரம்னா யாருமே ப்ரெடிக்ட் பண்ணால் ரிசல்ட்டும் வரலாம். ஒரே சைடாக வந்து எல்லாரும் ஒட்டும் போடலாம் அப்படின்றது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அவன் காரில் வந்து முன்னாடி கொடுத்துருக்கான் பிஜேபி. சேஃப் சைடாக ஆடுறாங்க அது டிவி. ஆனா இப்ப தர்மபுரியில எம்பி வந்து செந்தில்குமார் தான் இருக்காரு, டிஎம்கே. நீங்க கருத்து கணிப்பு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ பிஜேபி ஏதோ பாமகவா வரும்னு சொன்னீங்களே, அது எப்படி ப்ரோ? இப்போ டிஎம்கே நிற்கிறாரு செந்தில்குமார், அவர் நிற்கல. இப்போ ஓகே. வேற ஒருத்தர் மணின்னு நிற்கிறார், மணின்னு ஒருத்தர் நிற்கிறாரு டிஎம்கே. ஓகே. பாமக நிற்கிறாங்க இந்த எலெக்ஷன். நான் சொல்றது, நான் இப்போ சொல்றது இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கிற எலெக்ஷன் சொல்றேன். ஆமா. அதான் நீங்க ப்ரெடிக்ஷன் வந்து பாமக வருதுன்னு சொன்னீங்க, அதுதான் கேட்டேன். தருமபுரிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பெல்ட் இல்லை. ஆமா ப்ரோ, ஒரு மோஸ்ட்லி பாமக தான் சூஸ் பண்ணுவாங்க. அன்புமணி ஜெயிச்சிருக்கு. அன்புமணி ஜெயிச்சிருக்காரு 2014. போன எலெக்ஷன்லையும் அவர் தோத்தது வெறும் 70,000 ஓட்டு தான். அந்த 70,000த்துலையுமே அமமுக வந்து ஒரு 40-50,000 ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பிஎம்கே ஸ்ட்ராங் தான். தனியாக டிஎம்கே ஸ்ட்ராங். இப்போ கேண்டிடேட் வந்து இல்லை பிஎம்கே பாமக கேண்டிடேட் வந்து அன்புமணியோட ஒய்ஃப் நிற்கிறாங்க. ஓகே. போன டைம் ஒரு 50,000 ஓட்டு வாங்கியிருக்காரு இவர், நம்ம டிடிவி. அங்கே இவர் தோத்தது 70,000 ஓட்டு தான். ஸோ டிடிவி உள்ள இருந்ததுன்னா அந்த எலெக்ஷனுமே ஜெயிக்கலாம், க்ளோஸ் டு ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்போ இருந்த மோடியோட நெகட்டிவிட்டி இப்போ குறைஞ்சிருக்கு. சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க. திமுகவோட செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே. அதே செல்வாக்கு இப்போ கிடையாது திமுக. மோடிக்கு அவ்வளோ ஹேட்ரட் இருந்தது, அந்த அளவுக்கு இல்லை, குறைஞ்சிருக்கு. இல்லாமல் இல்லை. ஒரு லேடின்றதுனால லேடிஸ் ஓட்டு கொஞ்சம் அதிகமாக விடும். அந்த அந்த ஜாதியில் இருக்கவங்களே லேடிஸ் வந்து அன்புமணிக்கு கூட போட யோசிக்கிறவங்க. சரி, ஓகே. அதனாலதான் ஜெயலலிதா எப்பயுமே பத்தி அவங்க என்னன்னா இவங்களுக்கு போடணும் அப்படின்னு போடுவாங்க. ஓகே. அதே மாதிரி வேலூர் ஒன்று சொல்லியிருந்தாங்க தந்தை டிவியில. அது நம்ம வேலூர் வந்து 2 மிஸ் பண்ணிட்டாரு. இந்த டைம் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாரு. ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்பாரு. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வாருன்னு. ஸோ அது ஒன்று கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அவருக்கு எட்ஜ் இருக்குன்னு. திருநெல்வேலி ஒன்று சொல்லியிருந்தோம். திருநெல்வேலி அதே மாதிரி தான். இப்போ 1% ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. 9 ஆனாங்க. டிடிவி எழுதி கொடுத்தது வந்து 1%, 2%. அந்த 1 or 2ன்றது வந்து இவங்களுக்கு வரலாம். அதாவது கார்டில் ஒன்று இருக்கும். அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை இது குறைஞ்சிச்சுன்னா வரலாங்க, ஒருவேளை குறைஞ்சிச்சுன்னா வரலாங்கன்னு அந்த பேசும்போது 2 நிமிஷம் விளக்கம் கொடுக்குமா சொல்லுவாங்க. ஸோ இந்த தொகுதிக்கு எல்லாருமே அந்த விளக்கம் தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. பாண்டிச்சேரி ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க, அது பிஜேபி ஜெயிப்பாங்க. இவங்க 18 தொகுதியில் தான் 20%ன்னு சொல்லியிருக்காங்க. அது டர்ன் அவுட் எப்படி இதோட நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஓட் ஷேர்ன்றதை கணக்கு போட முடியாது. இது வந்து ஓட் ஷேர் வந்து இவங்க 60
இந்த முடிவு ஏதாவது எலெக்ஷன் அந்த ஓட்டிங் டைம்ல ஏதாவது இம்பாக்ட் பண்ணுங்களா? இப்ப இவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்ம ஏன் வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு ஏதாவது நினைப்பாங்களா? மற்றவங்களை ஓட்டு போட்டுட்டு பிஜேபி பலம் அது அவங்களும் ஒத்துக்க மாட்டேன்றாங்களே. அப்படி இல்ல. அப்படி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப க்ளோஸா அரசியல் பார்க்க மாட்டாங்க. பட் இப்படி எப்படி உருட்டி தான் வச்சிருக்காங்க. அது இது எல்லாருமே ஊருக்கு போயிட்டு இருக்கீங்களா? அப்புறம் தம்பி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதான் இவங்க காளிமலை உங்களுக்கு ஏதோ 10% மேல வரும்னு பார்த்தேன் ஓட் ஷேரு. அவங்க அது கம்மியா தான் கொடுத்துருந்தாங்க. எந்த சேனல் ப்ரோ? தந்தி டிவி. அது வந்து ஓட் ஷேர் கிடையாது. அவங்க எடுத்த சர்வே ப்ரோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அவரு இது டு இதுங்கிறதா சொல்றாங்க. நாளைக்கு எப்படி சொல்றேன்னா எந்த பெர்சன்டேஜ் எடுத்தாலும் அவங்க தப்பிச்சுப்பாங்க. நாங்க சொன்னது கரெக்ட் பாருன்னு கொண்டாடுவாங்க ரிசல்ட் வந்த பிறகு. இல்ல அதுதான் யார் அவங்க 7 ஜெயிக்கிறாங்க to தூக்குறாங்க 10 எல்லாம் விட்டுருங்க. இல்ல நான் நாம் தமிழருக்கு மட்டும் சொல்ல, எல்லா கட்சிக்குமே இப்ப எப்படின்னா 37 டு இப்படி ஒண்ணு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அதுக்குள்ளதான் ஏதோ ஒண்ணு வரும் அந்த கால்குலேஷன்ல. ப்ரோ இப்போ 1000 பேருக்கு சர்வே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க தொகுதியில். சொல்லுங்க ப்ரோ. அதுல பர்சன்டேஜ் அதுல இத்தனை பேர் இவ்வளவு சொல்லியிருக்காங்க. இல்ல ப்ரோ அதை நீங்க கால்குலேஷன் போட்டா இவ்வளவுதான்ங்கிறது தான் வரும் ப்ரோ. இப்போ ஒரு 10,000 பேர்கிட்ட எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு தொகுதியில. எவ்வளவு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு? அவங்க ஒரு பிக்சடா ஒண்ணு சொல்ல ப்ரோ. எல்லாருமே ஒரு பிக்சடா ஒண்ணு சொல்லுவாங்க ப்ரோ. எந்த கட்சிக்குமா இருந்தாலும் பிக்சடா இவ்வளவுங்கிறது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா இவங்களோட இது எப்படி இருக்குன்னா இது டு இவ்வளோ அப்படின்ட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% வேரியேஷன் இருக்கு. ஹலோ ப்ரோ கேக்குதா? ஹலோ இல்ல நீங்க பேசுறது கேக்குது. நீ கேக்குது சொல்லுங்க. இல்ல ப்ரோ நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ஒரு சாம்பிள் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நான் இந்த தொகுதியில ஒரு 10,000 பேர்கிட்ட எடுத்தோம், அவங்க இந்தந்த கட்சிக்கு ஆதரவுங்கிறத சொன்னாங்க அப்படின்னு இருக்கு. அந்த 10,000 பேர்த்துல அது அப்படியே டிவைடட் ஆகும். அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணா இவ்வளவு பெர்சன்டேஜ் 38னா 38ங்கிறதா சொல்லணும். ஆனா இவங்களோட அப்படியே தலைகள் என்ன இருக்குன்னா 37 டு 41 வந்து இவங்க வருவாங்க, 31 டு 35 இவங்களுக்கு கிடைக்கும், இப்படி எல்லாருக்கும் அதை பிரிச்சு சொல்றாங்க. அந்த கால்குலேஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அது கருத்து கணிப்பை கரெக்டா நடத்துற மாதிரி தெரியல. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்ப அதுக்குள்ள ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் தான் உள்ள வந்து அடங்கும். பாருங்க நாங்க கெஸ் பண்ணது கரெக்டா இருக்கு அப்படின்னு இந்த பெருமா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல கரெக்ட் தான். எனக்கு என்னன்னா காளிமலைக்கு எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 7 to 10 8 to 11 அதுக்குள்ளதான் சொல்லியிருந்தாங்க. ஏங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு 40 அவ்வளவு நான் ஒரு 10 இல்ல ஒரு 10 to 13 அந்த மாதிரி கொடுப்பாங்க, இல்ல 11 to 14 அப்படி. ரொம்பலாம் இல்ல, 10 தான் மேக்ஸிமம். கரெக்டா? அதுதான் இங்க 10ன்றது 1 லட்சம் ஓட்டுங்க. ஒரு தொகுதிக்கு 1 லட்சம், அதாவது 10 லட்சம் ஓட்டு இருந்தாங்கன்னா 1 லட்சம் ஓட்டு வந்து கரெக்டா? அந்த 7 நட்சத்திர வேட்பாளர் அவங்க நிக்கிற தொகுதியில ஒரு எப்படி சொல்ற நமக்கு தெரிஞ்ச கேண்டிடேட் யாரும் இல்ல, கொஞ்சம் ஃபேமஸான யாரும் இல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு ஓட் ஷேர் வரும் கொஞ்சம், நாம் தமிழ முன்னிறுத்தி போறாங்க அப்படி. அதனால 10 11 கொடுத்துருவாங்க. எவ்வளவு கொடுத்துருவாங்க? 7 to 11 அதுக்குள்ளதான் கொடுத்திருந்தாங்க. ஏங்க அது மேக்ஸிமம். அது 8 to 11 7 to 10 11 12 தான் கொடுத்துருப்பாங்க நாம் தமிழருக்கு எல்லா தொகுதியிலுமே. இல்ல ப்ரோ ரொம்ப பிலோ தான் ஆக்சுவலி. இப்ப நான் சிவகங்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலி சொல்றேன்னு எப்படி சொல்றது, அந்த தொகுதியில மினிமமே 9 ஸ்டார்ட் ஆகும் நான் யோசிக்கிறேன். கன்னியாகுமரியோ இல்ல ஹுமாயூன் கபீர் நிக்கிற தொகுதியோட என் தொகுதியில அதிகமா இருக்கு. அது என்னன்னா பெருசா நமக்கே இவங்களா ஸ்டாரு ஆக்சுவலி. நமக்கே எல்லாம் அதை சொல்றது தப்பு கிடையாது. ஹுமாயூன் கபீனோ இல்ல அவங்க இதுல நிக்கிறாங்கல்ல கன்னியாகுமரியில,
அவங்க வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க பயங்கரமா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் 2 to 4ங்கிறது தான் இருக்கு. இதே சிவகங்கையில வந்து பார்த்தா 6 to 8 இருக்கு. ஸோ யார போய் மீட் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஓகே ப்ரோ, இப்ப இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, இந்த கருத்து கணிப்புல இந்த தந்தி டிவின்னு விட்டுருங்க. ஏதாவது ஒரு கருத்து கணிப்புல யாரெல்லாம் நீங்க பதில் சொல்லியிருக்காங்க? உங்களை மீட் பண்ணி ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஒரு கிட்டத்தட்ட 349 பிளஸ் பேர் இருக்கோம் நம்ம இங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இவங்களை எனக்கு பிடிக்கும், இந்த கொள்கை பிடிக்கும் அப்படின்னு இருக்கும்ல. இந்த 349 பேர்ல யாருக்கிட்டயாவது நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு சேனல், தந்தி டிவின்னு இல்ல, ஏதோ ஒரு சேனல் வந்து உங்ககிட்ட நீங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் இது ஒரு கேட்டதில்ல. இதை ஒரு சாம்பிள் ரிசல்ட் எடுத்துப்போமே. அவங்களும் ஒரு சாம்பிள் ரிசல்ட் தானே பண்றாங்க. இது ஒரு சாம்பிள் ரிசல்ட் எடுத்துப்போமே. அதுக்கு என்னங்க பண்ணுவாங்க? நீங்க ஒரு உங்ககிட்ட யார கருத்து கணிப்பு அதுல கருத்து கணிப்பு இல்ல ப்ரோ, நான் இப்ப நான் ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இப்ப நான் டெய்லி என் டவுனை நான் கிராஸ் பண்றேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு வண்டியுமே நான் பார்த்தது கிடையாது. இல்ல அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. இப்ப வில்லேஜ்ல ஏதோ 2 பேரு, அர்பன் ஏரியால அந்த மாதிரி முக்கியமான இடத்துல தான் எடுப்பாங்க. ப்ரோ வில்லேஜ் ஏங்க, டவுனுக்குள்ளேயே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்குள்ளேயே வரலன்ற நீங்க போய் வில்லேஜ்ல எடுத்துப்பாங்கன்றீங்க. தம்பி சொல்லுங்க. ஏங்க 1000 பேரு ஒரு சட்டமன்ற தொகுதியில எடுக்கணும்னா எவ்வளவுங்க எடுப்பாங்க? எப்பயுமே உங்ககிட்ட இருக்க பிரச்சனை என்ன? எதை ஆராய்ச்சி பண்ணணுமோ அதை ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்க. நேற்று இப்படிதான் வந்தீங்க, கடங்கட்டில் பேங்க்ல இருந்து ஃபோன் அடிச்சான், ரிலையன்ஸ் கம்பெனில இருந்து அடிச்சிட்டாங்க. ஏங்க என்னங்க பிரச்சனைனா, இல்லைங்க எஜுகேஷன் லோன், அப்ப அந்த பிரச்சனையை பாருங்க. அது எப்படிங்க ரிலையன்ஸ்ல இருந்து பண்ணணும்? இந்த ஆராய்ச்சியில ஏதாவது நான் ரிலையன்ஸ்ல இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் கேட்கலங்க. நான் ரிலையன்ஸ் இருந்து எப்படி பண்ணலாம், என்கிட்ட லோனை கேட்கலாம் அப்படின்னு இல்ல. நான் பேசுனதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் எப்படி எனக்கு கால் பண்ணலாம்? இல்ல திருத்தத்தை மட்டும் சொல்றேன். ஆனா நீங்க சொன்னதுனால திருத்தத்தை கேட்கறேன். நான் அப்படி அவங்க எப்படி எனக்கு கால் பண்ணலாம், நான் ஏன் லோன் கட்டணும் அப்படின்னு ஏதாவது எனக்கு கேட்டேன்னா இல்ல. உங்க ஆராய்ச்சி எப்பயுமே நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தராம அதை யார் சொன்னா தந்தி டிவிக்காரன் ஆட்டு எடுத்தான், அவன் எத்தனை பேர் எடுத்தான், நம்ம ஒரு கருத்து எடுப்போம், நம்ம ஒரு சாம்பிள் எடுப்போம். அதுல என்ன தப்பு? ஏங்க அவங்களுமே மொத்த வாக்காளர்ட்ட போய் கருத்து கணிப்பு மொத்த வாக்காளர்ட்ட எடுக்க முடியாது. ஓகே, அதை நான் ஏத்துக்கிறேன். இப்படி சொன்னது என்ன தப்பு? சொல்லுங்க. இப்ப தந்தி டிவி சொன்னது எதுவுமே நடக்கல, ஏதாவது வந்துறப்பதான் ஒண்ணு இல்ல. அவன் சொன்னது எல்லாமே நடந்துருச்சு, அவனுக்கு ஏதாவது இருப்பதா? ஒண்ணு இல்ல, ரெண்டுமே கிடையாது. அவன் சொல்லிட்டு முடிஞ்சு போயிட்டாங்க. சரி அப்ப பாருங்க, அவங்க பாயிண்ட்டுக்கே வரேன். அவங்க பாயிண்ட்டுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. அப்புறம் நம்ம ஏன் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அவங்க உங்க கருத்தை சொல்றோங்கிறதுனால தானே. கரெக்ட்டுங்க. இதுல என்ன சொல்ல வரீங்க? இல்லங்க, நீங்க கடைசி அவன் சொல்லிட்டு போயிட்டான், இதனால உங்களுக்கு என்ன, இதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்களா? அப்ப எதுக்கு நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணுது? அதுதாங்க நான் என்ன சொல்றேன். அவன் என்னமோ சொல்லிட்டு போறாங்க. நீங்க சொல்லுங்க, காளிமாலி 20% வாங்குவாங்க, கம்மியா சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல அவங்க அதிகமா சொல்லிட்டாங்க, அவன் 4-5 வாங்குவாங்கன்னு சொல்லுங்க. அதை போட்டா அது எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. சொல்லாம அவன் எப்படி சொல்லலாம்னா அதான் அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு இதுதான் அரசியல் ஒண்ணு ஃபாலோ பண்றீங்கல்ல, அதே மாதிரி இதுதான் அரசியல் நானும் நம்பணும், அதே நீங்க பேசுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. நான் எப்படி சொல்றேன், நீங்க சொன்னது அவர் கார்த்திக் ப்ரோ என்ன சொன்னார்னா, 45 எடுத்துருவாங்கன்னு சொல்லுங்க. இல்லங்க 45 எடுக்க மாட்டாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், அவங்க எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கவும் மாட்டாங்கன்னு வைங்களேன். ஜெயிக்க மாட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஏன்னா அரசியல் நிலைமை தெரியாம கிடையாது. இதே போன டைம் கருத்து கணிப்பு எடுத்தாங்க, அதோட டபுளா தான் வந்தது பெர்சன்டேஜ். அது மாதிரி டபுளா வந்த சந்தோஷம் எனக்கு, அவ்வளவுதான், மகிழ்ச்சி. அததாங்க அவரும் சொல்றாரு. இப்போ இவங்க என்ன ஒரு 10 கிலோ கொடுத்துருக்காங்க, நீங்க ஒரு 15 16 அந்த மாதிரி சொல்லுங்கன்னு தான் அவரும் சொல்றாரு. இல்ல ஒரு 13 எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அது மாதிரி நீங்களே சொல்லிருங்க, முடிஞ்சது. இப்ப அவர் கேள்வி கேட்டா அது சொல்லிட்டோம், அதை மட்டும் தான் சொல்லணுங்கிறது இல்ல. அதுக்குள்ள இருக்க ஓகே, அவங்க என்ன இவ்வளவு பெர்சன்டேஜ் இவ்வளவு பெர்சன்ட் போறான்னு கேள்வி கேட்கறது தப்பு கிடையாதுல்ல. அது ஒரு இதா வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அதையா நீ கேட்கற அப்படின்னு சொல்லும்போது நம்ம பதில் கேட்கிறோம், வேற எதுவும் இல்ல. ஏன்னா இப்ப முன்னாடி பேசினார்ல, ஊழல் எப்படி ஈஸியா ஒழிக்க முடியும் அப்படின்னாரு. ஓகே, ஆனா சீமான் எதுவும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியில போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஆல்ரெடி கரப்டடான ஒரு பார்ட்டியில உட்காந்துக்கிட்டு அதை சொல்லல. ஓகே, அவர் வர்றாரு வரல, அவரால் முடியும் நம்புறாரு சொல்றாரு. ஓகே, இப்ப ஸ்டாலின் இருக்கார்ல, ஏன் அவரால் பண்ண முடியாதா? இல்ல இப்ப நாட்டுக்கு மோடி இருக்கார்ல, பிரதமரா இருக்கல, அவரால் பண்ண முடியாதா? அப்ப நீங்க எல்லாம் ஊழலை எதிர்க்கல, ஆதரிக்கிறீங்களா? அப்ப அது எப்படிங்க முடியும் அப்படிங்கறதும் ஆதரிக்கிறதுதான். அதே அப்படியே ஒரு இமாலயமா பாக்குறீங்க.
ஏன் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க லஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டு தானே இருக்கோம். அதுக்காக லஞ்சம் கொடுக்குறோம் எல்லாரும் கேள்வி கேட்கணும்னா அப்படி அதுக்கு அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் இருக்கு, சட்டம் இருக்கு? அதை ஃபாலோ பண்ணக்கூடிய இடத்துல கவர்மெண்ட் தான் கேள்வி கேட்கணும். கவர்மெண்டே அந்த அளவுக்கு கரெக்டான பீப்புள்ஸ் தான் உள்ள வச்சிருக்காங்க. இன்ஃபுளுன்ஸ் இருக்கா இல்லையா? இன்னைக்கு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா 500 ரூபா கொடுக்காம யார் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லா பாஸ்போர்ட் யாருக்கெல்லாம் இருக்குங்க? எனக்கு இல்லைங்க, சத்தியமா இல்லை. நான் எடுக்கிற ஐடியால இருக்கேன். ஆனா ஆல்ரெடி யாராவது இப்ப கார்த்திக் ப்ரோ கூட பாங்காங் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, விசா தான் தேவையில்ல, பாஸ்போர்ட் கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க? இல்லைன்னா யாரு லஞ்சம் கொடுக்காம யார் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. பாஸ்போர்ட்ல புரியல, லஞ்சம் எதுக்கு? சும்மா பாஸ்போர்ட்டுக்கு நீங்க எதுக்கு நிறைய லஞ்சம் கொடுக்கணும்? நான் பார்த்தேன். இல்லைங்க, போலீஸ் ஒரு லோக்கல் ஸ்டேஷன் உங்களோட இது இல்ல, எந்த நான் ஸ்டேஷன் கொடுக்கல கண்ட்ரோல்ல ஜி. இருக்கோ ஓகே, சந்தோஷம். இதுல நான் யாராவது கொடுக்கல. கொடுக்க மாட்டேன் சொல்லிடுவானா? 500 ரூபா கொடுக்கலாம் உங்களுக்கு பாஸ்போர்ட் ரிஜெக்ட்னு சொல்லிடுவான். என்ன நீங்க பேசிட்டு வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டு போனான். இத்தனைக்கும் பாஸ்போர்ட்டுக்கு அவன் வந்து வெரிஃபை பண்ணிட்டு போனான். இல்ல ப்ரோ, அதுல பிரச்சனை இருக்கு நிறைய. இப்ப கேட்காம இருக்கான அவன் கேட்கறதே அக்யூஸ் இல்ல தான். ப்ரோ, கேட்கல நீங்க ப்ரோ, இல்ல கேட்கல நீங்க ப்ரோ. அவன் அப்பதான் வந்து எப்படின்னா பாஸ்போர்ட்லாம் வாங்குறவன், இந்த ஃபாரினுக்கு வேலைக்கு போறவன், ம், இந்த மாதிரிலாம் கிராமத்துல வாங்குவாங்க. ம், அப்போ வந்து இப்போ ஒரு ஒரு முன்னாடிலாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ரிசல்ட்லாம் போஸ்ட்ல வரும். ம், போஸ்ட்மேன் வருவார், ம். வந்து கொடுப்பாரு. கொடுத்தா அவருக்கு 100 ரூபா கொடுப்பீங்க. அதுக்கு லஞ்சமா? போஸ்ட்மேன் உங்களுக்கு என்ன பரிச்சையில் பாஸ் பண்ணி விட்டாரு லஞ்சமா? அது கிடையாது. ஏங்க, அது அப்படி வந்து கொடுக்கறது வரும்போது விரும்பி கொடுக்க அவங்க வீட்டுல இல்ல அது நிறைய ஏத்துக்கிட்டு பேத்துக்கிட்ட கொடுக்கறது நிறைய வேறங்க. பேத்துக்கிட்ட சொல்லுங்க. நிறைய பேத்துக்கிட்ட ம், ப்ராப்பர் அட்ரஸ் இருக்காது. ம், வீட்டுல இருந்து வெளில இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். அப்போ வராங்கன்னா ஐயா எதுவும் ஏன் அவங்களுக்கு என்ன தோணும்னா ஏதாவது ஒரு இதுல வந்து ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு எந்த இது டவுட் இல்லைன்னு எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அது இவங்களாம் தான் கொடுப்பாங்க. 500 ரூபா கொடுத்தாதான் நான் போடுவேன்னு இவனும் சொல்ல மாட்டான். ம். அதெல்லாம் முன்னாடி. இப்ப வந்து நீங்க அது தேவையே கிடையாது. ரொம்ப கரெக்டா இருந்தா இதாயிடும். அது இல்லாம அது கொடுக்கலனாலும் உங்களை யாரும் பாஸ்போர்ட்ல ரிஜெக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு சும்மா அதாவது உங்க வண்ண ஸ்டேஜ்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. வன்ம ஸ்டேஜ் நான் கேட்கறதே தப்புன்னு சொல்றேன் நானு. அப்படி அப்ப நீங்க கேட்கறது வந்து குற்றச்சாட்டு. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஏன் கேட்கிறேன், நான் இப்ப பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்டாலின் சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப மோடி இருக்காரு, மோடி சொன்னேன். ஓகே, 2026ல 2026ல அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகிறாருன்னு வைங்க. ஏன்னா இவ்வளவு ஃபோர்ஸா இருக்கீங்க, அடுத்து அவர் சிஎம் ஆகிறதா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஏன் அண்ணாமலை வந்து ஊழலை ஒழிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க வந்து ஊழலை ஒழிக்க தேவையில்லைன்னு சொல்றீங்களா? எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா பதில் சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் இல்ல ப்ரோ. ஆனா பேசின ஒருத்தர் என்ன சொன்னா, இருங்க பொறுமை. சொல்லுங்க. அதாவது நீங்க போஸ்ட்மேனுக்கு கொடுக்குற சின்ன அன்பளிப்பு வேற, நீங்க வந்து தேவையில்லாத இடத்துல ரோடு போடுறது, தேவையில்லாத இடத்துல மேம்பாலம் கட்டுறது, அந்த மேக்ரோ ஊழல் செய்யறாங்க தெரியுமா? அதுதான் போக்கஸா இருக்கணும். நீங்க வந்து நீங்க சொல்றது தப்பு இல்லைன்னு இல்ல ப்ரோ. நான் எதுக்காக லஞ்ச மேட்டர் எடுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு ஊழல் வந்து நம்ம யாரும் போய் கண்காணிக்க முடியாது ப்ரோ. ஒரு ஆப்போசிட் பார்ட்ல இருந்து இங்க இப்படி நடந்துருச்சு, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு இப்ப ஒண்ணு இல்லைங்க, தேர்தல் பத்திரம் இவ்வளவு நாளா ரிலீஸ் ஆச்சு, எதுக்கு இப்ப ரிலீஸ் ஆச்சு? இவ்வளவு பேர் இவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தேர்தல் பத்திரத்தை நான் வந்து ஊழல் சொல்ல கிடையாது. இல்ல ஓகே ப்ரோ, அது தேர்தலை ஒட்டியா வரணும். நீங்க இப்ப 2G ஊழல் எப்ப ரிலீஸ் ஆச்சு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நீங்களோ நானோ கார்த்தியோ மேக்சிமம் இங்க இருக்கிற எல்லாரும் போய் ஊழலை போய் நம்ம கண்காணிக்க முடியாது. அந்த இடத்துல அதோட அடுத்த கட்டம் என்ன, நமக்கு தெரிஞ்ச வகையில நான் இந்த லஞ்சங்கிற விஷயத்த எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். ஏன்னா அவர் பேசினவர் ஊழல் எப்படி ஒழிக்க முடியாது அவ்வளவு ஈஸின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா அந்த இடத்துல தான் ஓகே, அவரோட நம்பிக்கையில சொல்லியிருக்காங்க. அவர் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிலேயே கிடையாது, அதனால சொல்லலாம். ஓகே, எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி, அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். அப்ப நீங்க இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா எப்படி? ஓகே, ஒரு ஆயிரம்ல ஊழல்ங்கிறது கெட்ட விஷயமா இல்லையா? அதை பண்ணலாம்ல, ஊழலே நடக்கக்கூடாதுங்க அப்படின்னா ஆல்ரெடி கரப்டடுக்கு இருக்கக்கூடிய கட்சியில இருந்து பண்ண முடியாது. இவர் புதுசா அவர் வர்றாரு வரல, அதெல்லாம் அடுத்த விஷயம், சரிங்களா? அது முடியும்னு சொல்றது தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல, நம்ம நையாண்டி பண்ண முடியாதுல்ல. அவர் எங்க வச்சிருக்காங்க? யாருங்க? டாக்டர் டூஜி என்ன சொன்னாருன்னா, அவருக்கு என்னாச்சு? ப்ரோ சரியா கேட்கல, யாரா ஒரு ஆள் ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் சொல்லிடுறேன். டாக்டர் டூஜி என்ன சொன்னாருன்னா, 1000-2000 போறது பாக்காதீங்க, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் கான்ட்ராக்ட் வந்து எடுக்கிறவங்கள பாருங்க அப்படின்றாரு. நீங்க வந்து நான் இல்லைன்னு சொல்ல, நீங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, பட் ப்ரையாரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா பெரிய ஊழலை தான் ஃபர்ஸ்ட் தடுக்க பார்ப்பாங்க. அந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய
பெரிய ஊழல் வந்து பரவலாக நடந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க இது இருக்கு தெரியுங்களா? இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல நெறைய போடுவாங்க. ஆனா கார்டு குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி ஆளுகளுக்கு குடுத்துட்டு, மீதி வந்து 2 ஆளுக்கு 10, 20 கார்டு போட்டு காச வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப அத வந்து ஆதார் கூட இணைச்சு, டைரக்ட்டா அவங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணும்போது, ஆதார்ல நீங்க டூப்ளிகேட் பண்ண முடியாது. எத்தன பேருக்கு நீங்க ஆதார் நம்பர் குடுத்து வாங்குறீங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் போகும். ஸோ நீங்க அந்த மாரி தொழில்நுட்பத்த வச்சு நெறைய லீக்கேஜஸ் வந்து குறைக்கலாம். அந்த மாரி நான் சொல்றேன். ஆமா, நீங்க அது சொல்றது நீங்க எல்லாத்துலயும் 100 வந்தா அப்ரோச் சந்தோஷம் தானே. பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இது அது எல்லாத்துலயும் சொல்றேன். வரணும்ல. இன்னொன்னு வந்து நம்ம இல்ல சரியானவங்கன்னு சின்ன சொல்றோம் சின்ன ப்ரோ. ஊழல் சாரி ப்ரோ, நீங்க கண்டிப்பா சின்ன சின்ன ஊழல் நெறைய வந்து நடந்தது. இப்போ 2014ல வரும்போது 4,50,000 லட்சம் குழந்தைங்க இந்தியா ஃபுல்லும் குழந்தையே கிடையாது. ஆனா, அந்த குழந்தைகளுக்கு சும்மா பேர் எழுதி சத்துணவுல வந்து டெய்லியும் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து குழந்தைகளோட ஆதார் நம்பர கேட்டு வாங்குனாங்களோ, அப்பவே வந்து திடீர்னு ஒரே மாசத்துல 4,50,000 லட்சம் குழந்தைங்க காணாம போனாங்க. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒவ்வொரு சத்துணவு இப்ப அந்த ஆஃபீஸரும் 30 குழந்தைக்கு இருக்குதுன்னா, 40 குழந்தைகளுக்கு பில் எழுதிட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில இத அப்படியே குறைச்சிட்டு தான் வரணும். ஏன்னா எல்லா ஸ்கீம்லயுமே இது இருக்குங்க. அப்ப நம்ம வந்து என்னன்னா, ஓகேங்க, நம்ம இப்ப போயிட்டு யாருமே இப்ப நான் ஒரு கட்சிக்கு இருக்கேன், இல்ல இன்னொருத்தர் இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு, அந்த தலைமை தப்பு பண்றதுக்கு யாருமே அங்க போய் டைரக்டா அவங்க காலரை புடிச்சு கேள்வி கேட்க முடியாது. சரிங்களா? அந்த ரியாலிட்டி எனக்கு புரியுது. ஆனா இங்க பேசுறீங்களே, அது எப்படிங்க முடியும்? அது ஒண்ணும் இல்ல. அப்ப எல்லாமே ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு கோவம். வேற எதுவும் இல்ல. கட்சியை மறந்துடுங்க. யாரு ப்ரோ ஏத்துக்கிட்டாங்க? நீங்களா ஒரு இதுல இல்ல ப்ரோ, சொன்னீங்களா? இது எனக்கு எப்படி அது புரியல. முடியுங்கிறது என்ன? இது எப்படி முடியுங்கிறது என்ன என்ன? முடியும்? தம்பி அவர் புரியல. நீங்க சொன்னது சொல்றது ஒருத்தர் உங்க கேட்டாரு. உங்க சொல்லுங்க. உங்க அண்ணன் வந்து லைக் என்னவோ வந்து நாளைக்கு வந்தா நாளானைக்கு முடிச்சிடுற மாதிரி பேசுறாரு. அது எப்படி முடியும்? அப்படிதான் கேட்டாரே தவிர வேற எத மாதிரி கேட்கல. அதைத்தாங்க சொல்றேன். அதுல நோக்கம் என்ன? ஊழல் இருக்கக்கூடாதுங்கிறதானே. ஓகே, இங்க டிஎம்கே ஆளுது இல்ல, அவங்கள பண்ண சொல்லுங்க. ஓகே, இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தம்பி பிஜேபி அவர் இருக்காங்கல்ல, சொன்னது நாளைக்கு 6 நாள் பிராக்டிக்கல் வரலாம், பண்ணலாம்ல. டிஃபிகல்ட்டி ஒரே நாள்ல எப்படி பண்ண முடியும் தான் கேள்வி. நீங்க ஒரே பண்ண நாள்ல அவரு கூடாதுன்னு அவர் அந்த இல்லங்க, அது அந்த தோணியில பண்ணிடலாம். தான் பேசினாரு. டக்குன்னு உங்க பண்ணிடலாம். பாயிண்டிங் அதே வரும். இல்ல பண்ணிடலாம். தம்பி ஒன் தம்பி டேல பண்ண தம்பி முடியும்னாரு அவரு. தம்பி ஒன் டேல பண்ணால் யாரும் சொல்ல முடியாது ப்ரோ. ரொம்ப யாருமே ரொம்ப சொல்ல மாட்டாங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ரொம்ப ரொம்ப வந்து அவர் பேச்சை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்படிதான் தோணும். இந்த கார்த்திக் இந்தியன் ப்ரோ இல்ல ப்ரோ, ஒரே பிரசிடென்ட் அதுதான் பேசுற மாதிரி கேக்குறேன். எனக்கு 3 2026ல கொஸ்டின் அண்ணாமலை இருக்கு, நான் வராரு, கேட்டு போறேன். ஊழல்ல இந்த ஆட்சி இந்த கொடுப்பீங்களா? டாபிக் வந்து முடியாது. இல்லைங்க, உலகத்துல எந்த 2026ல உலகத்துல 2026ல அண்ணாமலை தம்பி வருவாரு. ஏங்க சரி, சொல்லுங்க. தம்பி நான் ஒண்ணு உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும் ப்ரோ. சரி இப்ப வேண்டாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? இல்லங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. சொல்லுங்க. நீங்க சொல்றது எல்லாம் ஒத்துக்கிறேன். எல்லா நாம எங்க காலகட்டத்திலையும் நாம எந்த நாட்டுல இருக்கோம், நாம எந்த இதுக்குள்ள அரசியலமைப்புக்குள்ள இருக்கோம் அப்படின்னா அங்கேதான் கேள்வி கேட்க முடியும். நான் அப்ப போய் நைஜீரியாவை போய் நான் கேள்வி கேட்க முடியாது, அமெரிக்காவை போய் கேள்வி கேட்க முடியாது. சரிங்களா? இல்ல நம்ம அதனால நீங்க உலக நாடுகளை வாய் கம்பாரிஷன் கொண்டு வராதீங்க. வாய் இருக்குன்னு என்ன பேசிட்டு இருக்க கூடாது தம்பி. அப்ப நீங்க வாய் இருக்குன்னு கம்பாரிஷன் போவாதீங்கன்ற. இங்க உள்ளதை பேசுங்க, அதுக்குள்ள உள்ள ஃபேக்ட பேசுங்க, நம்ம பேசுவோம் தாராளமா. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா மனுஷங்கிட்டையும் ஊழல் இருக்கதான் செய்யும். உங்க அண்ணன் வந்து வந்தாலும் சரி, வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் அவர் பிரேக் டிராவல் ஆகுது. தெளிவா பண்ணிட்டு கேட்கல ப்ரோ. நாளைக்கு உங்க அண்ணன் சீமானந்தன் சிஎம் ஆனாலும் ஊழல் ஒழிச்சிருவாரா? உலகம் ஃபுல்லாவே ஊழல் இருக்கதாங்க செய்யும். இன்னைக்கு இல்லைங்க, 500 வருஷமா 1000 வருஷமா இருக்கு. இன்னும் 500 வருஷம் ஆள் இருக்கு. ஏங்க, அவர் ஆகுறாரு, ஆகல, பண்ண முடியும்னு சொல்றாருல. நான் அதுக்கு தான் எக்ஸாம்பிளே சொன்னேன். 2020 ஏன்னா இப்ப பார்லிமெண்ட்ல இவ்வளவு ஃபோர்ஸா இருக்கும்போது, கோயம்புத்தூர்ல நாங்க வருங்கிறது போது இப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்துல வரக்கூடியதுக்கு அவ்வளவு ஃபோர்ஸ் விட்டு போறது கிடையாது பிஜேபிக்கு. அண்ணாமலையே வந்து முதலமைச்சர் ஆகிறாரு வைங்களேன். நான் நல்லதா கெட்டதா தான் கேட்கிறேன். அது அப்ப நீங்களே கரெக்டா தாங்க முடியாதுன்னா அப்ப இதெல்லாம் சாதகமா போகாதா? அது எனிதிங், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே கரெக்ட் தாங்க. எனக்கு எல்லாருமே நீங்க என்னைக்குமே ஹெல்மெட் போட வண்டி ஓட்டணும் இல்லையா? என்னைக்கு நான் ஒன்வேல போனது இல்லையா? ராங் ரூட்ல போனது இல்லையா? சரி, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டனது இல்லையா? கரெக்டான ரூல்ஸ் படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா ரூல்ஸும் எல்லாருமே வச்சுட்டு எழுதி வச்சுட்டு நம்ம என்ன அம்பி மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஆமாங்க. எல்லாருமே கடன் ஓகே வாங்கிட்டாங்க. ஃபார் உங்களுக்கு ஒருங்க உங்களுக்கு ஒரு அதாங்க வேலை இப்ப கரப்டட் பீப்புள். 500 இருங்க ரூபா ஒரு 500 நிமிஷம் இருங்க. கொடுத்தாதான் டிக்கெட் கிடைக்குதுன்னா சினிமாக்கு முதல் ஷோ 500 கொடுத்த டிக்கெட் கிடைக்குதுன்னா கொடுத்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சரி, நீங்க கேட்டதுக்கே நீங்களே வர்றேன். நம்ம பார்த்துருக்கீங்களா? ஹெல்மெட் போடாம போறோம் சரிங்களா, ஒரு போலீஸ் ஆபீசர் மடக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, ஆன்லைன்ல ஃபைன் போடுறாங்க சரியா, அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் இல்லைன்னு கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? அதுதாங்க இப்படியே பேசிட்டு இருங்க. இல்லங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். இல்லங்க அடுத்த வேலை பாக்குறது இல்லைங்க. நீங்க என்னைக்காவது இப்ப கார்த்திக் ரகுமா போய் ரோட்டா இருங்க கார்த்திக் ரகுமா ப்ரோவோ இல்ல வினோத்தோ போயிட்டு யாராவது ஒரு பைக்கை மறைச்சு உன்ட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம செக் பண்றோமா? யார் பண்றாங்க இங்க தமிழ்நாட்டுல? போலீஸ் பண்றாங்க. ஓகே, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோமா? ஓகே, வேற வழி கிடையாது. நம்ம போடலன்னா அதுக்கான ஃபைன் கட்டணும், இல்ல ஆன்லைன் பேமெண்ட்னா அது நம்ம எப்ப முடியுமோ அதை கட்டலாம். அப்படித்தானே? ஓகேங்க, இதுக்கு ஒரு செக்டார் இருக்குல்ல. இப்ப நம்ம சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய இதுக்குலாம் அவங்க மறைச்சா அவங்க ரெஸ்பெக்ட் பண்றோம், வேற வழியே கிடையாது அப்படிங்கறதான் சரியா. இப்ப அவங்க ஓட்டுற வண்டிக்கு யாருக்குமே இன்சூரன்ஸ் கிடையாதுன்னா அது யாரு கேள்வி கேட்கறது? அப்ப அது என்ன அலட்சியம் நான் கேக்குறேன். அதுதாங்க நீங்க கேட்டுட்டு இருங்க. நீங்க உங்க அண்ணனும் ஸ்டேஜ் போட்டு கேட்டுக்கிட்டு அதுதான் பாருங்க, இந்த கேள்வியே அடுத்த வேலையை பார்த்து போயிட்டு இந்த கேள்வியே தவறுன்னு சொல்றீங்கல்ல. சொல்லுங்க. அவனுக்கு அடுத்த வேலை இல்லையா? நீங்க சீமான அப்ப நீங்க வந்து அரசியல் அதிகாரத்தை கேள்வி கேட்கலாம், அது வந்து நியாயம்தான் தம்பி. நீங்க அதிகாரத்தை கேள்வி கேட்கலாம், அது நியாயம்தான். ஓகே, ஆனா என்ன கேள்வி கேட்கறோன்றது இருக்குல்ல, இன்சூரன்ஸ் அவங்க கட்டலையான்றதா கேள்வியா, இல்ல அவங்க நிர்வாகம் சரியில்லைன்ற கேள்வியா? இல்லங்க, அதுக்கு தான் நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன். ஒரு போலீஸ்கார மறைச்சா நம்ம இப்ப கார்த்திக் மறைச்சு நம்மகிட்ட ரெக்கார்ட்ஸ் கேட்டா யாரா அப்படின்னு கேட்போமா? இல்ல நான் மறைச்சா அவரை நீ யாரா அப்படின்னு கேட்பாரா? ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நிற்கும் போது அதை ரெஸ்பெக்ட் பண்றோமா? வேற வழியே கிடையாது. அவங்க சைடு தப்பு இருக்கும்போது அது யாரோட கையில இருக்குன்னு நான் கேக்குறேன். ப்ரோ அதுக்குதான் ப்ரோ டிராபிக் போலீஸ் இருக்கு. ப்ரோ டிராபிக் போலீஸ் தான் நானே சொல்றேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அவங்க பர்சனல் வெஹிக்கிள் ஓட்டுறாங்களே யாருக்குமே இங்க இன்சூரன்ஸ் இருக்கிறது கிடையாது சரிங்களா. ப்ரோ இருங்க, பொறுமையா இருங்க ப்ரோ. சொல்லுங்க. அப்படியே சொல்ற அவங்கள வந்து வேற ஏரியா டிராபிக் போலீஸ் பிடிப்பாங்க. அதுதான் ப்ரோ. எங்க நீ யாம் ப்ரோ இப்ப எப்படி சொல்றது, எங்க ஊர்ல இருக்கிற சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு இருக்கா? அவங்களுக்கு இல்லங்க, என் ஊர்ல இல்ல நீங்க சொல்றீங்களா வேற டிராபிக் போலீஸ் கொண்டு போவான்னு சொல்றீங்களா? இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். தயவு செஞ்சு ஓகே லெட் மீ டாக் ப்ளீஸ். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. ஓகே, அதை வந்து இன்னொரு போலீஸ் கூட்டுவாங்கன்னு சொல்றீங்கல்ல, நானே நேரடியா நின்று பாத்துருக்கேன் ப்ரோ. பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் கடையில நின்றுட்டு இருக்கேன். ஒரு முக்கு இருக்கும், அவ்வளவு வண்டி போகுது. ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போறதுல ஒரு போலீஸ்கார போட்டோவே எடுக்க மாட்டான் ப்ரோ. ஆன்லைன் ஃபைன் போடுறேன். நீங்க பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. எடுத்து போடுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அது இன்னொரு டிராபிக் போலீஸ் வந்து கூட்டு போவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா அதை நான் ஒத்துக்கிறேன், அது நான் ஏத்துக்கிறேன். ஆனா எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க எல்லாம் எப்படி ஜெனரலைஸ் பண்றீங்க ப்ரோ? இது எது சரி தவறுங்கிறதா ப்ரோ. நீங்க என்ன அப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு, எது சரி தவறுங்கிறதானே அதுக்கு பேசுங்க. நீங்க டெக்னிக்கலி அவங்க மத்தவங்க பிடிக்கணும் ப்ரோ. டெக்னிக்கலி மத்தவங்க பிடிக்கணும். நீங்க போற போக்குல அப்ளை இன்னொரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா, இருக்கிற கட்சியை வந்து சரி பண்ண முடியாது, புது கட்சிக்கு தான் வரும் அப்படின்ட்டு. இல்ல சரி பண்ணணும் அப்படிங்கறது இல்ல. ஓகே டைம்ல நீங்க சரிங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியோட சாகாவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. ஓகேங்க, ஊழல ஒழிகிறன்ட்டு ஒரு இயக்கத்தை வச்சு வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லு ஊழல மாட்டிருக்கானுங்க. எத்தனை மந்திரி மாட்டிருக்கானுங்க. அதே மாதிரி உங்க என்டிகே போகாதுன்னு என்ன நினைக்கிறேன். ஓகேங்க, இப்ப நீங்க கார்த்திகை நம்புறீங்க சரிங்களா. கார்த்திகை நம்பிட்டு இருந்தீங்க. அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணதுல வந்து கார்த்திகை நம்புறதுக்கான ஒரு சூழல் இல்ல. அதுக்காக வினோத்தையே நான் நம்பலங்கிறது என்ன? நீங்க சொல்ற லாஜிக் என்ன அப்படி இருக்குன்னா, ஆனா கார்த்திகை நம்புனங்க, அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாரு. அப்ப உங்களை நான் எப்படி என்னையத்தான் நீங்க பாக்கணும். உங்களுக்கு நான் பார்க்கணும். நீங்க சொன்னதுக்கு என்ன பண்ணணும்? நாங்க எதுவும் ஆட்சியில இருந்துட்டு எதுவும் பண்ணாம இருந்தோமா சொல்லுங்க? இல்ல ஆமா, ஈழத்துக்காக ஒரு 4 பேர் போய் உயிரை விட்டுருந்தீங்கன்னா நான் நம்பி இருப்பேன். நீங்க சும்மா உட்காந்து ஓகே, நீங்க பேசுறத பார்த்தா 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நம்பிட்டு இருந்தீங்களா? நீங்க ஏன் போய் உயிரை விடல அப்போ? இல்ல நான் எதுக்கு ஈழத்துக்கு உயிர் விடணும்? நீ தானப்பா சொன்ன 4 வருஷத்துக்கு முன்னாடி வரை ஆம் ஆத்மியை நம்புறீங்கல்ல. அதே மாதிரி இங்க ஒரு கார்னர் பண்றீங்கல்ல. அவன் ஊழல்ல மாட்டலையே. அது என்ன நாம் தமிழர் கட்சியில இருக்கணும் தான் போய் ஈழத்துக்காக உயிர் வேணுமா? நீ அந்த இப்ப கார்த்திகை மாட்ட போய் நான் அந்த கேள்வி கேட்கல. நீ கேட்டதுனால நான் கேட்கறேன். நீங்க கேட்டதுனால நான் கேட்கறேன். என்ன சொல்லுங்க. என்ன பிசினஸ் பண்றோம்? பக்காவா ரெக்கார்ட்ஸோட தான் பண்றோம். நான் இந்த கூட 1000 ரூபாய் திறனில் போட்டேன், ஆன்லைன்ல தான் பண்ணேன். நாங்க என்ன தேர்தல் பத்திரம் மூலமா அது நிதி வாங்கிட்டு இருக்கோமா? ஐயோ
திரள் நிதி உங்க கட்சி மேட்ரு, அத நான் கேட்கல. ஓகே. நீங்க ஈழத்துக்காக ரொம்ப பேசுறது உங்க கட்சி தான். உங்க கான்ட்ரிபியூஷன் ஒரு 5 சொல்லுங்க. 14 வருஷத்துல 5 கான்ட்ரிபியூஷன் மட்டும் சொல்லுங்க. சின்னதா சொன்னா கூட ஓகே. கான்ட்ரிபியூஷனா எப்படி கேக்குறீங்க? அவன் அந்த ஈழத்து மக்களுக்கு ஏதாவது பண்ணிருப்பீங்கல்ல? ஈழத்து மக்கள் வந்து நம்பி, நான் ஓப்பனாவே சொல்றேன், இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க டொனேஷன் கொடுக்கறத விட ஈழத்துல இருந்து போயிட்டு பல பல கண்ட்ரீஸ்ல இருக்காங்களா, யூரோப் கண்ட்ரிஸோ லண்டனோ மற்ற விதங்களா, அங்க இருந்து தான் பணம் வருது அதிகமா. தம்பி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கல, நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? அதுதாங்க நம்பிக்கை. இதே 2009 டைம்லயோ 10 டைம்லயோ வைக்கும் திருமாலும் இங்க கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்க? அந்த இடத்துல நாங்க மாற்றமா தர்றோம், பண்றாங்க. இல்ல ஒண்ணு சொல்லிடுங்க, நாங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லிடுங்க, நான் விட்டுட்டு போயிடுறேன். அது ஒரு டாபிக்கே கிடையாது. நாங்க பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வளரலங்க, நான் ஓப்பனா சொல்லுவேன், பண்ணக்கூடிய அளவுக்கு வளரலங்க. நீங்க 14 வருஷத்துல, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி 2 ஸ்டேட்டை புடிச்சிட்டான் 13 வருஷத்துக்கு. உங்களுக்கு அப்புறம் நீங்க டெல்லியோட அரசியலையும் தமிழ்நாட்டோட அரசியலையும் அப்படியே ஒரே தராசுல வைக்கிறீங்களா? அவ்வளவுதான் நீங்க சொல்ல வர அரசியல எடுத்துக்காட்டுங்க. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க. நாங்க முடியாதுன்னு சொன்னா நாங்க எங்க தொடர்ந்து நின்னுட்டு இருக்கோம்? நீங்க எப்படி ஒருத்தரோட நம்பிக்கையை கேள்வி கேட்கலாம்? முதல்ல நீங்க ஒன்னு ஆக போறேன்றீங்க, நீ எப்படி ஆகுங்கிறது நீங்க எப்படி கேட்கலாம்? என்னையா அவரு எப்படி கேட்கலாம்? இல்ல கார்த்திகராவ பொருட்டி நான் போய் எப்படி கேட்கலாம்? அவரோட நம்பிக்கையை கேள்வி கேட்கலாம்? இல்ல புரியல. 14 வருஷமா நீங்க வந்து ஒரு 5 இல்ல சொன்னா திரள் நிதி நீங்க வாங்கினது சொல்றீங்க. நீ ஒரு நிதி அனுப்புன ஒரு என்ஜிஓ குடிச்சு, என்ஜிஓ மூலியமா அங்க ஈழத்துல மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு நிதி அனுப்புன, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல? நீங்க வந்து டைரக்டா நீங்க கொடுக்க முடியாது. என்ஜிஓ வச்சு அவங்களுக்கு போயிட்டு ஈழத்துல இருக்கிற மக்களுக்கு நான் வீடு கட்டி கொடுத்தேன், இங்க இருந்து அவ்வளவு காசை கொண்டு போய் அவங்களுக்கு செஞ்சேன், அப்படி ஏதாவது சொல்லலாம்ல? சொல்லுங்க வேற. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ஈழத்துக்கு அதிகமா குரல் கொடுக்கிற கட்சி. அதுதான் நீங்க எதுவும் பண்ணலங்கறீங்க. என்ன இருக்கு? பொருளாதார ரீதியாவோ அரசியல் அதிகார ரீதியாவோ நாங்க அந்த நிலையை அடைஞ்சா எங்களால பண்ண முடியும். அதை அடையுமா அடையாங்க நீங்க கேள்வி கேட்க கூடாது. அடைஞ்சா அடைஞ்சது, அடையலாம் அடையலது. சரிங்களா? அந்த கேள்வியை வந்து நீங்க ரைஸ் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல அப்போ இருங்க. அப்போ நீங்க எதுவும் என்னங்க பண்ணவங்க கேட்கலாம்ல? சரி, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. பிஜேபி வந்து அங்க 40,000 வீடு ஸ்ரீலங்கன் தமிழுக்கு கட்டி கொடுத்துருக்கு. யாழ் கலாச்சார மையத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு வந்து ட்ரெயின் போட்டு கொடுத்துருக்கு. உங்களோட பிஜேபி தான் அதையே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு அதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க சொல்லுங்க? ஸ்ரீலங்காவுக்கு இல்ல, ஈழ தமிழர்களுக்கு. யாழ்ப்பாணம் எங்க இருக்கு? இல்லங்க, இப்ப அந்த போர் நடந்ததே என்னன்னா வேற வேற நாடு அப்படிங்கறதா. ஓகே, அது முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்ரீலங்காங்கிறதானே. ஸ்ரீலங்காவுக்கு நீங்க அதெல்லாம் ஏன் பண்ணீங்க? இருக்க தமிழர்களுக்கு தானே பண்ணாங்க. எங்க தமிழர்கள் டைரக்டா அவங்க அக்கௌண்ட்ல கொடுத்தாங்க. யாருக்கு போகும்? இங்க இருந்து அதுக்கான அமௌண்ட் எல்லாம் எப்போனா யாருக்கு போகும்? டைரக்டா யாருக்கு போகும்? நீங்க தேடி போறீங்க. டைரக்டா இங்க தமிழர்களுக்கு தான் போயிருக்கு. சரி, அதனால என்ன சொல்ல வர்றீங்க? இது கூட தெரியாம வந்து நீங்க என்ன ஈழ அரசியல்? சரி, அதனால என்ன சொல்ல வர்றீங்க? அதனால நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ், திமுக, அதிமுக, சரி, அப்படின்னா நீங்க கச்சத்தீவை பெற்று கொடுத்துருங்க. கச்சத்தீவை பெற்று கொடுத்துருங்க. அங்க அவங்களுக்கான உரிமையை பெற்று கொடுத்துருங்க. நீங்க பேனிக் ஆயிட்டீங்க ப்ரோ. நீங்க பேனிக் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விவாதத்துல தோக்குறோம் வந்து அந்த கான்வர்சேஷனவே அப்படிதான்ப்பா. அப்ப நீ ஒரு 100 கேள்வி கேட்டுட்டு இருக்கனா, நான் 100 கேள்வி உட்காந்து எழுதிட்டு உட்காந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன ப்ரோ? கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க. அப்ப அதை சொல்லாதீங்க. அப்ப பானிக்னு சொல்லாதீங்க. நான் உங்களை பானிக்னு சொல்லல. இருங்க, நான் பிஜேபியோட கட்சி ஆதரவாளர் தான். ஆனா காங்கிரஸ் தான் வந்து அங்க ஆயுத போராட்டத்துக்கு உதவி செஞ்சு அவன் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். திமுக காரங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் கேட்கவே வேணாம், 5 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்காரு. அது ஆண்டன் பாலசிங்க ஒரு புக்லயே போட்டிருக்காரு. சரியா? பிஜேபி இப்ப லேட்டஸ்டா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. எல்லா கட்சியும் தமிழ்நாட்டு அரசியல் செய்யற அத்தனை கட்சியும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. உங்க கான்ட்ரிபியூஷன் என்ன? அதேதான் உங்க மைய அரசியல். உங்க கான்ட்ரிபியூஷன் என்ன? அதுதான் ப்ரோ, 2009 அது முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஏக்க தொடங்கும். 2016 தான் அரசியலுக்குள்ள வந்தோம். ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறேன்னு நான் கேக்குறேன். எப்படி நீங்க என்ன காசு கொடுத்துருக்கீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கறது கேக்குறீங்களா? ஏங்க இங்க எங்களுக்கு அப்ப இருங்க, உங்க சுதந்திரமே நீங்க என்ன செலவு பண்ணி சுதந்திரம் வாங்குனீங்க? இந்தியா என்ன செலவு பண்ணி சுதந்திரம் வாங்குனீங்க? பேச மட்டும் தான் செஞ்சீங்க, போராட மட்டும் தான் செஞ்சீங்க. செலவெல்லாம் பண்ணிருக்கு. பர்சனல் செலவு பண்ணிருக்காங்க. இல்ல நீங்க கேக்குற கேள்வி டைவர்ட்லாம் இல்ல. இன்னொரு கேள்வி நோக்கி இன்னொரு கேள்வி வரதான் ப்ரோ செய்யும். அதுக்கு வந்து பதில் அளிக்கலாம். நீங்க கேள்வி இன்னொருத்தட்ட கேட்காதீங்க. இல்ல ப்ரோ,
கேள்வி இஸ் வெரி சிம்பிள் ப்ரோ. உங்க இயக்கம் ம். ஈழத்தமிழர்களுக்கு என்ன பண்ணுச்சு 14 வருஷமா? நாங்க நீங்க எதுக்கு அதை நாங்க அதிகமா எதுவுமே அரசியல் பண்ணல ப்ரோ. பேசுறீங்க? நாங்க எதுவுமே பண்ணல ப்ரோ. எதுவுமே ஜீரோ. பண்ணாம இப்ப வாய் மட்டும் பேசிட்டு இருக்கிறீங்க. அதை பரவாயில்ல, அதை மத்த கேட்கக்கூடிய யாருன்னா கட்சியில யாராவது ஈழத்தமிழன் வந்து கேட்க சொல்லுங்க. நீங்க ஈழத்தமிழனா? எது ஈழத்தமிழர் ஏகணுமா? நீங்க ஈழத்தமிழனா? அப்ப எங்களை இருங்க, நீங்க அப்ப எங்களை ஈழத்தமிழனா? சொல்லணும்னா ஈழத்தமிழரை வந்து இல்லங்க, அதுக்கு தான் எங்களை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொன்னேன். இங்க தமிழ்நாட்டுல ஏங்க கிடைக்கிற நிதியை கூட எங்கு ஈழத்தமிழன் இல்ல தான் இங்க கேளுங்க, கொடுக்குறான், அதிகமா கொடுக்குறான். இல்ல அவனை அதுக்கு கேட்க வந்து சொல்லுங்க. இருங்க இங்க இருங்க சும்மா இங்க இருங்க, அதுக்கு காளியம்மாளுக்கு சீமான் கார் எப்படி இருங்க வந்துச்சு, இசுசு கார் வந்து சீமானுக்கு எப்படி ஏங்க வந்துச்சு அப்படிங்க. இருங்க வேற எங்க கிட்ட வேற எங்கு எதுவும் பேச இங்க முடியாது. பாருங்க நாங்க வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏங்க இப்பதான் ஒரு இருங்க ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஐயையோ இதுதான் என்ன கேட்க இப்படி முடியும். ஆமாங்க, என்னங்க ஏங்க சிரிக்கிறீங்க? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே ம். அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. நான் தமிழ்ல நான் கேட்பேன், பதில் சொல்லுங்க. ம். என்ன எங்க பிறப்பினும் தமிழன் தமிழனே நீங்க தானே சொன்னீங்க. நான் தமிழ ஈழத்துல நீங்க பிறந்தாங்க, தமிழ்நாட்டுல நம்ம பிறந்தாங்க, பதில் ஈழத்தை பத்தி சொல்லுங்க. தானே பேசிட்டு இருந்தோம். ஈழத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஈழத்துக்காரன் வந்து கேட்கட்டும். ஆமா, நீங்க ஏன் கேக்குறீங்க எது கேக்குறான். நீங்க ஈழத்துக்காரன் ஈழத்துக்காரனா இருந்தா கேட்கணுமா? கேளுங்க. சரி ஆமா, அவன் தானே காசு கொடுக்குறான். சரி நான் இப்ப எங்க கட்சிக்கு அவன் தாங்க காசு சரி கொடுக்குறான். அதிகமா அவன் தான் காசு கொடுக்குறான். அது மூலமா தான் இந்த அளவுக்கு முடிஞ்ச அப்ப அளவுக்கு நீங்க இயங்கிட்டு வாங்கிட்டு இருக்கோம். தான் இருக்கிறீங்க, அவனுக்கு எதுவும் ஆமா வாங்கிட்டு தான் இருக்கீங்க, ஆமா. அவனுக்கு எதுவும் இன்னைக்கு பண்ணல. நாங்க ஓட்டு கேட்டு போறோம்ல, அங்க சரி ஆராய்ச்சி ஓகே, எடுக்கிறதுக்கு வந்து இதுக்கு மேல வேட்பாளர் தான் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் கொடுப்பான். ஆ, அங்க வந்து ஆராய்ச்சி எடுக்கிறவங்களே காசு கொடுக்குறாங்க. இதை என்னவா பாக்குறீங்க? சரி அது வந்து ஒரு மடத்தனமா பாக்குறேன். பட் ஓகே, அது இருக்கட்டும். மடத்தனை தான். இப்ப நீங்க தமிழுக்கு மடத்தனைனா வந்துருவோம். அவ்வளவுதான், அரசியல்னு நம்ம நினைச்சுப்போம், அடுத்து அவ்வளவுதான். இருங்க நம்ம வந்து இல்ல அதை நான் பாராட்டுறேன். ம். ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி மத்த கட்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயத்துல உங்களை பாராட்டலாம், நான் மனப்பூர்வமாவே பாராட்டுறேன். இந்த இதெல்லாம் இப்ப வேணாம் வந்து ப்ரோ, நம்ம பாயிண்ட்டுக்கு தமிழ் வாங்க ப்ரோ. பாராட்டலாம் வேணாம், இல்ல நீங்க இல்ல பாயிண்ட்டுக்கு நிஜமாவே வாங்க. நான் பாராட்டுறேன். பாராட்டலாம் ஏங்க வேணாம், அதை பாயிண்ட்டுக்கு நீங்க வாங்குங்க. சொல்லக்கூடாதுங்க. நீங்க ஏன் ஏங்க பாராட்டுங்கன்னு நீங்க என்ன எனக்கு கேள்வி கேட்க ரைட்ஸ் இருக்குங்க. ஆமாங்க, இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீங்க என்ன என்டிகேக்கு அத்தாரிட்டியா? அப்புறம் சீமானந்தா தான் அத்தாரிட்டி. ஆமா ஆமா, நான் அத்தாரிட்டி தான். நான் அப்புறம் தானே அவரை வந்து பேசுறேன். நீங்க இப்ப சீமா கூட சொல்றீங்களா? நீங்க பேசல, என் கூட தானே பேசிட்டு இருக்கீங்க. இது உங்க கூட ஆமா, பேசுறேன். வினோத் நீங்க கூட என்ன தானே முதலாளி பேசிட்டு இருக்கீங்க. என்டிகேவுக்கு? வினோத் கூட அரசியல பேசுனா நான் தாங்க அதுக்கு அத்தாரிட்டி. நீங்க சீமான் கூட ஏங்க பேசும்போது சீமான்ட்ட வினோத் கேள்வி யாருங்க? கேளுங்க, இல்ல சீமான் உங்களுக்கு பதில் சொல்லுவார். யாரு? நீங்க ஓ யார்கிட்ட நீங்க தான் பேசுறீங்க? வினோத்தா? ஆமா, சரி என் கூட பேசுனா நான் தான் ஓகே, நான் அத்தாரிட்டி அந்த பர்சனலா அரசியலுக்கு. பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம அடுத்தது உங்க தமிழுக்கு வந்துருவோம். ம். தமிழ் கான்ட்ரிபியூஷன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க லாஸ்ட் 14 வருஷம்? யார கேக்குறீங்க? கட்சியை கேக்குறீங்களா? ஆமா, உங்களை தான் கேக்குறேன். ம். ஏன்னா தமிழ்ல அரசியல் படுத்துனதே சீமான் தான். போதுமா? நீங்க எங்க அரசியல் பத்திங்க விட்டுருங்க. ஏதோ தமிழே கண்டுபிடிச்சது சீமான்னு அதுக்கு சொல்லிட்டு என்னங்க, என் ஃபர்ஸ்ட் ஓட்டே நான் எச் ராஜாவுக்கு தான் போட்டேன். மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் கூட்டணியில இருந்தாரு. பேசுறது கார்த்திகை கூப்பிடுங்க. மக்கள் நல கூட்டணியில எச் ராஜாவுக்கு தான் எங்க தொகுதியில நான் ஃபர்ஸ்ட் ஓட்டே என் ஓட்டு எச் ராஜாவுக்கு தான் போட்டேன். இப்ப எச் ராஜா எங்க இருக்காருன்னே தெரியல. ஏங்க மக்கள் நல கூட்டணியில எச்சராஜங்க ஐயோ அவர் எந்த எங்க வேற யார்ட்ட கேட்கல. மக்கள் நல கூட்டணியில பிஜேபி இல்ல 2016ல. ஆமா இல்ல புரியல. வேற இன்னொருத்தர் யார்? யோ, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தமிழ் படுத்தினதே சீமானுங்கிற இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து இல்ல தமிழ் அவர் ஃபர்ஸ்ட் கிடையாது. அவரே வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு அந்த இன்டர்வியூஸ்ல எல்லாம். போய் பாருங்க, எடுத்து பாருங்க. யாருங்க? இல்ல எனக்கு புரியல. ஏதோ தமிழ் அவர் எனக்கு பேர் கரெக்டா ஞாபகம் வரல. தமிழ் அரசியல் அவர் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கல, நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. நீங்க போய் நீங்க கேள்வி வந்து யாரு வந்து தமிழ் அரசியல எடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. அவர் சொன்னார்ல. கேளுங்க அதெல்லாம் கிடையாது, பொய் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் தமிழர் அரசியல எடுத்தது எனக்கு தெரிஞ்சு சீபா ஆதித்தனார், உங்க கட்சியோட ஃபவுண்டர். சரி, அவர் அடுத்த வருஷமே போய் திமுக சேர்ந்து ஏதாவது புதுசா சொல்லுங்க. எல்லாமே தெரிஞ்சங்க. சீமானே சொல்லுதுங்க. புதுசா ஏதாவது சொல்லுங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது. சீமானே பல டைம் சொல்லிட்டாரு. சீமான் பல டைம். அப்ப நீ பாக்கலன்னு அர்த்தம். போய் தானே சொல்றீங்க. எங்க நீ கேட்ட கேள்விக்கு சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என் சைட்ல இருந்தானே என் அரசியல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என் டிராஃப்ட நான் சொல்றேன். நான் இப்படி தாங்க இருந்தேன், இப்படி வந்தேன் அப்படிங்கிற சொல்றேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல நீங்க வந்து தமிழ் படுத்தினது சீமான்னு எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தமிழ்நாட்டு அரசியலையா எதை? ஆமாங்க, இப்ப நான் பிஜேபில எச் ராஜாவுக்கு ஓட்டு போட்டு நான் ஏன் நாம் தமிழருக்கு வரணும்? அதை வச்சு சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல எனக்கு புரியல. தமிழ் படுத்தினது ஏங்க, அதுக்கு முன்னாடியே திமுக தான் தமிழ்ல பேசியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு ப்ரோ? அதோட அரசியல் தெரியலன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது ப்ரோ. நீ உங்க கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேக்குறேன். தமிழுக்கு உங்க கட்சியோட கான்ட்ரிபியூஷன் என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க.
அவன் கேள்வி கேட்டா ஏங்க நாங்க என்னமோ நாங்க அதிகாரத்துல உட்காந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. நாங்க அதிகாரத்துல இருந்து இருக்கோமா? இல்லங்க சரிங்க பாருங்க இப்போ நாங்க என்ன சயின்டிஸ்டா? அதனை ஏறுங்க, இது நாங்க சயின்டிஸ்டா? கட்சியில இருக்கிறவங்க சயின்டிஸ்டா இல்ல ஓட்டு போறவங்க சயின்டிஸ்டா? இருங்க. அப்புறம் ஆராய்ச்சி அது என்ன கேள்வி? என்ன ஆராய்ச்சி பண்றீங்கன்னா? நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இப்போ ஊவே சாமிநாதையர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து எந்த கட்சியிலயும் கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா ஓலைச்சுவடியிலயும் கல்வெட்டுலயும் இருந்த இலக்கியங்களை அப்படியே புஸ்தகமா போட்டு மக்களுக்கு கொடுத்தாரு. இது கூட கான்ட்ரிபியூஷன். அப்ப அந்த மாதிரி ஒரு விங் உங்க கட்சியில இருக்குல்ல, அந்த விங்கோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லையா தமிழுக்கு? ஈழத்துக்கு தான் இல்ல கான்ட்ரிபியூஷன். அட்லீஸ்ட் தமிழ். சரி இருங்க, நீங்க பிஜேபி தானே? இப்ப பேசினவர் பிஜேபி தானே? நான் உங்ககிட்ட ஓப்பனா கேக்குறேங்க, கேந்திரிய வித்யாலயோட மும்மொழி கொள்கை என்னங்க? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயோட மும்மொழி கொள்கை என்ன? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரு இப்ப என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி. அதோட மும்மொழி கொள்கை என்ன? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க. உங்க பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். உங்க பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சவங்க சொல்லட்டும். கார்த்திக் ப்ரோக்கு தெரிஞ்சா கூட சொல்லட்டும். கேந்திரிய வித்யாலயோட மும்மொழி கொள்கை என்ன? 7 தடவை திருப்பி கேள்வியை கேட்டா ஒரு நிமிஷம் இருங்க. கேள்வி 7 தடவை கேட்டு நேரம் புரிஞ்சிருக்காங்க, பதில் சொல்லுங்க. உங்க கான்ட்ரிபியூஷன் கேட்டா கேந்திரிய வித்யாலயாக்கும் என்ன கேள்வி கேட்கறவன் தகுதியை நான் அளவிடலாம். என்ன கேள்வி கேட்கறவன் தகுதியை நான் அளவிடுறது தப்பே கிடையாது. கேந்திரிய வித்யாலயோட மும்மொழி கொள்கை என்ன? நீங்க கேக்குறீங்க தமிழுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, தமிழுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா? ஏங்க அப்ப தமிழுக்கு என்ன பண்ணா மோடி வந்துட்டு திருக்குறள் சொல்றது வந்து தமிழுக்கு ஆற்ற தொன்றுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க மோடி குஜராத்திங்க, அந்த ஏங்க எழுதுறீங்க? அவர் வந்து இங்க திருக்குறள் சொல்றாரா இல்லையா? அதுக்காக நான் கேக்குறேன், திருக்குறள் சொல்றாரா இல்லையா ஒவ்வொரு மீட்டிங்லயா? காரணமா நான் கேட்டேன், நான் சிம்பிளா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலோட மும்மொழி கொள்கை என்ன? கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலோட மும்மொழி உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லலாம், இல்ல கார்த்திக் ப்ரோக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம், வேற யாராவது இருந்தா பிஜேபி சப்போர்ட் யாராவது இருந்தா சொல்லலாம். இப்ப நீங்க வந்து உளப்புறீங்கன்னு உளப்புறலாம் இல்ல. அது என்னங்க நீங்க மட்டும் எங்களை கேள்வி கேட்டே இருக்கணும்? உங்களை கேள்வி கேட்டா உளப்புறீங்க, மழுப்புறீங்க. நீங்க ஆன்சர் தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் கேள்வி கேளுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. கேள்வி கேளுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஈழத்துக்கு ஒண்ணும் செய்யல. இப்ப அதுக்குதான் கேக்குறேன். அப்ப தெரிஞ்சவங்க செய்யலன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டு போயிட்டே இருங்க தம்பி, அவ்வளவுதான். ஏங்க இல்லங்க, நீங்க ஆட்சியில இருக்கீங்கல்ல? நாங்க ஆட்சியில எங்க இருக்கோம்? நீங்க பிஜேபி சப்போர்ட்டரா இல்லையா முதல்ல சொல்லுங்க. நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, அதனாலதான் கேக்குறேன். இங்க இதுக்கு முன்னாடி கேந்திரிய வித்யாலயான்னு இருந்துச்சு, இன்னைக்கு பிஎம்ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயம் மாறி இருக்கு. அதனால நான் கேக்குறேன், மோடியோட ஆட்சி காலத்துலதான் அந்த ஸ்கூல் நேம் மாறி இருக்கு, சரிங்களா? என் வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கேந்திரிய, அதோட மும்மொழி கொள்கை என்ன? தெரியல, எனக்கு தெரியல, சொல்லுங்க. இல்ல நீங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்லுங்க, இல்ல தெரியலன்னா நானே சொல்றேன். அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் நீ மேல வர மாட்டாங்க. இல்ல கார்த்திக் ப்ரோக்கு தெரியாமலாம் இருக்காது, அவர் சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ உங்ககிட்ட ஓடி தெரியாதுங்க. சொல்லுங்க. ஓகேங்க, இங்கிலீஷ் ஹிந்தி சமஸ்கிருதம். நீங்க தமிழ்நாட்டுல ஸ்கூல் நடத்துங்க, அது சென்ட்ரல் போர்டு அதெல்லாம் விட்டுருங்க. அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு என்ன தப்பு? என்ன உங்களால தடுக்குது? எது தடுக்குது? அது வந்து நீங்க கேக்குற கேள்வி, நான் கேக்குறது உங்க இல்லங்க. தமிழ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா அதான், அப்ப நீங்க என்ன தமிழுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க கேள்விக்கு தான் இங்க வர்றேன். கான்ட்ரிபியூஷன் கூட விட்டுருங்க. ஏங்க நான் கேக்குற கேள்வி கான்ட்ரிபியூஷனா கிடையாது, அடிப்படை உரிமை. நான் கேக்குற கேள்வி வந்து நீங்க வந்து கான்ட்ரிபியூஷன் கேள்வி கேக்குறீங்க. 1000 ரூபாய் நாங்க திருடணும்னா நீங்களும் 500 ரூபாய் திருடிக்கீங்களேன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. அரசியல் புரியா பேசுங்க. என் கேள்வி வந்து கிளியர். என்னோட கேள்வி ரொம்ப கிளியர். என் கேள்வி ரொம்ப கிளியர். அப்ப உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அவ்வளவுதானே தம்பி? அதுதான் ஒரு நீங்க 1000 ரூபாய் திருநீங்களான்னு கேட்டா நீங்களும் 500 ரூபாய் திருநீங்கல்ல அப்படின்னு உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு எதுவும் பதில் இல்ல, அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. நான் வந்து கன்க்ளூட் பண்ணி அதாங்க நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நீ அவனுக்கு என்ன உதவி பண்ணிருக்க, ஏன் இப்ப குறுக்க பேசுறீங்க? அப்ப மத்தவங்களும் கொஞ்சம் அமைதியா யாரோ ஒருத்தன் பேசுங்க. கட்சியால ஈழத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, தமிழுக்கும் பிரயோஜனம் இல்ல. அடுத்து உங்க கட்சி கொள்கை சொல்லுங்க. பிஜேபி கார எப்படி பேசுங்க? பிஜேபிக்கு எப்படிங்க நாம் தமிழோட இது போய் பிஜேபி எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாங்க. உங்க கட்சியோட நீங்க ரொம்ப தாழ்ந்துங்க பேசுறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எங்க கேட்டீங்க கேள்வி? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் இப்படிக்கு இது வந்து தமிழத்துக்காக மட்டும் சேர்த்து கேட்கறேன். போதுங்க, நிறுத்திக்கலாங்க. இதுக்கு பதில் வராது, விட்டுருங்க. ரெண்டு பேருமே நிறுத்திடுங்க. நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்கல, இங்க இவ்வளவு ஸ்டேட் இருக்குல்ல, இவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அந்தந்த மண்ணுக்கான லாங்குவேஜ் ஒதுக்கிட்டு நீங்க இங்கிலீஷ் ஹிந்தி சமஸ்கிருதம் மட்டுங்கிறது ஏன் வச்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன்.
வேற எதுவும் இல்ல. இல்ல அது வந்து நாங்க வந்து ஆரியர்கள் ம் நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க ம் தமிழர் தானே, ம் என்டிஏக்காரங்க. ம் நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு அதை சொல்லுங்க. நாங்க ஆரியர்கள், நீங்க தமிழர்காரங்க, நீங்க ஆரியர்கள் என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுல தானங்க ரன் சொல்லுங்க. பண்றீங்க ஸ்கூல்ல. உங்க கவர்மெண்ட் தானே நடக்குது. நீங்க ஆரியர்கள். நான் நாங்க ஆரியங்கிற பண்றோங்க, நாங்க பாயிண்ட்டுக்கே போல. தப்பே பண்றோம், நான் ஆரியங்கிற பாயிண்ட்டுக்கே போல. நாங்க நீங்க தப்பே கேட்டதுனால பண்றோம். கேக்குறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஓடிட்டு இருக்கிறீங்க. ஏங்க நான் கேட்டதுக்கு நீங்க என்ன என்டிகே பதிலே என்ன சொல்லுங்க. பண்ணுச்சு தமிழுக்கு? ஐயோ அப்பா, என்ன அதுதான் நீங்க என்ன ஏங்க பண்ணீங்களா அவர் தான் சொல்லுங்க. ஆரியர்கள்னு சொல்லி அதான் முடிச்சிட்டாரு இல்லைங்க, சொல்லிட்டேங்க, நாங்கெல்லாம் ஆரியர்கள்னு சமஸ்கிருத ஒத்துக்கிட்டாருல்ல. தாய்மொழி. ஆமா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்டிகே தமிழ் தானே, என்ன பண்ணீங்க? ஓகே, இன்னொருத்தர் ஸ்பீக்கர் கேக்குறாரு, அவருக்கு கொடுங்க. மைக் சிம்பல் வச்சிருக்காரு. நான் எங்க கொடுக்க, அவர்தான் வினோத்தனமா இருக்காரு. ஓகே இப்போ ப்ரோ, உங்களுக்கு ஸ்டாப் பதில் இல்ல, அதனால அவர்கிட்ட கொடுக்க சொல்றீங்களா? ப்ரோ. அப்படிலாம் இல்ல. பேசுங்க வினோத், ஸ்பீக்கர் கொடுத்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் பேசட்டுங்களா? அப்ப அவர் கேட்டதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். தமிழ்நாடு HRC டிபார்ட்மெண்ட்ல 44,121 கோயில் இருக்கு. தஞ்சாவூர் கோயில்ல வழிபாட்டுல தமிழை நடத்தலான்னு பிரச்சனை வரும்போது சத்தியவால் முருகனர் ஐயா, தீரன் திருமுருகன், அதுக்கப்புறம் இன்னும் 2 பார்ட்டிஸ் எல்லாம் போயிட்டு வழக்கு போட்டு ஒரு கேஸ் வாங்கினாங்க. அந்த அடிப்படையில தஞ்சாவூர் கோயில்ல குடமுழுக்குல பாதி குண்டங்கள் சமஸ்கிருதமும் பாதி குண்டங்கள் தமிழும் வகைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கோயில்கள்ல பிரச்சனை வரும்னும் போது நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி மறுபடியும் கோர்ட்டை ரன் பண்ணி ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த கோவில குடமுழுக்கு நடந்தாலும் பாதி குண்டம் சமஸ்கிருதம் பாதி குண்டம் தமிழுக்கு நடக்கணும். அப்படி தமிழை வழிபாடு பண்ணாம நீங்க நடத்துனீங்க அப்படின்னா HRC டிபார்ட்மெண்ட் அந்த கோயிலோட நிர்வாகத்துல தண்டம் வசூலிக்க வேண்டும் அப்படின்ற தீர்ப்பை வீரத்தமிழர் முன்னணி வாங்கி வச்சிருக்கு. கான்ட்ரிபியூஷன் நம்பர் 2, நான் உங்களோட ஃபீல்டுல முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா லாங்குவேஜ் அதெல்லாம் குறிப்பிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ ஏதோ ஒரு சர்டிபிகேட்ல, எஜுகேஷன் சர்டிபிகேட்ல ஏதோ ஒரு சர்டிபிகேட்ல தமிழ் உங்களோட தாய்மொழி என்ன, அது தமிழ்ன்றது பதியப்படணும் அப்படின்றத தமிழ் மீட்சி பாசறை, நாம் தமிழர் கட்சியோட தமிழ் மீட்சி பாசறை கோர்ட்டுல போய் கேஸை போட்டு வாங்கியிருக்காங்க. 2வது ஈழத்தமிழர்களுக்கு வருவோம். UNGA எந்த ஒன்னு ஒரு கேஸ் அசம்பிளி இது? இருக்கு, யுனைடெட் ஜெனரல் டாக்டர் அசம்பிளி. ஜி சிரிக்காதீங்க, கேக்குற கேளுங்க, இருங்க நீங்க நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. UNGA அசம்பிளின்னு ஒரு அசம்பிளி இருக்கு. இது என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. இந்த அசம்பிளில யார் வேணாலும் பேசுவாங்க. இதுலதான் நம்ம ஸ்டாலின் எல்லாம் போய் கோர்ட்டு சுட்டு பார்த்துட்டு நான் யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசிட்டு வருவாரு. அது கிடையாது. அந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் அவர் பேசல, அவர் அனுமதிக்கல. UNGA தான். இந்த UNGA பல உலக நாடுகள், உறுப்பு நாடுகள், பல NGO பேசுவாங்க. அந்த இடத்துல 12 முறைக்கு மேல் ஈழத்தமிழர்களோட பிரச்சனை கொண்டு போட்டிருக்கான். அதை செயல்படுத்துறதுக்கு ஜீவா டானி அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு அதை இது பண்றாங்க. அதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ரிசர்ச் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மாநில அரசுகள் பண்ற பல விஷயங்களை கொண்டு வராங்க. அதுல ஒண்ணு காமெடி என்னன்னா, தமிழ் வளர்ச்சின்னா என்னன்னா கலைஞரை பத்தி பேசுறது ஒரு ஆய்வு கட்டுரை தமிழ் வளர்ச்சின்னு போட்டிருக்காங்க. இதை எதிர்த்தும் தமிழ் மீட்சி பாசறை பேசியிருக்கு. இதை தாண்டி ஒரு கேஸ் ரன் பண்ணிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் இருக்குங்கல்ல, அந்த கல்வெட்டை படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது எடுத்துட்டு வர விஷயத்திலையும் தமிழ் மீட்சி பாசறை ஈடுபட்டு இருக்கு. இது மாதிரி இன்னும் பல வழக்குகள் இருக்கு. சன்ஃபார்மா வழக்கு, OBC இடஒதுக்கீடு வழக்கு, 8 வழி சாலை வழக்குன்னு பல வழக்குகள்ல நாம் தமிழர் கட்சி ரெப்ரசன்டேட்டிவ். இதை தாண்டி 7 பேர் விடுதலைல இருந்தது தடா சந்திரசேகர் ஒருத்தர், ஈழத்து தமிழர்கள் சார்பா 28 பேர் மேல வழக்கு இருந்தது. அந்த தடா சந்திரசேகர் தான் நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் பொதுச் செயலாளர். அவர் இறந்துட்டார். கேக்குறவங்க வந்து நம்பிடுவாங்க. தடா சந்திரசேகர் பொறுத்து அபிஷியல் டாக்குமெண்ட் தான், பொதுச் செயலாளர் தான், நம்பணும்னு இல்ல. டாக்டர் டூச்சி இருங்க டாக்டர் டூச்சி சொல்லுன்ற சொன்னா இதெல்லாம் நம்புறோம்னா என்ன? நிமிஷம் பேச விடுங்க தம்பி, நாங்க பேசல, நான் பேச விடுறேன். 2G பேசுறது எனக்கு தெரியும். 2G நான் கேட்கறது, இப்போ UAPன்னு ஒரு இது இருக்கா, ஆக்ட் இருக்கா, ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை பரிசீலனை பண்ணுவாங்க. நான் உங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன் 2G. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சீமான் அவர்கள் வாங்கின கார் மகிழ்ச்சி 23 லட்சம் ரூபாய் ஆசூஸ் கார் எப்படி வந்து நான் சொல்ல முடியும்? இயக்குனர் சீமான் ஓரம் மாறிட்டோம். 8 வழி சாலையில கேஸ் போட்டது யாரு? நான் கேஸ் என்ன தட்டுமா? அந்த வழக்கறிஞர் பேர் சொல்லட்டுமா? பாலு. அவர் பேசின பேட்டி தொலைக்காட்சியிலே வெளியிட்டிருக்கேன். நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசின அந்த வழக்கு இருக்குது, வழக்கு எண் இருக்கு, எந்த ஆர்டரின் அடிப்படையில தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இருக்குது. எடுத்து நான் தரட்டுமா? ப்ரோ வினோத் ப்ரோ இருங்க, வினோத் ப்ரோ இருங்க. என்ன ஐடியால இருக்கீங்க? அண்ணாமலைக்கு ஓவரா பேசுறீங்கல்ல, அண்ணாமலையோட ஆருத்ரா வழக்கோட விஷயம் என்னாச்சு? கேஸ் சொல்லுங்க. மத்தவங்க மேல போடுறாங்களே, நான் கேட்கிற ஆசூஸ் கார் அவர் எப்படி வாங்கினாலும் பேசுறேன். 23 லட்சம் ரூபாய் கார் எப்படி வாங்கினார்? அது எலெக்ஷன் அபிடேவிட்ல நாம் தமிழர் பதிவு பண்ணிட்டாரு. உங்க வாட்ஸ் நீங்க ப்ராப்பர்ட்டியா பதிவு பண்றீங்களா? எலெக்ஷன் அபிடேவிட்ல பாத்துக்கலாம்.
200 ரூபாய் ஜுடிஷியல் பேப்பர்ல போயிட்டு இது பண்ற ஒருத்தரை கொண்டு வந்து இளங்கலை பொருளாதாரம் படிச்சவர், அவரோட ஆசிரியர் தோ பரமசிவன், யூனிவர்சிட்டியில பாட புத்தகமா இருக்கிறவர், நீங்க பாட்டுக்கு சொல்லி அவரோட அடிக்கிட்டே கம்பேர் பண்றீங்க. பேச விடுங்க வினோத்குமார். ஹெட்போனை வந்து தள்ளி வச்சுட்டு பேசுற கத்திட்டு சரி பேசுங்க டூஜி, நீங்க பேசுங்க பாக்கலாம். அதாவது 8 வழிச்சாலை இருக்கு தெரியுமா, சேலம் சென்னை 8 வழிச்சாலை, அதுக்கு கேஸ் போட்ட நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ். ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறதா அப்படியா? வாங்கி வச்சிருக்க. அந்த கேஸ் தீர்ப்பு என்னன்னு வந்து தெரியுமா, ஏற்கனவே தொடர்ச்சியா நிறைய வழக்குகள் இத பேர்ல போட்டிருக்கு, அதனால இந்த வழக்குகளை நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி இவர் ஹேண்டில் பண்ண வழக்கு. 4வது வழக்கு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை போட்ட வழக்கு. சும்மா இந்த மாதிரி நீ தொலைக்காட்சியில வந்துட்டு பேசக்கூடாது. கோர்ட்டோட டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த தான் பேசணும். நான் கோர்ட்டோட டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த பேசுறேன். நான் கோர்ட்டோட டாக்குமெண்ட், நான் எடுத்த அந்த டாக்குமெண்ட் நடிச்சிடுவேன். அன்புமணி ராமதாஸ் போட்ட வழக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? நான் அவர் போடலன்னு சொல்லல, அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்லல, ஆனா தீர்ப்பு ஆஜரானது எங்க வழக்கு இருக்கிற ஆஜர் ராஜா இருக்கு சொல்லிட்டேன். மைக்க கழட்டி வச்சுட்டு மைக்க கத்திட்டு இருக்காரு ப்ரோ. ஹெட்போனை மாட்டிட்டு பேசுங்க, அடுத்தவங்க பேசுறதையும் கேட்டு போல இருக்கு. தனியா கத்திட்டு இருந்தா நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன் ஆசூஸ் காருக்கு நான் ரெக்கார்டு தரேன். அந்த கார் எலெக்ஷன் அஃபிடவிட்ல இருக்கு. தப்பா வாங்கினா எலெக்ஷன் அஃபிடவிட்ல அந்த காரை பதிவு பண்ண முடியாது. உன் ஆருத்ரா வழக்குல அண்ணாமலை விஷயம் அவரோட வாட்ச் என்னாச்சு? ஐயோ அவர் பேச விடுங்க. சும்மா தினமும் குரூப்பா போட்டு சீமான் சீமான்றீங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள சீமான் அவர்களை மீறிட்டு நீ ஒரு விஷயம் பண்ணிருப்பியா? வடிவேலு விஷயம் ஆரம்பிச்சு பல விஷயத்த முடிச்சு வச்சு எங்க அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுல சேவிங்கே கிடையாது. 200 ரூபாய் நான் ஜுடிஷியல் பேப்பர்ல கூட சர்வே பண்ணாத ஒரு தற்கு ஐஏஎஸ் அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ற உனக்கே இப்படி இருக்குன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? 13 வருஷம் தனியா பார்ட்டியை ரன் பண்ணிருக்கோம். 126 கேஸ் இன்க்ளூடிங் ஐஎன்ஏ வழக்கு இருக்குது. என்ன பண்ண முடியும்? இதுல எவனும் சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் கேக்குறேன், விஜய் ரசிகர்களுக்கும் சேர்த்து சொல்றேன். அவங்க அண்ணனே 4 தடவை போயிட்டு அதிமுக ஆதரவா பேசுறாங்க. டாக்டர் டூச்சி என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணு இல்ல, போன வருஷம் அப்ப இதான் உங்க அரசியல் தெளிவா? இருக்கக்கூடிய தெளிவானவர் மைக்க முழுங்கிட்டு வந்து பொய் பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. தலைவா நீங்க உரிமை கொண்டாடுறீங்க. சரி, நான் இப்ப பேசிட்டே இருக்கேன். நான் போய் கேஸ் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன். நான் கமெண்ட்ஸ்ல போடுறேன், படிச்சு பாருங்க. உங்க அண்ணனை பத்தி நான் பேசுறதுக்கு தரவுகள் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. வேட்பாளர் அறிவிச்ச பிறகு தங்கர் பச்சனை சொல்லிட்டாருங்க. பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில தான் அவர் நிக்கிறாரு. நீங்க கேட்டதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் பொய்யா பேசுறீங்கன்னா மறுத்து பேசுங்க. அதுதான் நீங்க மறுத்து பேசவே விட மாட்டேங்கிற தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க, பேசல. அப்ப என்ன நீங்க பேச விட்டீங்களா? கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொன்னாரு. வினோத்குமார் வந்து பேசட்டு எங்க கூட. நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, பேன் இருந்தீங்க. அவருதான் வர்றாரு, இப்ப நீங்க சவுண்ட் விடுறீங்க. எதுக்கு? எனக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நடுவுல வரீங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு அரசியலே கிடையாது. நீ பேசுறது ஒரு பேசிக் எத்திக்ஸ் கூட இருக்கிறவன் வந்து இதெல்லாம் பேச மாட்டான். அது என்ன உனக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல ப்ரோ, உனக்கு எல்லாம் தெரியுமா ப்ரோ? என்ன 8 போய் லிஸ்ட் பண்ணு. என்ன 8 போய் லிஸ்ட் அவுட் பண்ணு. விடுங்க. 8 வினோத் ப்ரோ 2G பேசிட்டோம். நான் வந்து உங்க தலைவரை எதுவுமே அபியூஸ் பண்ணல. இது வந்து அண்ணாமலையா தக்குங்கிறாரு சொன்னாரு. ஓகே, நான் பாஸ் பண்ணிடுறேன், ஒன்னும் தப்பு கிடையாது. அது வந்து கையாளாக பேசதான் செய்வாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். என்ன அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்கல, 8 பொய்ய சொன்னீங்க. என்ன 8 பொய்? அந்த சென்டர் ரிசர்ச்சுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேற யாருக்கு சம்பந்தம்? இருங்க தம்பி, குறுக்க பேசுங்க தம்பி. அதாவது பாருங்க, அப்ப கார்த்திக் ப்ரோ குறுக்க பேசுங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல அந்த கேந்திர வித்யாலயா என்ற ஸ்கூலு 8 வழிச்சாலையில கேஸ் போட்டது திரு அன்புமணி. ப்ரோ கார்த்திக் ப்ரோ ஓகே, ஆரம்பிச்ச இடத்துலயே பேசலாம். கார்த்திக் ப்ரோ பேசுறாரு, சொல்லுங்க. கேந்திர வித்யாலயா பத்தி பேசுறாரு, பேசலாம். உங்களுக்கு ஓபிசிக்கு என்ன சம்பந்தம்?
ராணுவத்தை புரியல. மிலிட்ரியில அடுத்து மிலிட்ரியில வேற ஒரு இருக்கிறவங்களுக்கு யோசனை இங்க இருக்காரு. இப்ப எங்க ஊர்ல ஐடிபிபி இருக்கு, அங்கே இன்னொருத்தர் வேற படிக்கிறவங்களுக்கு ஒருத்தர் எல்லாம் சொன்னீங்களா நீங்க ஈஸியா இருக்குமேனு ஆரம்பிச்ச ஸ்கூலு. யுஎன்ஜிஏல போய் பேசுனீங்கன்னு, சொல்ல யுஎன்ஜிஏல இல்ல போய் ஒரு நிமிஷம் பேசுனது இருங்க. திருமுருகன் டெல்லி கேண்டீன் தான் போய் டெல்லியில பேசியிருக்காரு. இருந்து ஒரு உங்களுக்கு என்ன ஒரு இருக்கு அதுல? ஆபீசர் வந்து ம், டெல்லியில ஒரு ஆபீசர் வந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலோ, ம், மும்பையில் இருக்கவங்க வந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலோ, இங்க இருக்கவங்க பஞ்சாபுக்கு போனாலோ, ம், இங்க இருந்து போற குழந்தைகளுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கணும்னு ஆரம்பிச்சு ம், அது ம். கரெக்டா? ஓகே, இதுக்கு கேந்திர ஒரு பதில் கேள்வி வித்யாலயா. மட்டும் நான் கேட்டலாமா? நான் ஏன்டா நீ குறுக்க கேள்வி கேட்கறன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. நீங்க சொன்னது கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இது எங்க பிரச்சனை வராது அப்படின்னு கேட்டாக்க, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸோட சில்ட்ரனுக்கு வந்து இங்க சீட் கொடுக்கலன்னா அது பிரச்சனையே கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆகி வராரு, அந்த பிள்ளை இங்க வந்து படிக்கணும் அப்படின்னா அங்க வந்து தமிழ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது தமிழ் இப்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு பீகார்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்து ஐடிபிபில இருக்காருன்னு வைங்களேன், இங்க சிவகங்கை ஐடிபிபில இருக்காரு, அவர் பொண்ணு இங்க படிக்கணும், அது வந்து தமிழ் பேசணும்ட்டு என்னோட எதிர்பார்ப்பு அது கிடையாது. சரியா? இங்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்க, அங்க தமிழ் இல்லைன்னு சொல்லும் போது நான் கேள்வி கேட்கிறேன். இல்ல சரி, லோக்கல் பீப்புளுக்கு எப்ப இருந்து சீட் இல்ல கொடுக்குறீங்க? ப்ரோ, அவர் கார்த்திக் ரோமா ப்ரோ பதில் சொல்லிட்டோம். இல்ல உங்களுக்கு தெரியணும்ல அதை பத்தி இல்ல, நீங்க பேசுனீங்க. ஏன் சொல்றீங்க? எல்லாருக்கும் இங்க சில விஷயங்கள் தான் புரியும், அத யாரும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்ப அதை ஃபர்ஸ்ட் பிளேம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியலங்கிறதுக்காக அட அவங்கள இரியா நீ லபா லபான்ட்டு கொஞ்சம் இரு. அட உனக்கும் தெரிய மாட்டேங்குது, சொல்றவனையும் விட மாட்டேற. ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் ம், டைம்ல தான் 15% கோட்டா வந்து ம், வெளியே விட்டாங்க. அதாவது ம், லோக்கல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் ம், மெரிட் வைஸ் ம். அதை அணத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் யோ, மியூட். நீ ஆ பேசுறத கவனிக்கிறேன்னு அர்த்தம். யாருக்கா நான் அப்படியே அப்படியே அவங்களுக்கு உட்காந்துருக்க கதை சொல்றியா? கேக்குறீங்களா? சரி அடே இரு, சரி பர்சனலா உன்னை எதுவுமே அட்டாக் ஃபர்ஸ்ட் பண்ணல. நீ ஃபர்ஸ்ட் பர்சனலா பேசாம உன் கருத்தை பேசு, அவ்வளவுதான். யோ நீங்க ஊங்கிறது ஒரு டிஸ்டர்பா இருக்கு ப்ரோ. அ- அப்படியே கேளுங்க அ- மத்தவங்க மாதிரி. அப்படிலாம் இருக்க முடியாது ஆ ப்ரோ. அப்புறம் மியூட்ல போட்டு நான் பண்ணுங்க. கவனிக்கிறேன்னு சொல்றது ஒரு குத்தமா? நீங்க பேசுறத சரி நான் கவனிக்கிறேங்க அப்படின்னு சொல்றது ஒரு கதையா குத்தமா? சொல்றேன். சரி கவனிங்க. ம், ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் டைம்ல தான் அது 5% ஓபன் பண்ணாங்க. சரியா? அது ம். வரைக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ்க்காக மட்டும்தான் இருந்துச்சு. சரிங்க, ஆர்மி, சென்ட்ரல் கவர்மெண்ட், சரிங்க. சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி ஆளுகளுக்கு மட்டும்தான். சரியா? அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற சின்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஓபன் பண்ணி விட்டது வாஜ்பாய் தான். ம், சரியா? ம், அதுக்கப்புறம் அதுல எம்பி கோட்டா இருந்துச்சு. சரியா? அதுல எம்பி ம், கோட்டா வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டு ம், கம்ப்ளீட்டா என்ட்ரன்ஸ் வச்சுதான் அங்க எடுக்கிறாங்க. ம், எம்பிஸ் எல்லாம் கோட்டாவும் கிடையாது. ம், அவரோட பர்பஸே வந்து ம். எங்காவது திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆனா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவானவன். மொழிய வளர்க்கறது கிடையாது. மொழிய வளர்க்கறது கிடையாது அதே நான் மாதிரி சொல்லல. நான் பாருங்க, மொழிய கார்த்திக் ப்ரோ வளர்க்கறதுக்கு தெளிவா கிடையாது. கார்த்திக் ப்ரோ சொன்னார்ல, இன்னொரு ஸ்டேட்ல இருந்து ஓகே, சென்னைக்கு பட் அது ஒருத்தவங்க வந்து வர்றாங்கன்னா ரெண்டாவது அவங்களுக்கு தேவையாங்கிற இடத்துல நாங்க மறுக்கவே கிடையாது. அவங்களுக்கு போய் தமிழ் சொல்லி கொடுங்கன்னு நான் கேட்க கிடையாது. இங்க லோக்கல் ஸ்டூடெண்ட் அங்க அட்மிஷன் போடுறப்ப நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்க, லோக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு அதுதான் என்னோட தமிழ் கேள்வி. தான் வேணும்னா அவங்க போய் தமிழ்நாடு ஸ்கூல்ல சேர்ந்து படிப்பாங்க. அது அவங்களுக்கு பெட்டர் எப்படிங்க? அப்ப எஜுகேஷன் நீங்க வேணும்னா தமிழ்நாட்டுல தேவையில எதுக்கு சேர்ந்து ரன் பண்றீங்க? படிப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டுல எதுக்கு ரன் பண்றீங்க? அதான் வெளியில இருந்து என்னோட கேள்வி நல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டுக்கோங்க. சொல்லிட்டோமே. இது தமிழ்நாட்டுல மட்டும் எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் சேர்த்து தான் பேசுறேன். எங்க அரசியல் எல்லா அதுதான். ஸ்டேட்டுக்கு நீங்க ஏன்னா பேச இங்க வேணாம். பேசுறவன் புள்ள நீங்க என்ன தமிழ்நாட்டுல பேசுறான்னா, ஒரு கவுன்சிலரை ஜெயிங்க, அப்புறமா எல்லா ஏங்க ஸ்டேட்டுக்கும் நாங்க வந்து பேசலாம். கூட்டணியை பத்தி பேச கிடையாது, கூட்டாட்சி தத்துவத்தை இங்கேயே பத்தி ஜெயிக்க பேசுறோம். அதுதான் முடியல, எங்க அரசியல். எல்லா பக்கம் எங்க சேர்ந்து அரசியல் பேசலாம். கூட்டணி அரசியல் கிடையாது, கூட்டாட்சி தத்துவ அரசியல். கூட்டணி அதை பத்தி அரசியல் உனக்கு கிடையாது. புரியலன்னா என்ன பண்ண முடியும்? தம்பி ஏன் ஒரு போய் நிமிஷம் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் சீமான் அண்ணன் ஒரு தலைமையில நிமிஷம் வந்தா இருங்க கூட்டணி ஒரு நிமிஷம் அமைக்கலாம்னு இருங்க கூப்பிட்டுருக்கீங்க. இருங்க என்னைக்கு இல்ல நீங்க மாத்தி பாருங்க. 2019 இருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்க பஞ்சாயத்தை. இலை மனம் தான் இளம் மலரும் ஜெயலலிதா கூட்டி கேட்டீங்க. ஆமா. அன்னைக்கு ஜெயலலிதா உங்களுக்கு கண்ணனர்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2016 வந்து நின்னீங்க. ஒரு அதான் ப்ரோ, 2016 தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சது. அது மட்டும் ஏக்கமா இருந்தோம். ஏடிஎம்கேக்கு வந்து நாங்க வாக்கிட்டோம். தம்பி பேச விடுங்க தம்பி. ஓட்டு விழுந்தது. சரியா? சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் கருணாநிதி செத்து போயிட்டாங்க. 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? ரஜினிகாந்த் உள்ள வந்தாரு. ரஜினிகாந்த் ஏத்தீங்க. ரஜினிகாந்த் ஏன் எதுக்கு நீங்க கேட்டதுக்கு வந்து ஏன் தமிழ்நாடு தாங்க ஆளணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? அவர் கன்னடருங்க எப்படி வரலாம்? ஆனா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்டீங்க, 5 வருஷத்துக்கு பண்ணீங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்தா ரஜினிகாந்த் அடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன நடத்தீங்க? தமிழ்நாடு தானே ஆடணும்னு. நல்லா இருக்கு இந்த பாயிண்ட், தமிழ்நாடு பிடிச்சிக்கிட்டீங்க. ஏன்னா ஸ்டாலினும் தெலுங்கு அப்படின்னு நீங்களே உருட்டி விட்டீங்க ஒரு உருட்டு. டக்குன்னு எடப்பாடி இல்ல ப்ரோ, இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. அவர் வந்து அது உருட்டா, அவர் தெலுங்கர் சொன்னது உருட்டா. ஸ்டாலின் தமிழர் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழர் தாங்க. சரியா? உங்களை பொறுத்தவரை தமிழ் இருக்கிறது அப்பனா நம்ம எல்லாருமே அப்படி பேசிட்டு போயிடலாம். எங்களை பொறுத்தவரை அப்படித்தாங்க, எங்களை பொறுத்தவரை அப்படித்தாங்க. இல்ல அதுக்கப்புறம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ரொம்ப நாளா தமிழ்நாடு தான் ஆகணும், தமிழ்நாடு தான் பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் அவரு தமிழர் தானே, அவரு கவுண்டர் கோயம்புத்தூர் இருக்காரு, அவர் இந்த பாயிண்ட்க்கு தான் வருவீங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்க. தமிழர் தான், அதனால நம்ம ஆளு இல்ல அப்படின்னீங்க.
அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி போய் திரும்ப ஸ்டாலின் செய்யுமானே தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஆகணும். எதுக்கு எங்க ஐயா எடப்பாடி எவ்வளவோ நல்லவர் அப்படி பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எப்பயுமே காலத்துக்கு நாங்க வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஐ எம் ப்ரௌட் கன்னடிகான்னு சொல்லிட்டு இங்க வந்துகிட்டு எதுவுமே பண்ண கிடையாது. உங்க அண்ணாமலை அதை பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். என்ன நீ எவ்வளவு சொல்லுங்க. ஏன் ப்ரௌட் கன்னடிகான்னு சொல்லவே இல்லையா? ஆமா, அங்க சொல்லிருக்காரு. ஏன் சொல்லுங்க ப்ரௌட் கன்னடிகாருக்கு அர்த்தம் என்ன? ப்ரௌட் கன்னடிகாருக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லுங்க. நான் ப்ரௌட் கன்னடிகனா ஃபீல் பண்றேன், கன்னடக்காரனா ஃபீல் பண்றேன். அந்த அளவுக்கு என் மேல பாசம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதுதான் நாங்க அதுதான் முதல்ல ஒருத்தர் எக்ஸாம்பிள் கொண்டு வந்தார்ல, எங்க பிறப்பினம் இருங்க இருங்க மலையாளியா இருப்பாரு. ஆமா, நீங்க தமிழ் 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 கேட்கல, தமிழ எங்கேயும் போய் மாத்தி சொல்லவே மாட்டாங்க. ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, அண்ணாமலை இப்ப சொன்ன மாதிரி பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் வந்து தமிழ் இல்லையாமா, உங்க அண்ணா மலையாளி. ஓ, ரஜினிகாந்த் தமிழ்ல எப்படி? உங்க அண்ணா மலையாளி இல்லையா? எப்படி உங்க அண்ணா மலையாளி? எப்படி மலையாளி? உங்க அண்ணா மலையாளி அப்பா நீ அப்புறம் ஈழவாசி. இது வந்து இதோட ஒரு 1001 பேரு, நீ 1001 ஆளுன்னு நினைக்கிறேன். அவர் மலையாளி தானே அப்படின்னு. சீமான் கிடையாது, சைமன். ஓகேப்பா, அந்த ஆள் மலையாளி தான். மலையாளி தான், அவன் தான் கேட்டுட்டு இருக்கான். கன்னியாகுமரியில இருந்து கேரளாக்கு எதுக்கு அதானி துறைமுகத்துக்கு மழை வெட்டி போனீங்க? அவன் கேட்டான். அண்ணாமலை கேட்டானா? ஸ்டாலின் கேட்டானா? எடப்பாடி கேட்டானா? மோடி கேட்டானா? ராகுல் காந்தி கேட்டானா? ஆமா, அரசியல் வந்துட்டு அதான் பொழப்பு. நீங்க கேட்டியான்னு கேட்டா அதுக்கு பொழப்புக்கு பதில் சொல்லுங்க. பொழப்புக்கு ஆமா, அரசியல் தான் பொழப்புனா அரசியல் தான், அரசியல் தான் பொழப்புனா அரசியல் தான். நீங்க தான் ஒரு நெய்தல் படி கட்டிடுவீங்க. யார் கேட்டாங்க? யார் கேட்டாங்க? அதானி அம்சுட்டு நெய்தல் படி. கார்த்திக் ப்ரோ நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி அவங்க பேசுற அரசியல் வந்து ஒரு ஏற்கக்கூடியதா இருக்குன்னு சொன்னீங்களா? நீங்க ஏர்லி ஸ்டேஜ் ஸ்பேஸ்க்கு வந்த டைம்ல அதானி அடிச்சு துரத்து நீங்க ஒரு நெய்தல் படியை கட்ட வேண்டியதானங்க. நெய்தல் ஆள்பற நீங்க கட்டிடுங்க. ஓகேங்க, ஆட்சிக்கு வந்துட்டா கட்டிடலாம். ஆட்சிக்கு வந்துட்டா எல்லாமே பண்ணலாம்ல. ஒரு சின்ன குறுகிய இல்லங்க, இப்ப ஆட்சியில இருந்தா கச்சத்தீவை தூக்கி இந்திரா காந்தி வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குற மாதிரியோ, இப்ப இது எல்லாமே ஆட்சியில இருந்தா தானே பண்ண முடியுது. அது மாதிரி ஆட்சியில இருந்தா எதனாலும் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்க எப்படி ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு அது யாருமே நாம் தமிழர் கட்சி தான் நீங்க கேட்கணும். வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி ஹார்பர் எப்படி கட்டுவீங்க சொல்லுங்க? எப்படி கட்டுவாங்க சொல்லுங்க, நீ சொல்லுங்க. இல்லங்க, அப்படி வந்துட்டீங்கன்னா அப்படின்னா நான் கேட்டேன்ல, அண்ணாமலை வந்து நான் கேள்வி கேட்கலாம். அண்ணாமலை 2026ல முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஊழலை ஒழிப்பாரா மாட்டாரா? அது சொல்லுங்க. சரி, ஓகே, அண்ணாமலை ஆக மாட்டாருங்க, சீமான் ஆயிட்டாரு 26ல. எப்படி ஊழல் ஒழிப்பாரு? எப்படி ஊழல் ஒழிப்பாரு? என்ன அந்த ஹார்பர் என்ன பண்ண? அதானி எப்படி விரட்டி விட்டு இவர் என்ன பண்ணுவாங்க அதை சொல்லுங்க. அதுக்கு தான் நான் கிளியரா சொல்லிட்டேன். அதுக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல. ஆல்ரெடி ஒரு கரப்டடான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில போய் அவர் உட்கார்ல. அண்ணாமலை மாதிரி ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் கரப்டடான ஒரு கட்சியில போய் அவர் உட்கார்ல. அப்படிங்கிறப்ப அவருக்கு ஈஸி தான். ஆமாங்க, தெரியுமா? அதானி கிட்ட இருந்து மணல் வைகுண்டராஜன் கிட்ட கொடுத்துருவாரு போட்டு கட்டுறதுக்கு. ப்ரூஃப் கொடுங்க, ப்ரூஃப் கொடுங்க. எது ப்ரூஃப் கொடுக்கணும்? அப்புறம் நீ அது என்ன நீ மட்டும் ப்ரூஃப் கேக்குற? ஐயோ, நான் எங்கயா கேட்டேன்? சொன்னேன். அதுக்கு முன்னாடி அவர் பேசினதுக்கு அண்ணனுக்கு பசுமை வழிச்சாலை திட்டத்துக்கு அவர் பேசினதுக்கு நீ அதெல்லாம் இல்லங்க, இதெல்லாம் பொய்ன்னு சொன்னல. மணல் ஊருக்கே தெரியும் மணல் வைகுண்டராஜன் யாருன்னு. அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தா சீமான். ஆமா, ஏத்தாப்புல மணல் வைகுண்டராஜன் மா சுப்பிரமணியம் பார்த்தா கூட தான் அவர் போய் பேசுறாரு. அதுக்காக என்ன அவரு டிஎம்கேக்கு ஒரு லிங்க் இருக்குன்னு அர்த்தமா? என்னையா நீ பேசுற? கன்னியாகுமரியில ஒரு போராட்டம் போட்டீங்க, அவர் ஏதோ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அந்த பக்கமே போகல நீங்க. ஆமா, இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் இங்க போய் என்ன கன்னியாகுமரியில என்ன போராடிட்டா இருப்பாங்க? ஓகே, அது ஓகேப்பா. அது என் கேள்வி என்ன அப்படின்னா, நாங்க எந்த அதிகாரத்திலயும் இல்ல. அங்க நீங்க வந்து அங்க போராடுறீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு கேக்குறீங்க? அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவனுக்கு அதோட புடுங்குற வேலை என்னன்னு கேக்குறேன். அது மோடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி. கேரளால இருந்து என்ன வருது? நீங்க குப்பைதான் வருது எல்லாமே. என்ன புடுங்க நீங்க கேக்குறேன். ஆமா, ஆள்றவன் அவன் தானே. ஏங்க இப்ப எதுக்கு அபியூஸ் பண்றீங்க எல்லாத்தையும்? புரியல எனக்கு. ஏன் வார்த்தை தடி? மோடியவோ ஸ்டாலினையோ பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நான் உங்களை வாடா போடான்னு பேசல. அப்ப நான் வந்து அரசியல் கோவம் இருக்கிறவன் அப்படிதான் பேசுவான். கட்சி தலைவர்களை மரியாதையா பேசுங்க தம்பி. யாரும் பேசக்கூடாது. அவங்களுக்கும் அகவை இருக்கு, வயசு இருக்கு. நீங்க நாம் தமிழர் கட்சி கட்சி தலைவர்களை கண்டிப்பா ப்ரோ, இந்த செகண்ட்ல இருந்து நான் வாடா போடான்னு பேசுறத நிறுத்துறேன். அப்ப பேசுறதுக்கு கேள்வி கேட்டா அதுக்கு டைம் கொடுங்க.
அதுக்கான பதில் சொல்லும் இல்ல போது நீங்க நீங்க உங்களை குறுக்க கேள்வி வரக்கூடாது. உங்களுக்கு தான் பதிலே தெரியாது. உங்களை யாரு கேட்டா? நாங்க வினோத்தை கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுதாங்க குறுக்க குறுக்க இது பொந்துக்கிறது என்னங்க. குறுக்க சரி நீங்க பொந்துக்கிறது. என்ன பதில் சொன்னீங்க? நான் கேட்ட பதில் சொன்னா அவரே என்ன இது கார்த்திகரை வினோத் இருங்க இருங்க ஒரு நிமிஷம். அடா உங்க அரசியல் நான் சொல்லிடுவா, ஓலப்பையில உங்க ஒண்ணு விட்ட அரசியல மாதிரி சொல்லிடுவா. ஓட கார்த்திகை மாட்டேங்குது. போட்டு கேட்டது கூட தெரியல. அவர் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து அது நல்ல விஷயம். நீங்க அது மாதிரி ரிசர்ச் பண்ணி பேசுங்க. நான் கேந்திர வித்யா மும்மொழி எது கொள்கை கேட்டேன்ல, அது என்ன இதுல நடக்குது அப்படின்னு கேட்டப்ப கேந்திர அவருக்கு கேட்டப்ப வித்யாலயம்னா தெரியல. இல்ல கேந்திர வித்யாலயாவுக்கும் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சம்பந்தம் கம்மி. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கெங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரன் ஆகுது, இருக்கிறது. எங்கெங்க ரன் ஆகுது. ரன் ஆகுறது இங்கதான் நீங்க சென்ட்ரல் எந்த கவர்மெண்ட் கேள்விக்குமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரன் ஆகுது. பதில் சொல்லாம சமாளிப்பீங்க. அப்ப நீங்க மட்டும் ஏன் ஏதோ அடுத்தவன்ட்ட ரன் கேள்வி ஆகுறது ஏதோ கேக்குறீங்க? உங்க நாட்டுல ரன் ஆகுற மாதிரி ரன் ஆகுறது எங்க நாட்டுல ரன் எங்க ஆகுது. உங்களுக்கு உங்க என்ன? நாடு எது, என் நாடு எது? தமிழ்நாடு. எனக்கு இப்ப நான் 19ஆம் தேதி ஓட்டு போட போறேன். எங்க நடக்குது நீங்க தேர்தல்? எங்க கேரளா நடக்குது? தானே? நீங்க எங்க? என்டிஏ ஓனர்ஸ் எல்லாம் அப்ப கேரளாக்காரங்க தானே ஓட்ட மேக்ஸிமம் உரிமையில எல்லாம். இருந்து தூக்கிடுங்க. எனக்கு அது நான் இன்னைக்கு கூட லிஸ்ட் செக் பண்ண 27/3 எனக்கு அப்டேட் வேற ஆயிருக்கு. எனக்கு ஏன் முக்கியமான ஓட்டு வேலை இருக்கு, கொடுத்துருக்கானுங்க? நீங்களே தூக்கிங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்களே கேன்சல் பண்ணீங்க. அவ்வளவுதான் பேசுறதுக்கு. இது இல்லாதவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஏங்க அந்த கமெண்ட்ல வந்து பிஎம்கே தான் இதுக்கு காரணம்ட்டு தரவு போட்டிருக்கேன். அவரு வக்கீல் பேர் வந்து பாத்தீங்கன்னா NL ராஜா, ரெப்ரசன்டிங் பிஎம்கே கதை கேட்கிறாரா இவருன்ட்டு. பிஎம்கே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அன்புமணி ராமதாஸ் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறதும் அன்புமணி பேர்ல தான் அந்த 8 வழிச்சாலை. அதுக்கு நான் என்டிகேவுக்கும் கீழே ஒண்ணுமே கிடையாது. டாக்குமெண்ட் போட்டிருக்கேன் கமெண்ட்ஸ்ல. அந்த கமெண்ட்ஸ்ல ஃபுல் கமெண்ட் படிங்க. கேஸ் ஹிஸ்டரி நம்பரோட குறிப்பிட்டு இருப்பாங்க. அந்த அப்படியே நியூஸ்ல எனக்கு இக்கல. டிஎம்ல போட்டுருங்க இன்னொன்னும் ப்ரோ. சொல்லிடுறேன். 50 கமெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் இந்தியன் கானூன்.org இது வந்து ஒவ்வொரு கவர்மெண்டோடைய அந்த கேஸ் ஹிஸ்டரியும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ரெபாசிட்டரி. அதுல இருந்து அந்த கேஸ் டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு போட்டிருக்கேன். எங்களோட கேஸ் நம்பர் 1014 இதுல நம்ம தொடுங்க. எங்க கேஸ் ஹிஸ்டரி நம்பர் அது மட்டும் இல்லாம அந்த வழக்கு ஸ்டேலங்க அந்த வழக்கு இது பண்ணிருக்காங்க. நீங்க போய் பாருங்க, அந்த ஹிஸ்டரியில பாருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ பேசினா கேட்டு பழகுங்க ப்ரோ. சரி ஓகே பா. அதுல நீ சொல்ற ஃபேக்ட்ஸ் தப்பு இல்லப்பா. அவர் வழக்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. 8 வழிச்சாலைன்றத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே கேஸ் இருக்கு, அதனால அன்புமணி சார் வழக்கை எடுத்துக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீ என்னன்னா ஸ்டே பண்ணி அன்புமணி வாங்கியிருக்கிறாருன்ற அதுக்கு டாக்குமெண்ட் நீ காட்ட மாட்டேங்கிற. நான் டாக்குமெண்ட் போட்டுட்டேன். அதுதான் விஷயம். உங்க டாக்குமெண்ட்ல அப்படி எதுவுமே அப்படியா? அந்த லிங்க்ல போடல இருக்கு. உங்களுக்கு சரி, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. அப்புறம் யாருக்கு சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் கேஸ் சரி ஃபர்ஸ்ட் கேஸ் எப்போ போட்டீங்க? சரி நாங்க போட்டது அந்த கீழே போட்டிருக்கோம், டாக்குமெண்ட் இருக்கும் 16961/2018 கேஸ் நம்பர் 16961. ஆனா அன்புமணி ராமதாஸ் ஐயா போட்டது வந்து 20014/2018 நம்பர்ல எங்களது 16,000 இதுல இருக்குது. அவர் போட்டது 2000. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ்ல பிரகலாத ராம் உள்ள போயிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட பெண் வேட்பாளரா இருந்தவங்க 2021 அவங்க முதல் கைது இந்த வழக்குல. நான் இன்னும் டேட்டா எடுக்க முடியும். நான் இப்ப எடுத்து மறுபடியும் போடுறேன், கொஞ்சம் வெயிட். நீங்க எடுத்து போடுங்க. நீங்க போடுறது எடுத்து போட்டிருக்கேன். ஏங்க அன்புமணி மேல தாங்க ஸ்டேவே வாங்கி இருக்காரு. சரிங்க போட்டுட்டு சொல்லுங்க. நம்பர் போட்டு பேசுங்க. அதுவே ஒரு உருட்டு தான். ஏன் நீ சும்மா உருட்டுலாம் விடியா? நீ போடுறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, போட்டு பேசியா? தம்பி உனக்கு தான் எதுவுமே டேட்டா தெரியல. என்னையா முதல்ல இருந்து இது என்ன சும்மா குறுக்கி இல்ல இது வாட் கைண்ட் ஆஃப் அக்யூஷன்? என்ன பேசுன? ஓகே இங்க அவர் சரி சொல்லு. என்ன இல்ல நீ என்ன பேசுற? இல்ல அப்ப 180 நான் கேள்வி கேட்க முடியும். அன்புமணி தான் டேட்டா போடுன்னு சொல்ற தப்பா? அதை போட்டு நீ பேசு. என்ன கேள்வி கேளு. நீ என்ன அக்யூஸ் பண்ணு. நீ அப்புறம் உனக்கு என்ன தகுதி இருக்குடான்னு கேளு. நான் அதுக்கு பதில் சொல்றேன். அது என்னங்கடா கூட்டணி மட்டும் சேர்ந்துக்கிறீங்க பேசுறீங்க. இறையப்பா பேசுறோம் கட்சி மட்டும் கூட்டணி சரிங்களா இல்லையா? தம்பி அவர் ஒருத்தர் மட்டும் தான் பேசுனாரு. யார் பேசக்கூடாது நான் கேக்குறேன். யார் பேசக்கூடாதுன்னு கேக்குறேன். யார் ஆரம்பிச்சது? உனக்கு ஒண்ணுமே தெரியல. யாரும் தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் சவுண்ட் விடுற. இல்ல மாமா. ஐயோ எங்க அவரை சொல்ல சொல்லு நான் நம்புறேன். அவரை சொல்ல நான் நம்புறேன். நீ அவரை ஃபுல்லா எப்படி அவரை வந்து முடிக்க விடாம நீ குறுக்க பேசினாலும் நான் பேசுறேன். நீ அமைதியாரு. அவர் பேசிட்டோம். நீ அவர் தானே பேசணும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வினோத்குமார் வந்து என் பேர் வினோத்குமார் தான், அவர் பேர் வினோத்குமார் தான். அவர் வந்து பெருசாகணும் இல்ல ஏதாவது ஆயிருங்கிறது எங்களுக்குள்ள கிடையாது. நீ இந்த வேலை எல்லாம் வச்சுக்க சரியா? ஏங்க வினோத் கொஞ்சம் இவரு அமைதியா இருக்க சொல்லுங்க. அப்ப நீ அவர் பேசும்போது நீ குறுக்க பேசாத. அவர் பேசும்போது குறுக்க பேசினாலதான் வந்தேன். உனக்கு மும்மொழி கொள்கையே ஒண்ணும் தெரியும். சிம்பிள் கேள்வி. இவ்வளவு ஒரு கேஸ் ஹிஸ்டரியோடது எல்லாருக்கும் தெரியும் கூட அவசியம் கிடையாது. அவர் நோண்டி எடுத்து பேசுறாருல, நீ அதுக்கு ஆதாரம் இருக்கு, நல்லா பேசு. நான் சிம்பிள் கேள்விக்கு பதில் சொல்ல நீ என்ன அக்யூஸ் பண்ற? உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு.
மும்மொழி கொள்கை என்னன்னு கேட்டா சரி நீ கதறி பிஜேபி சப்போர்ட்ன்ற அதுவே தெரியல. நான் கார்த்திகராமன் சரி அவரை கூட கதறி தலை வணங்குறேன். முடிச்சிட்டியா? அந்த ஆளாவது போய் தேடி எடுத்துட்டு வந்து பேசினாரு ஒரு பாயிண்ட். நீ என்ன பண்ண? சரி கதறி அப்ப என்ன முடிச்சிட்டியா? வெறும் கதறி பேசுறது மட்டும் தானே? முடிச்சிட்டியா? அதுக்காக ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டியா? அதுதான் உன் சரி அரசியல. கதறி முடிச்சிட்டேன்னா மியூட்ல போ ப்ரோ. கதறி முடிச்சிட்டேன்னா மியூட்ல போ ப்ரோ. ஓகே உன் கான்ட்ரிபியூஷனுக்கு நன்றி. நீ அறிவாளி தான் நீ தயவு ஒத்துக்கிறேன். செஞ்சு ப்ளீஸ் மியூட்ல என்ன கொஞ்ச நேரம். அறிவாளின்னு உன் வாயில இருந்து சொல்லணும்னு நான் கேட்கல ப்ரோ. ஒருத்தன் அப்படி பண்ணாத பொய் அப்படின்னா தான் சொல்றேன். சொல்றேன். என்ன பண்றது? வேற வழி இல்ல. நீ அமைதியாக மாட்ற இல்லனா என்ன நீ பண்ண? குறுக்க பேசும்போது தான் ப்ரோ பேசுற. நீ பதில் சொல்ற. யோ ஒருத்தர் நான் பேசினாருன்னா வினோத்தோட நீ தான் ஏன் ஏன் பேசுறேன்? என்ன அதுதான். யோ அப்ப நாங்க அவர் நீ 2 பேச விட பேரும் மாட்டேன்றல. நான் ஐயோ ஏதாவது டிஃபன் பண்ணதான் செய்வோம். அவரை பேச விட ப்ரோ. யோ ஏங்க வினோத் உங்களை பேச விட மாட்டேங்கிறாருங்க. ஆமா, என்னங்க இது? நீ நான் பேச விடாம அவர் பதில் அமைதியா சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நீ குறுக்க பாயிரல. அதனால சரி நீ குறுக்க அவர் வரேன். துடுப்பாரு பரவாயில்ல. கொஞ்ச நேரம் ஆமா, துடுப்பாரு துடுப்பு தான். சூப்பர். அவருக்கு துடுப்பு தான். அது எனக்கு தெரியுது. முதல்ல பேந்த முழிக்கும் ஓ போது. சாக்ஸ் சரி ஓ பரவாயில்ல சாக்ஸ் இருக்கட்டும். நாருது கழட்டி தூக்கி போடு. நீ எதுக்கு மோந்து பார்த்த? டேய் என் காலை நீ எதுக்கு மோந்து பார்த்த? இப்போ தேவையா உனக்கு இது? எதுக்கு அந்த மாதிரி இறங்குறீங்க? அப்புறம் நான் திருப்பி பேசினா அப்புறம் அழுதுட்டு போக கூடாது. பிஜேபி காரங்க திட்டானுங்கன்ட்டு. சரிங்களா? நன்றி. இப்போ இப்படி மியூட்ல முதல்லயே போயிருக்கலாம்ல. இத்தனை 5 நிமிஷம் எல்லாத்துக்கும் காதடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப அது வினோத் ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து விழுவும்பா அவர் மியூட். ஐயோ நல்ல வேலை ஆட்டோமேட்டிக்கா விழுகுதே. சரி அமைதியா இருக்க. சரிங்களா வினோத், நான் உங்களுக்கு வந்து அந்த பிஎம்கோட இதை வந்து நான் எடுத்துட்டு வந்து போடுறேன். நான் சரிங்களா? சிம்பிளா ஆனா சொல்றேன். அதுக்கும் மொழிக்கும் கேஸ் அன்புமணி அண்ணா இல்ல போட்டாரு வினோத். என்பதை அது மறுக்கல. ஓகே. ஆனா அன்புமணி அண்ணா போட்ட ஐயோ வழக்க இருங்க அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க. வினோத். சரி, ஒரு இதோட நிமிஷம் நிறுத்திடுவோம். நீங்க வினோத். டாக்குமெண்ட் நான் எடுத்து போட்டுட்டேன். நீங்க ஒரே கவுண்டர் நிமிஷம். டாக்குமெண்ட் போடுங்க. அதோட நான் ஒரே நிறுத்திக்கிறேன். நிமிஷம். நான் எதுவும் பேச இது விரும்பல. ஒரே அதுல இப்படி நிமிஷம் இருந்துச்சுன்னா இருங்க. சந்தோஷம். ஏன்னா அன்புமணி அண்ணா மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஐயோ பல வழக்குகள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு. ஆனா இந்த வழக்குல அவர் போட்ட ஓகே. வழக்கு இது இல்ல. நீங்க ப்ரூவ் வேணா பண்ணிடுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நிமிஷம். நான் தெளிவா கேட்டேன். தமிழுக்கு உங்க கான்ட்ரிபியூஷன் நான் என்னன்னா தான் சொன்னேனே, ரோடு போடுறத 40,000 தடுத்ததுல கோவில்ல உடல் இன்னைக்கு தமிழ் நிறுத்திருக்கீங்க. வழிபாடு செஞ்சாகணும். கேஸ் வாங்கியிருக்கோம் வீரத்தமிழர் முன்னணியில. உங்களோட டாக்குமெண்ட்ல நேட்டிவிட்டி வீரத்தமிழர் டாக்குமெண்ட்ல முன்னணியா? உங்க மதர் டங் போட்டாகணும். அதுல தமிழ்னு போட்டாகணும். கேஸ் போட்டு தமிழ் எங்க மீட்சி போட்டிருக்கு? பாசறை. இது எங்க இல்லாம போட்டிருக்கு அதெல்லாம்? அந்த கோவில் கல்வெட்டுல வச்சுட்டு இருந்தாங்களே கர்நாடகால, அதை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, அது ஒழுங்கா பதிவு பண்ணுங்கன்னு கேஸ் போட்டிருக்கோம். இதுவும் போட்டது தமிழ் மீட்சி பாசறை. இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏங்க எந்த கல்வெட்டு சொல்றீங்க நீங்க? கர்நாடகால ஒரு 60,000 கல்வெட்டு போய் அதுல மீதி 30,000 கல்வெட்டு மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டு சதர்ன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க வச்சாங்களே. ஓ இதெல்லாம் வந்து அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க கேஸ் போலியான்னு கேட்டீங்க, நாங்க போட்டோன்ற. என்ன கான்ட்ரிபியூஷன்? இப்ப நான் சொல்றேன், நான் கேக்குறேன், நான் பதில் கேட்கிறேன். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. கீழடியில இனிமேல் ஆதாரங்களே கிடையாது, இங்க நகர நாகரிகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உள்ள வந்து மறுபடியும் நோண்டி கீழடியில ஒரு பெரிய நாகரிகம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஏன் முதல்ல ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா தப்பான ரிப்போர்ட் கொடுத்தா? முதல் கேள்வி. ரெண்டாவது, 2020 கரப்ஷன் பத்தி பேசுனீங்களா? 2013 வரும்போது இந்தியா 84வது இடம். நான் கேட்கறது, இந்தியா ஊழல் செய்யல, உலகத்துல எல்லா நாடும் ஊழல் செய்யுது. நீங்க அப்படியே இருந்துட்டு இருந்தா சந்தோஷம். 2023 இந்தியா ஊழல் குளோபல் கரப்ஷன் இண்டெக்ஸ்ல 93வது இடம். எப்படி 9 பாயிண்ட் குறைஞ்சீங்க? நீங்க தான் பொருளாதாரத்துல வாழ்ந்துட்டீங்க, மக்கள் எல்லாம் சரியாயிட்டீங்கல்ல. எப்படி கரப்ஷன் இண்டெக்ஸ்ல கம்மியா வரீங்க? நீங்க கரப்ஷன் இண்டெக்ஸ் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த டீடைல்ஸ் நான் பின்னாடி சரி பேசுங்க, சந்தோஷம். நான் வந்து தமிழ் கான்ட்ரிபியூஷன் உங்க ப்ரோ வினோத் ப்ரோ அவர்கிட்ட பேச வேணாம் ப்ரோ. அவருக்கு புரியுதா இல்லையா? கேஸ் போட்டுருக்கோம் தமிழ் வழிபாடு செய்யணும்னு. கோவில்லையும் இதுல இன்னொன்னு ஸ்கூல்லயும் தான் பிரச்சனை. தமிழ் சொல்லி கொடுக்கறாரு. அந்த 2 இடத்துலயும் நாங்க கேஸ் போட்டிருக்கோம். சொல்றோம் நாங்க கேஸ் போட்டோம், வின் பண்ணிட்டோம், நாங்க டாக்குமெண்ட் வச்சிருக்கிறோம் சொல்றோம். நீங்க என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்க சொல்லுங்க தமிழுக்கு? அத சொல்லுங்க. நாங்க சொல்றத சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து இது இல்லாம 2 கோயிலுக்குள்ள வழிபாட்டுல தமிழ் அனுமதிக்கிறாங்களா? நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? சரி, நான் பேசிட்டேன். முடிச்சிட்டீங்களா? அத பண்ணது திமுக கவர்மெண்ட், நீங்க கிடையாது. இன்னைக்கும் சிதம்பரம் கோயில்ல போயிட்டு அங்க ஏறி பாட வச்சது திமுக கவர்மெண்ட், அதிமுக கவர்மெண்ட். ஏப்பா சிதம்பரம் HRC டிபார்ட்மெண்ட்லயே வராதுப்பா, அது தனியார் கோயில்பா. நான் பேசுறது HRC டிபார்ட்மெண்ட் கோயில்பா. என்னன்னே பேசாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ. எல்லா கோயில்லயும் தமிழ் அர்ச்சனையில ஆரம்பிச்சது திமுக, அதிமுக. ஏங்க அது அர்ச்சனைங்க. நான் சொல்றது குடமுழுக்கு. அர்ச்சனை வேறு, குடமுழுக்கு வேறு, அர்ச்சகர் வேறு. ஓதுவாரதான் திமுக நிரூபிச்சுக்கிறானுங்க. அது கூட கேஸ் போய் ரன் பண்ணிருக்குது. இன்னும் எந்த கேஸும் இது நடக்கல. நான் மயிலாப்பூர்ல இருக்கிறேன். மயிலாப்பூர் என்பது நீங்க பேசி முடியலாம், குறுக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஒட்டா போய் சொல்லிட்டே நீங்க போயிட்டு இருப்பீங்க. குடமுழுக்கு தமிழ் குடமுழுக்குன்ட்டு ஒண்ணு இருக்குதுன்னே யாருக்கு? அப்படியா? தஞ்சாவூர் கல்வெட்டு படிச்சிருக்கீங்களா? போய் சொல்லிட்டு தஞ்சாவூர் கல்வெட்டு படிச்சிருக்கீங்களா? 4 தமிழ் பெயர் பிராமணர்கள் உள்ள வந்து தமிழ ஓதணும்.
3 ஆரிய பிராமணர்கள் அங்க சமஸ்கிருதத்தை ஓதணும். இது இல்லாம பதிகம் பாடுறவங்க 40 பேர் இருக்கணும். இது ராஜராஜ வெட்டி வச்ச கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல தமிழ் வழிபாடு இருக்குது. தமிழ் குடமுழுக்கு வந்து செஞ்சது பவனபிடாரன் இருக்கு. கல்வெட்டுல இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்றது? அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் தான் கேக்குறேன். ஏங்க அந்த அதெல்லாம் தரவலா கேட்டுதாங்க கேக்குறாரு சத்தியவேல் முருகன் ஐயா. குடமுழுக்குல தமிழ் இருக்கணும்னு எல்லாரும் வந்துடுதானே. டாக்டர் டூஜி அரசியலே புரியலையா? அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வியே கேக்குறான். அவன் அரசியல் அறிவுக்கு உட்பட்ட ஒரு கேள்வி கேக்குறான். எல்லாரையுமே நீ வந்து அக்யூஸ் பண்ற. உனக்கு எல்லாம் தெரியுமா? உனக்கு எதுவுமே தெரியாம அடி முட்டாளா இருக்கு. கேட்டா சமாளிச்சுட்டே இருக்க. நீ சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு நீ அபியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கிற. நீ முட்டாளுங்கற நீ இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தது என்ன? யோ உனக்கு இல்ல டாக்டர் டூச்சி, அதுதான் வினோத் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன யா பாயிண்ட் கிளியர். அவனுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு உட்பட்ட ஒரு கேள்வியை கேக்குறான், சரியா? அதுக்கும் உனக்கு பதில் தெரியல. கார்த்திகரோட போயிட்டு வந்து அதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாரு, உனக்கு அதுவும் தெரியல. உன் பாயிண்ட்டுக்கே வர்ற நீ என்ன? அப்ப நீ நீ ஏன் உளறிட்டு இருக்க? கேந்திர வித்யாலயாவை பத்தி கேட்டேன்னா கேந்திர வித்யாலயா பர்பஸே என்னன்னு கேட்டா, நீ வந்து என் நாட்டுல தானே நடத்துற. உன் நாடு எது? உன் நாடு ஈழம். நீ அங்கதான் போய் நடத்தினப்போ இது எல்லாரும் இருக்கிற நாடு, சரியா? இங்க வந்து அது கொண்டு வந்ததே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஆகி போச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு நாள் காஷ்மீர்ல இருப்பான், ஒரு நாள் அசாம்ல இருப்பான், ஒரு நாள் தமிழ்நாட்டுல இருப்பான். அவங்களுக்கு கொண்டு வந்ததுல போயிட்டு நீ தமிழை கம்பலா பண்ணு, நீ தமிழை கம்பலா பண்ணுகிட்டு இருக்கிற. அதோட பர்பஸ் என்ன சொல்லு? அதோட பர்பஸ் என்ன? எங்க டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் பிரேக் ஆகாம கொடுக்கணும். அவன் நாட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறான் ஆர்மிக்காரங்கிறக்காக கொண்டு வந்தது. அதுல கொண்டு வந்து நீ தமிழ் கொடு, அதுல கொண்டு வந்து தெலுங்கு கொடு, நீ எந்த ஸ்டேட்லயாவது கேட்கிறானா? நீங்க உளறிட்டு இருக்கிறீங்க. வினோத் பேசுறாரு. ஒரு நிமிஷம் வினோத். அதாவது நீங்க வந்து நடக்காத நடைமுறையில இல்லாத விஷயம், யாருக்குமே உபயோகமே இல்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து வந்து தமிழ் பேசுறீங்களே. தமிழ் தெரியாத கேண்டிடேட்லாம் போட்டு வச்சிருக்கீங்களே. இதை பத்தி பேசுறது விட்டு நீங்க விருதுநகர் கேண்டிடேட் எப்பயோ 10 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற குடமுழுக்கு தமிழ்ல போட்டுன்றது உங்க பிரச்சனையா? திராவிட ஆட்சி கொடுமை கார்த்திகேயன், நாங்க என்ன பண்றது? போட்டதுக்கு தம்பிக்கு தமிழ் தெரியலன்னு. ஓ, இதுக்கு வந்து திராவிட அரசு மேல பழி. ஆமா, நாங்க ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். திராவிட அரசு தானே ரன் பண்ணிட்டு இருக்கு. ஏன் படிக்கிறது வேற தமிழ் தெரிஞ்சவன் அவனுமே இல்லையா? இருங்க எனக்கு இப்போ கலைஞர் போய் என்ன இதுல போய் படிச்சுட்டு வந்தாருன்னா பிஏ தமிழ் படிச்சுட்டு வந்து தமிழ் பேச ஆரம்பிச்சாங்க. எங்க சீமானண்ணா மட்டும் என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ் பேசிட்டு இல்லங்க. தமிழ்நாட்டுல ஒரு பையன் தமிழ் படிக்க தராமல டாக்டர் வரைக்கும் ஆக முடியுதுன்ற ஆட்சியை வச்சுட்டு திமுக தானே. எந்த ஊர்லயாவது இப்ப நான் ஜெர்மன் போறேன், நான் டாக்டர் படிக்கிறேன், ஜெர்மன் கத்தியே ஆகணும். நான் ரஷ்யா போறேன், டாக்டர் படிக்கிறேன், ரஷ்யன் கத்தியே ஆகணும். தமிழ்நாட்டுல ஒருத்தன் டாக்டர் ஆனா தமிழ் தெரியலன்றான். யாரு காரணம்? திமுக தானே காரணம். அவரு ப்ரோ ஒரு நிமிஷம், அவரு படிச்சது துபாய்னு சொன்னாங்க இல்லையா? துபாயில பிராக்டிஸ் பண்ணிட்டு அவர் இந்தியால வந்து எம்பிபிஎஸ் இது பண்றாரு. சரிங்க, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். படிச்சதே தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். துபாய்னு சொன்னாரு. இல்ல நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். துபாய்னு சொன்னாரு. ஓகே, அந்த கேண்டிடேட்டே சொன்னாரு. நீங்க என்ன வந்து இங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? சரி, அவர் 26 வயசுல அவர் துபாயில எம்பிபிஎஸ் முடிச்சாரு. அவர் இப்ப வந்து இங்க நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்றாரு. கரெக்டா? எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். உங்க கேண்டிடேட், உங்க தமிழ் தெரியாத கேண்டிடேட். தமிழ் அவருக்கு எழுத தெரியல, பட் தமிழ் பேச தெரியும். சரிங்களா? ஏன் அதனாலதான் சரி. படிக்கவும் தெரியாது. படிக்க தெரியாது, அதுதான் ஒத்துக்கிட்டேனே. அது திராவிட ஆட்சியின் சிறப்பு அப்படின்ட்டானே. எழுத படிக்க தெரியாது, பேசுறது தெலுங்கு கூட தான் பேசுவான். அப்ப உங்களுக்கும் தெலுங்குனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பேசட்டும், எங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசாம கட்சியை வந்து நாம் தெலுங்கர் கட்சின்னு மாத்திரு. எங்க கட்சியில தெலுங்கர்களும் இருக்கிறாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காசு யாரு கொடுத்தாலும் நீங்க ஏத்துக்குவீங்க. அது ஒண்ணும் உங்க கட்சியை விட எங்களுக்கு அதிகமா நிதி வருது. ரம்மி கம்பெனி கிட்ட இருந்தெல்லாம் 600 கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறீங்க நிதி. அது உங்க பங்காளி திமுகங்க, அவங்ககிட்ட நீங்களும் வாங்கிருக்காங்க, அவரும் வாங்கிருக்காங்க. நாங்க வாங்கின மாதிரி பேசுறீங்க. ஏன் உங்களுக்கு கொடுக்கலன்னு பொறாமையா? அதான் மணல் வைகுண்டராஜன் எங்களுக்கு தேர்தல் பத்திரம் தர மாட்டாங்க, நாங்க கேக்குறது இல்ல. அதான் பிளாக்ல. ஏன் பிளாக்ல வாங்கிடுவீங்க? பிளாக்ல வாங்கினா நீங்க மானிட்டர் பண்ணலையா? அவ்வளவு இன்எஃபிஷியன்டான கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டுபிடி வந்து இன்எஃபிஷியன்டான கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓ, இது எப்படி இருக்குன்னா, இப்ப நீங்க திருடுவீங்க, நாங்க கண்டுபிடிக்கணும். ஆட்சியில இருக்கிற திருடியே தடுக்க முடியல, ஊழலற்ற ஆட்சி. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், எந்த ஒரு அமௌண்ட் மோர் தென் 1 crore rupees நீங்க மணியா டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஒரு 500 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்துல கொடுக்காம தனியா கொடுக்க முடியாது. ஏன்னா அவனால எங்களுக்கு லாபம் இல்ல, அவனால அவனுக்கு லாபம் இல்ல. அந்த பணத்தால அவன் நான் எதுவும் போய் லாலா எனக்ட் பண்ண போறது இல்ல. ஆனா ஆன்லைன் ரம்மி ஸ்டே ஆயிட்டே இருக்குது. உங்க ஆளுநர் வந்து சப்போஸ் சைன் போட மாட்டேன்னு இருக்கிறாரு. அந்த ஆளுநர் இருக்கிற கம்பெனி தான் திமுக 500 கோடி குத்துக்கிறா, அந்த பக்கம் குத்துக்கிறாங்க. இந்த கேஸ மறுபடியும் எடுத்து மறுபடியும் அவன் பிரச்சாரம் பண்ணி மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சா அவர் கையெழுத்து போட்டே ஆகணும்.
அவர் போடல அந்த சலுகையை திமுக பண்ணல. ஐயோ நீ அப்ப கேஸே பார்க்கல, சுப்ரீம் கோர்ட் போய் அதை ஸ்டே பண்ணி விட்டதும் கூட தெரியாம உட்காந்து பாதி கேஸ பேசி. சரி ஓகே, அந்த ஆன்லைன் ரம்மி கிட்ட இருந்து எதுக்கு காசு வாங்குனீங்க? பதில் ஓகே ஸ்டே பண்ணிட்டாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லுச்சு இது திறமையானவர்கள் கேம் அதனால ரன் பண்ணிச்சுன்னு சொல்லுச்சு. திமுக தானே முயற்சி பண்ணாங்க. திமுக எதுக்கு பணம் வாங்கினாங்க? எதுக்கு பிஜேபி பணம் வாங்குச்சு? நான் கேக்குறேன்ப்பா. இப்போ சரி அதே சுப்ரீம் கோர்ட் நான் குறுக்க சொல்றேன், அதே சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பத்திரம் தப்புச்சு. அந்த பத்திரத்துல காசு வாங்கின கட்சி எது? எங்க கட்சியா பிஜேபியா? அதேதான் நான் சொல்ற வரைக்கும் இருக்கு. கார்த்திக் ஒரு நிமிஷம், நான் சொல்ற வரைக்கும் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணதை மறைச்சிட்டு பாதி கேஸா மட்டும் சொன்னாரு. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் ஆமா சுப்ரீம் கோர்ட் சரிப்பா, அதே சுப்ரீம் கோர்ட் தான் தேர்தல் பத்திரம் இல்லீகல் செய்யாம காசு வாங்கினீங்க. 11,000 கோடி ரூபாய் வாங்கிருக்கீங்களா? 6,000 கோடி ரூபாய் கணக்குல வந்திருக்குது. என்ன பண்ணிருக்கீங்க அந்த பணம் இதுக்கு? அப்புறம் பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஃபண்டு, நீங்க அது ஒரு தனியார் ஃபண்டு, அதுல எப்படி நீங்க பிரதமரோட இதையும் சிம்பிளையும் பயன்படுத்துவீங்க? இது பிஎம் கேர் தனியார் அப்படிதான் சொல்லிருக்கீங்க நீங்க. ஐயோ அண்ணாமலை ஹெலிகாப்டர்ல பறக்குறாருல அந்த பணம் தான். இல்ல பிஎம் கேர்ஸ் தனியார் ஃபண்ட் தான். நான் வேணா எடுத்து கொடுக்கட்டுமா அந்த டாக்குமெண்ட்டையா கோர்ட்ல பேசுறதையா? கரெக்ட். பிஎம் கேர் ஆடிட்டட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தா போன வருஷத்துக்கு வரைக்கும் வருது. இதே என்டிகேவோட ஆடிட்டட் ரிப்போர்ட்னு ஏடிஎஸ்ல எடுத்து பார்த்தா கடைசியா என்டிகே ஃபைல் பண்ணது எப்ப தெரியுமா? 2017ல. உங்க கணக்கு வழக்கு எலெக்ஷன் கமிஷன்ல சிம்பிள் வாங்கணும்னு ஜனவரி மாசம் அமெண்ட்மென்ட் கொண்டு வரா. அந்த ரிப்போர்ட்டை நாங்க சப்மிட் பண்ணலனா எங்களுக்கு சிம்பிளே இஷ்யூ பண்ண மாட்டான். அதனால தான் ஜனவரி 4க்கு அப்புறம் நாங்க திருப்பி போய் ரிப்போர்ட் கொண்டு போய் தான் அந்த பிரச்சனை ஆச்சு. நீ இவ்வளவு ஒரு 2 மாசமா அரசியல பாத்துட்டு இருக்க இல்லையா? அப்ப நீ அப்படி சொல்லலாம் 2017க்கு அப்புறம் பண்ணவே இல்லன்னு. தம்பி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கப்பா, ஜனவரி 4 வருமான வரி இதெல்லாம் தாக்கல் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் தான் நாங்க போயிட்டு பொறுமையா பண்ணோம். இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, நாங்க தாக்கலே பண்ணலன்னா எந்த அடிப்படையில எலெக்ஷன் கமிஷன் அந்த டாக்குமெண்ட்டை ஏத்துக்கிட்டாங்க? நான் கேக்குறேன். அதே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஒண்ணு வேணாம், உங்களோட ஆடிட்டட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதை எடுத்து போடுங்க பாப்போம். எல்லா கட்சிக்கு இருக்கு, உங்க கட்சிக்கு இருக்கா? சொல்றது புரியுதா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் ஆடிட்டட் அவ்வளவுதானே வித்தியாசம். உனக்கு வேணும் அவள்தானே எடுத்து போடுங்க. சரி யார்கிட்ட பிஜேபி காசு வாங்கினது நீங்களாவே போடுங்களேன். அந்த வெளியில மீடியால வந்ததுல வேற அதெல்லாம் தான் இருக்கு. போட சொல்லியா? நீ போடியா? எடுத்து பார்க்க வேண்டியதானே. அப்புறம் நீ போய் எடுத்து பார்க்க வேண்டியதானே. நீ போய் எடுத்து பார்க்க வேண்டியதான் இருக்கு எல்லாமே. அதுதான் அவன் போட்டாயா. நீங்க உண்மையாலே என்ன அதுல கூட குறையா இருக்கலாம். நீங்க உண்மையாவே என்ன வாங்குனீங்கற நீங்க போடுங்களேன். அது எப்படிங்க கூட குறையா இருக்கும்? எல்லாமே ஒயிட் மணி. ஆமா இங்க கவுன்சிலா கரெக்ட்டா இருக்கு. மணல் வைகுண்டராஜன் கிட்ட நாங்க மணல் வைகுண்டராஜன் கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். தேர்தல் பத்திரம் வாங்குறது வந்து ஒயிட் மணி. இப்ப நான் என்ன அப்படியே பேங்க்ல போட்ட ஒயிட் மணி இல்லாம பிளாக் மணி. கடைசி நாள் எங்க அது பேங்க் தேர்தல் பத்திரம் போல சீக்ரெட் தான் தெரியுமா? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் அது வெளியில டிரான்ஸ்பரன்சி வேற. தலையில கொட்டினா அவன் தலையில கொட்டினா நீ நாளைக்கு வெளியே விடணும். எஸ்பிஏ தலைய கொட்டினா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தலையில கொட்டினா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலையில கொட்டினா பிளாக் மணின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கா. சும்மா வளரக்கூடாது. நான் இப்ப பிளாக் மணினே சொல்லு தம்பி. அப்ப அவர் ஒயிட் தானே சொன்னாரு. தம்பி நீ அதுதாங்க தெரிய மாட்டேங்குது. அதுதான் தலைவா. யாரெல்லாம் கொடுத்தாங்கிறது இருக்குல்ல, யாரெல்லாம் கொடுத்தாங்கிறது இருக்குல்ல, பிஜேபிக்கு யாரெல்லாம் அந்த 6,000 சொச்சம் கோடி கொடுத்தாங்கிறது இருக்குல்ல, அதை வச்சுதான் பேசுறோம். அவ்வளவுதான். யாரு கொடுத்தாங்க? எனக்கு குப்பனு சுப்பனமா கொடுத்தான். யாரு கொடுத்தான்? கார்பரேட் தான் கொடுத்தான். கார்பரேட்டுக்கு கடனை தள்ளுபடி பண்றவங்களா யாரு? அவங்களுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறவங்களா யாரு? கார்பரேட்ல யார் கடன் தள்ளுபடி பண்ணாங்க? சும்மா யாருங்க அந்த தெருவோரமா சுத்துற என்டிகே காரர் மாதிரியே பேசி இல்லங்க. கார்பரேட் அரசியல் தெரியலனா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது கார்பரேட் நீ வேணா சமாளிச்சுட்டே இருக்கலாம். மணல் வைகுண்ட கார்பரேட் அரசியல் வந்து இங்க எதுவுமே கிடையாது. நீ ஏன் சும்மா அந்த மணல் வைகுண்டராஜனுக்கே வந்துட்டு இருக்க? உன்கிட்ட கேள்வி கேட்டா ஏன்னா நீ தானே அதுல தானே சிக்கி இருக்க. நீ ஓகே அவன் என்ன குடிசை தொழிலா பண்றான்? சரி என்ன சிக்னா சொல்லு. நானாவது நீங்க வந்து நாட்டை ஆள்றீங்க, நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க அத மணல் மாஃபியா கிட்ட அதுதான்யா அதை ட்ராக் பண்ணக்கூடிய இடத்துல ஏன் மணல் இப்ப மணல் குவாரி எல்லாம் ரெய்டு நடத்துனீங்களா? அதை விட வேண்டியதானே. நீ ஊர்லாம் போய் திருடிட்டு போயிருவோம். நாங்க வந்து நீ மணல் அதுதான் உன் வேலை. நீ இப்ப நீ ஒண்ணும் எதிர்கட்சி கிடையாது. நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்காம இருக்கிறது. சீமான் திருடன்னு ஒத்துக்கிறீங்க? இடி ரெய்டு போச்சா இல்லையா? நீ திருடுன்னு சொன்னா போய் கண்டு இடி ரெய்டு எப்படி என்னைய ரெய்டு தான் போச்சு. இடி ரெய்டு எங்க போச்சு? தம்பி இந்த மாதிரிலாம் வேஸ்டா பேசிட்டு இல்ல யாருக்கு வேஸ்டிங் இல்லங்க.
இப்ப நீங்க நான் பேசுற வேஸ்ட்னு சொல்லுங்க, அதே மாதிரி தானே உங்க சைடும் இருக்கும், நான் பாப்பேன். அப்ப ஆரோக்கியமா பேசுறதா பேசுவோம். அந்த சும்மா வந்து எப்படி சொல்றது, பேசுறதெல்லாம் போய் ஆரோக்கியமா பேசுறதா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா? வினோத்தும் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பாமகவோட ஓகே, கிரெடிட் அப்படியே திருட இங்க வந்து பாக்குறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து விட்டா கார்த்திக் ப்ரோவும் குடமுழுக்கு டாக்டர் டூஜி பேசுறது இருங்க. மட்டும் தான் உண்மை. அப்போ குடமுழுக்கு இல்ல, குடமுழுக்கு கார்த்திக் பண்ணா ப்ரோவும் டாக்டர் குடமுழுக்கு டூஜி பண்ணான்னு பொய் பேசுறது சொல்லிட்டு மட்டும் உண்மை. இருக்கீங்க. இங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் நம்பிடுவான். யோ, தமிழ் தான் இந்துவே இல்லைன்னு சொல்லிட்டு ஐயோ, இருக்கீங்க. நீங்க அவன் எங்க கீழே குடமுழுக்கு பண்ணான்னு பொய் கீழே சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு இருக்கீங்க? தெரியும். அவன் என்ன தெரியல, தெரியாதவன் கூட போய் தேடி பாப்பாயா? உனக்கு அந்த தகுதி கூட தமிழுக்கும் ஒண்ணும் கிடையாது. பண்ணல, ஈழத்துக்கும் ஒண்ணும் கார்த்திக் பண்ணல. ப்ரோ கூட போய் தேடி உட்காந்து பார்த்தாரு, அந்த ஆளை நான் மதிக்கிறேன். உனக்கு ஒரு அந்த 10 வருஷத்துக்கு கேப்பபிலிட்டி கூட கிடையாது. இருங்க. அவ்வளவுதான் ஐயோ, மெச்சூர்டு. ஏரியா நீ அதை அப்புறம் பாத்துக்கலாம். ஏரியா என்ன 10 பாத்துக்கலாம்? வருஷத்துக்கு முன்னாடி வைகோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வைகோ விட்டுட்டு போன தொழில உங்க அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு, ஈழத்தொழில். ஆமா, அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? அந்த ஆள் சொன்னா திட்டுவீங்க. ஓகேப்பா, அந்த வைகோங்கிறவருக்கு திராணி இல்லாதனால அவர் போய் ஒரு இடத்துல அவர் திட்டாத பேச்சே கிடையாது. கடைசியில எப்படி சரண்டர் ஆகி கிடக்கான். அவர் நாங்க பேசுறோம், வயசாயிடுச்சுன்னு பிசினஸ் இருக்கட்டும், வயசாறது இருக்கட்டும், வயசாயிடுச்சுன்னு ஏதோ இருக்கட்டும். வயசாயிடுச்சுன்னு பிசினஸ் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க அந்த வியாபாரத்தை அப்ப பாத்துக்கிட்டு நீங்களும் இருக்கீங்க. பிசினஸ் தான் அவ்வளவுதான். பார்த்துட்டு என்னது இருக்கீங்களா? நாங்களா சக்சஸ்ஃபுல்லா பாக்குறோம், நீ நாங்களா அதே மொக்கையா பாத்துட்டு இருக்க. நல்லாவா இருக்கு டாக்டர்? இதெல்லாம் அப்படி பேசாதீங்க சரிங்களா? ஏன்னா அதோட நோக்கம் அது கிடையாது, பேசுறதுக்கான நோக்கம். ஐயா, ரெண்டு பேரும் விடுங்க. ஓகே ப்ரோ, இந்த டாபிக் முடிச்சுக்கலாம் ப்ரோ. ஆனா தம்பி, நடுவுல வந்து பேசாதீங்க தம்பி. அது இப்ப 2 பேர் பேசும்போது அப்புறம் ஃப்ளோ இல்ல ப்ரோ, என்ன மட்டும் அந்த அக்யூஸ் பண்றீங்களே, இதே அவர் சைடுல நீங்க யார போய் யார் கேள்வி கேட்டீங்க? நான் ஒரே ஒரு நீங்க எதுவுமே சொல்லலாம். நீங்க போயிட்டு திருநிதியை கலெக்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, நான் தான் கொடுத்துருக்கேன் சொல்லி. சீமான் சைடு இருந்து எனக்கு ₹1 கூட வரைக்கும் வந்தது இல்ல, நான் தான் கொடுத்துருக்கேன். சரி, அப்ப எனக்கும் கொடுங்க. என்ன உங்க அண்ணனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? ஓ, இந்த தமிழ் படங்கள் எல்லாம் இப்ப வர வர தமிழ் டைட்டில் வைக்கிறது இல்ல. அது சம்பந்தமா ஏதாவது போராட்டம் பண்ண முடியுமா என்டிக்கு? தேவையில்லாத வேலைங்கிறது ஏங்க, உங்க குரலும் கேட்க மாட்டேங்குது, நீங்களும் பேச மாட்டீங்க. அப்ப யாருதான் டைம் வேஸ்ட் பண்றது? சினிமாலாம் என்டர்டைன்மெண்ட்டுங்க. அவன் தெலுங்குல ரிலீஸ் பண்ணும், கன்னடத்துல ரிலீஸ் பண்ணும், வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ணும். அவன் தமிழ்லயே டைட்டில் வைக்கணும்னா அவனுக்கு எங்க ரூல்ஸ் எல்லாம் போடும். அதெல்லாம் தெரியாது. எங்க மண்ணுக்கு வந்தா தமிழ் தான் பேசணும். தெலுங்குல பேசினாலும் அது தமிழ்ல பேசுங்க. அது பான் இண்டியால ஆல்ரெடி வந்துருச்சு. எல்லா பான் இண்டியா மூவிஸ் தான் அதான் கரெக்டான பான் இண்டியா மூவிஸ் எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பாகுபலிக்கு எப்படி ஃபயர் விட்டோம் எல்லாரும், தெலுங்குல எங்க ஓடிச்சு. புஷ்பான்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற பாருங்க. புஷ்பான்னு ஒரு படம் வருது. புஷ்பா அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். நீங்க அதை வச்சு ஒரு போராட்டமே பண்ணலாம் தமிழ்நாட்டுல. படத்துக்கெல்லாம் போயிட்டு பண்ண மாட்டோம் ப்ரோ. இதெல்லாம் திராணின்ட்டு ஒருத்தனை அளவிடுறதுக்கு இதெல்லாம் பண்ணுவீங்க. ஐபிஎலுக்கு எல்லாம் பண்ணுவீங்க, இதுக்கு பண்ண மாட்டீங்களா? ஒரு நாள் கூத்துக்கு நாங்க எதுக்கு பண்ணும், நீங்க முடிவு எடுக்க முடியாது ப்ரோ. ப்ரோ, நான் தமிழன் ப்ரோ. எங்க பிறந்தாலும் தமிழன் தான் கேட்கலாம் உங்களை. நீங்க தமிழன்ங்கிறத நான் எப்படி நம்புறது? சரி, நான் வேணா ஒரு ₹50 அண்ணனுக்கு தெருநிதியா கொடுத்துமா, நம்புவீங்களா? ₹1 கூட வேணாம், ₹1 கூட வேணாம் உங்ககிட்ட இருந்து. அந்த உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தா? அண்ணன் வாங்கிக்குவாரு. எத்தனை யாரு கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு. நான் கொடுத்தா வாங்குவாரு. ஓகே, கார்த்திக் ப்ரோ ஏதோ கேட்க வந்தாரு. பாண்டிச்சேரி எலெக்ஷன் நிக்கிறீங்களா இல்லையா? ஆமா ப்ரோ. பாண்டிச்சேரி தனி மாநிலம் அங்கேயே போறீங்க ப்ரோ. கேட்கல, சரியா கேட்கல பேசுறீங்க. அவன் மாநிலத்துக்கு நீங்க எங்க என்ட்ரா வரீங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரு ப்ரோ? அந்த மண்ணின் மைந்தன் ஆண்டுகிட்டு போறாங்க. யாரு அந்த மண்ணின் மைந்தன்? யாரு சொல்லுங்க. ஆமா, கார்த்திக் ப்ரோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வந்துப்போம். இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நீங்கள் நானும் மட்டும் பேசுவோம். ரெக்வெஸ்டர். அது எப்படி? நானும் வினோத்தும் பேசும்போது நீ குறுக்க வந்த, இப்ப மட்டும் நீ அத கம்ப்ளைண்ட் பண்ணல, அதனாலதான் கேக்குறேன். நீ கம்ப்ளைண்ட் பண்ணியா? 10 நிமிஷம் கழிச்சு தானே ஆண்டுக்கு போறான், நீங்க எதுக்கு போறீங்க குறுக்க? ஏன் போக கூடாது? அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் இங்க இருக்காங்க பாண்டிச்சேரியில. பிளஸ் பிரெஞ்சு கையில இருந்தது. பிரெஞ்சு அது எப்படி சொல்றது, பிரெஞ்சுல ஓட்டு போடுறதுக்கு உரிமை கூட அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அதனால என்ன இப்போ பிரெஞ்சுக்காரங்க தமிழர்களா? பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவங்கன்னு சொன்னேன். அங்க எந்த பிரெஞ்சுக்காரங்க அங்க வாழ்ந்து இருக்கலாம், டூரிஸ்டா இருக்கலாம். எந்த பிரெஞ்சுக்காரங்க பிரெஞ்சு பேசுறாரா?
அங்க இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரங்க வந்து இங்க இந்தியாவோட தேர்தலுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களா? இல்ல அது ஒரு மாகாணம், அவ்வளவுதான். அங்கே இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அவ்வளவுதான். சரி, ஓகே, நான் இப்படியே எடுத்துக்கிறேன். நான் பிஜேபியும் கம்ப்ளைண்ட் பண்ணல, காங்கிரஸ் இல்ல, இவங்க தான் 2 பேரும் தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும் 47ல இருந்து. எதுக்கு இன்னமும் அங்க இருக்கு? அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேக்குறேன். ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து நம்ம சுதந்திரம் பெற்றதுல இருந்து இப்ப இங்க என்ன இருக்கு? ஆங்கிலேயர்களுக்கு நம்ம ஏதாவது இதா இருக்குமா? இல்ல இங்க அந்த பிரெஞ்சு அந்த மாகாணத்துக்கு மட்டும் ஏன் அப்படி ஒண்ணு சலுகை இருந்துகிட்டே இருக்கு? வந்து தமிழ்நாட்டை வந்து 3ஆ பிரிக்கும் போது அதை சேர்த்திருவோம். தமிழ்நாட்டை எப்படி 3ஆ பிரிப்பீங்க? பேப்பர்ல எழுதிதான். பேப்பர்ல எழுதியா? வாயில போட்டு மெண்டுக்கோ, கீழே அப்படியே அடுத்த நாள் மோஷன்ல போயிடும். தம்பி ஏன் அபியூஸ் பண்றீங்க? நீ பேசுனதுக்கு பேர் என்ன? பேப்பர்ல எழுதுனா அதான் பதில் சொல்ல முடியும். நீ அதாவது காரணம் சரியா இருந்தா சொல்லு. இதே இது சொன்னாங்களே இதுக்கு முன்னாடி, எனக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொங்கு நாடை வந்து தனியா பிரிக்குன்னு சொன்னாங்க கூட, அது முடியாதுதான். அது ஒரு லாஜிக்காக இருக்கு. அப்ப அதை சொல்லிருக்கணும் நீ. இப்ப நான் பேப்பர்ல எழுதி பிரிப்பேன்னா நீ வாயில போட்டு வேண்டுக்கோ, மோஷன்ல தான் போகும் தான் சொல்லுவேன். இல்ல பேப்பர் திங்கறதுக்கு நானே என்டிகே மாதிரி கழுதிகளா? நீ கழுது, நீ அதெல்லாம் எழுதிட்டு இருக்க, நீயே ஒத்துக்கிட்ட, அப்புறம் வேற எப்படி சொல்ல முடியும்? பேப்பர்ல தான் எழுதுவாங்க, வேற எதுல ஸ்டேட்ல எழுதுவாங்க, அது என்டிகே காரங்க எழுதுவாங்க, குழந்தைங்க. இன்னும் தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு கேட்டா கூட உனக்கு தெரியாது. அவ்வளவுதான் அரசியல் அறிவா நான் நம்புறேன், சத்தியமா சொல்றேன். நான் பிரிச்சதுக்கு அப்புறம் தனியா எண்ணிக்கிறோம். சரி, அதெல்லாம் தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு சொல்லு. சத்தியமா நான் பேசலடா, உன்னை ஏத்து நான் எதுவுமே பேசல. 55 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ப்ரோ. சரி, ஓகே. நீ நக்கலுக்கு சொல்றீ, எதுக்கு சொல்றீ? அதான் எப்படி சொல்றதுன்னா, தெரியலன்னு சொல்லிட்டா ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நம்ம வேணுக்கு நக்கலா சொல்ற மாதிரி சொல்ல எல்லாம் நம்பிடுவாங்க. ஐயோ புரியல, அரசியல் மட்டும் எனக்கு புரியலையா? அரசியல் மட்டும் எனக்கு புரியல. தமிழ்நாட்டு ப்ரோ, இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 30-32 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஆனா எந்த டிஸ்ட்ரிக்ட்லயுமே உனக்கு ஒண்ணுமே இல்லையே. நீ என்ன இல்ல நான் சொல்ற ஜெனரல் நாலேஜுக்கு தான் வந்த. நீ தானே ஜெனரல் நாலேஜ் ஒருத்தனை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 100% ஒருத்தன் தெரிஞ்சு நீ முதல்ல இருந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க. யாருக்கு அப்படி தெரியலன்னு தேவை கிடையாது. நான் வேணுக்குனே இந்த கேள்வி கேட்டேன். உனக்கு தெரிஞ்சா பதில் சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. ஐயோ, தெரிஞ்சாலும் உனக்கு யூஸ் இல்லையா? யாருக்கு தெரிஞ்ச? நீ ஏன் அடுத்த பாயிண்ட்டுக்கு போற? நீ ஏன் அடுத்த பாயிண்ட்டுக்கு போற? என் கேள்வி ரொம்ப சிம்பிள். நீ ஒருத்தனோட அறிவு வந்து எடை போடுறல. நான் வந்து எல்லாருக்கும் அப்படி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நீ அப்படித்தாயா பேசிட்டு இருக்க பாருங்க, அபியூஸ் பண்றீங்க பாருங்க. நீ முதல்ல இருந்து டெம்ப் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் நான் கேக்குறேன், அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். 20 நிமிஷம் இருக்கா? சரி, தயவு செய்து டாக்டர்ங்கிற நேம தூக்கிடு. அதுக்கு தகுதியே கிடையாது உனக்கு எல்லாம். முன்னாடி டிஆர் போட்டிருக்கல, டிஆர் போட்டு டாட் போட்டு வச்சிருக்கல, தூக்கிடு. சும்மா போட்டிருக்கேன், சும்மா போட்டா கூட தூக்கிடு. எனக்கு பார்க்க வெறுப்பா இருக்கு. அது நேத்து பேசும்போதே தெரியுமாப்பா, நீ ஏதான் பதில் சொன்ன? ஸ்பேஸ்ல ஒருத்தர் கேட்டாரு, நீ பதில் சொன்ன. நிஜமாவே டாக்டர் கிட்ட இல்ல, சும்மா போட்டிருக்கேன். வெறுப்பா இருக்கு, தயவு செய்து தூக்கிடு. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சரி, அப்போ சரி அப்போ உன் டிபி நீ மாத்திரி. எனக்கு ஷைன் அடிக்குது, கண்ணு வந்து ஒரு மாதிரி ஆகுது. நான் சொன்னேன் அப்படி அந்த மாதிரி தான் நீ பேசுற. கண் ஆபரேஷன் பண்ணிடு, கண் ஆபரேஷன் பண்ணிடு. வேணா அரவிந்த் ஹாஸ்பிடல்ல நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. சரி, அதுக்கு ஒரே ஒரு அது கண் ஆபரேஷன் பண்ணனும்னா அது கத்தி படணும். பேசாம நீ ஸ்டாலின் மாதிரி ஒரு டோப்பா வாங்கி மாட்டிரு. எனக்கு எதுக்கு தேவை அது? ஐயோ, ஓ மண்டையா பார்த்தா தான் எனக்கு கண்ணுக்கு இதா இது. நீ வேற ரெண்டு பேர் இப்ப மாத்தி சண்டை. அதுக்கு தான் சொன்னேன், நீ கண் ஆபரேஷன் பண்ணிட்டா மண்டைய பாக்கணும்னு அவசியமே இல்ல. கிளியரா இருக்கு. கிளியரா இருந்தா ஓகே, அவங்களுக்கு இருக்கிறதா இருக்கும். அடுத்த மசரை பத்தி நமக்கு என்ன கவலைன்னு மூடிட்டு போயிடலாம். அதே மாதிரிதான் அடுத்தவன் பேரை பத்தி என்ன அரசியல் பேசணுமோ அதை பத்தி இது பேசு. யாரும் பர்சனலா யாரும் பேச மாட்டாங்க ஆப்போசிட் சைட்ல. நான் அதுக்கு என் சைட்ல இருந்து நான் கேரண்டி கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் என் பேரை பார்த்து நீங்க ஏன் இது பண்றீங்க? உங்க வேலை எப்படிதான்? இருங்க, நான் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். மனசு வருத்தப்பட்டு நான் வருத்தம் கால் கிடைச்சிருச்சு. அதுல ஒண்ணு எனக்கெல்லாம் நான் ஒரிஜினல் பாலிடிக்ஸ் எல்லாம் உங்க கூட பேச மாட்டேன் ப்ரோ. அதுக்கெல்லாம் திமுக மாதிரி இருக்கிறாங்க, காங்கிரஸ். நீங்க என்ன வார்டு கவுன்சிலர் கூட இல்ல, உங்க பாலிடிக்ஸ் பேசணும் இல்லையா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல இவ்வளவு நேரம் அவர் உங்களை ஃபன் பண்ணிட்டு அதெல்லாம் விடுங்க. அதுதான் இந்த அரசியல் பேச்சு தான் வேணான்னு சொல்றேன். உடனே ஓகே அப்ப நீ என்ன போயிடலாம் அப்படின்னு நீங்க கூட பதில் சொல்லலாம், சரியா? ஸ்பேஸ் டைட்டில் பாருங்க. அப்படி இல்ல, இதுதான் பாருங்க. என்ன நைட் 1:30 மணிக்கு வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. டைம் பாஸ். அதுக்கு என்ன இப்போ டைம் பாஸ் இருக்கு, அதனால என்ன?
உங்க அண்ணன் 14 வருஷமா பண்றத அப்ப நாங்க இப்படி ஒரு 1/2 மணி சொல்லிடலாமா? நேரமா பண்ணோம், இவர் அவ்வளவுதான். அண்ணாமலை கோயம்புத்தூர்ல சத்தியமா ஜெயிப்பாங்கிறது தலை டைம் வலிக்குது பாஸ்ன்னு ரெண்டு பேரும் எடுத்துக்கலாமா? பேசுறது நீங்க. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ரொம்ப நீங்க நேரமா சொல்லிட்டு பேசிட்டே போங்க. இருந்தா உங்க அதுதான் திமுக எதிர்பார்ப்பாங்க. மாஸ்டர் உங்க திமுக மாஸ்டருக்காக நீங்க என்ன வேணா சொல்லுங்க. எனக்கு என்ன, உங்களுக்கு ஓட்டே கிடையாது கோயம்புத்தூர்ல, எனக்கும் கிடையாது. அப்புறம் என்ன? விடுங்க டாக்டர் 2G விட்டுருங்க 2G போதும். அளவு பண்ணிக்கிறேன். கார்த்திக் நீங்க ஏதாவது பேசுறீங்களா? அவர் பேசுறது எனக்கு மட்டும் கேட்கல, யாருக்கும் கேட்கலையா? பேசுது லைட்டா கேக்குது. லைட்டா கேக்குது. லைட்டா அவர் கேக்குது. டிராவல்ல இருக்காரு. நீங்க அதுக்கு வந்து பெஸ்ட் வந்து ஐபோன் தான். ஏன் தம்பி நீங்க இதுக்கு திறநிதி ஏதாவது சேர்த்து ஐபோன் வாங்கி கொடுக்க கூடாது ஐபோன் தான் யூஸ் கார்த்திக்? பண்றாருங்க அவரு. ஒன்லி நாம் ஐபோன் தான் யூஸ் ஐபோன் தான் பண்றாரு. யூஸ் நாம் பண்றீங்களா? சீமான் தலைமை நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் ப்ரோ திறநிதி. பஸ்ல போயிட்டு இருக்கு. ஒரு நாங்களும் வேணா ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டுமா? நீ வேணா அப்படி தொண்டை தண்ணி வத்த கத்து, உன நம்புறேன். சரி தம்பி, ஏங்க ரெண்டு தம்பி பேரும் அங்கிட்டு போய் தம்பி அடிச்சுக்கிங்க. சின்ன சரி நியூ ப்ரோ எஜுகேஷன் என்கிட்ட அடுத்த பாலிசில கேள்வி வந்து மும்மொழி அழகா கொள்கை என்ன? சரி நியூ எஜுகேஷன் பாலிசில மும்மொழி கொள்கைங்க யாரோட தெளிவா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ரோ. ஐயோ மொழி மட்டும் வேணாம் ப்ரோ, மொழி மட்டும் வேணாம் ப்ரோ. ப்ரோ இங்க எல்லாரும் நம்ம 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 பேசுறது ஒரு மொழி தான். நீங்க சும்மா உடனே ஓகே நம்ம டைம் பாஸ் தானே பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க வேணாம் ப்ரோ. இங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன மொழி பேசிட்டு இருக்கோம், இங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ இப்போ நாங்க வந்து விஜயநகரக்காரங்க உங்களை ஆள்றதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஓ அப்ப நீங்க அதை பத்தி விஜயநகரக்காரங்களா? ஓகே ப்ரோ. உங்களை ஆண்டுகிட்டு இருக்கோம்ல, தெரியலையா? அந்த 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 தெனாவட்டுக்கு தான் ப்ரோ நாங்க எங்க அரசியலே அதான் ப்ரோ. ஏங்க அவர் உங்களை கலாய்க்கிறான்னு தெரியுமா அவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. கலாய்க்கிறதா எங்கங்க இருக்கு, நீங்க அப்படி விஜயநகரம் ஆள்கிட்டு எடுத்துக்கிறீங்க. இருக்காங்க, சோழ பாண்டியனே அது என்ன? ஆள்லையே. ஐயோ நீங்க நீங்க தயவு எமோட் செஞ்சு ஒரு ஆகாதீங்க. அரசியல குறுக்கப்பட அது எப்படி எமோட் எமோட் ஆக வேண்டி இருப்பாங்க. டைம் பாஸ் பேசு. இது என்னங்க பொறுமையா இருக்கு. சரி நாங்க என்ன சிரிச்சிட்டு போகணும்னு சொல்றீங்க? இல்ல சரி ஆமா அவர் நீங்க சொல்றது பேமெண்டே கரெக்ட். கேக்குறாரு. அவரே தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாரு. அவருக்கே தெரியாது விஜயநகரம் இல்லன்றது ஐயோ அப்பா இருங்கப்பா, நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? இப்படி பேசுங்கன்னு. நான் சொல்லலைங்க. நான் தம்பி கேக்குறது உன் என்னன்னா கட்சிக்காரன் கூட ஏன்பா சண்டைக்கு போற? சரி அதை விட்டுருங்க. நான் ஒரே இன்ஃபர்மேஷன் கேட்க தான் வந்தேன். 2G எனக்கு தெரிஞ்சு இன்கம் டேக்ஸ் ஐடிஆர் வந்து கேட்கணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஆர்டிஐ போட்டு தான் கேட்கணுமா? நீங்க எந்த சைட்டை பார்த்து சொல்றீங்க எனக்கு புரியல. ஏன்னா நான் எலெக்ஷன் கமிஷன் சைட்லயும் பார்த்து இது இதுன்னு கேட்டேன். அவங்களது இருக்கா? இல்ல அது நான் கேட்கும் போது இல்ல ஏடிஆர்னு ஆமா ஏடிஆர் தான். ஏடிஆர்ல என்ஜிஓ வந்து இருக்கு ஏதோ தெரியுங்களா? அதுல அந்த வந்து சைட்ல தான் நானும் பார்த்தேன். உங்களது 2017க்கு அப்புறம் உங்களது அங்க ஃபைலே ஆமாங்க பண்ணலாம். அது அவங்களே அவன் எங்க இருந்து சொல்லியிருக்காங்க. எடுப்பான் அவங்க அப்படின்னா, ஆர்டிஐ பண்ணி தான் அது வாங்குறாங்களா. அவங்க ஆர்டிஐ பண்ணி வாங்கல. ஏடிஆர்ன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி சைட். அவங்க ஆர்டிஐ பண்ணி இல்ல தான் இல்ல அந்த ஒரே இன்ஃபர்மேஷன் நிமிஷம், வாங்குறாங்க. ஒரே நிமிஷம். அது எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்லயுமே இருக்கும் எல்லா கட்சிக்கும் அதான் நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் தெரியல. நான் அதுதான் பார்த்தேன். ஏடிஆர் என்பது வந்து ஒரு அசோசியேஷன் ஆஃப் நீங்க டெமோக்ராட்டிக் ஃபைல் பண்ணல. ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன். அவங்க வந்து தனி ஆர்டிஐ ஆமா பண்ணி வாங்குறாங்க. அவன் தான் போட்டிருக்கான் அதுல. உங்களது வந்து 2017க்கு அப்புறம் எடுக்கல அப்படின்ட்டு. மத்த கட்சி எல்லாத்துக்கும் வந்திருக்கு. அதான் அதான் நாங்க சொன்னேன். என்ன ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் தான் நாங்க இதுக்கே பண்றோம். அந்த டாக்குமெண்ட் எடுத்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுக்குறோம் நாங்க. போன வருஷத்துக்கு இருக்கும்ல. அது தெரியலங்க. நான் வேணா பார்த்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஏடிஆர் இந்த வருஷத்துக்கு ஓகே, போன வருஷத்துக்கு இருக்கும்ல. அது எங்க கேட்டா கேண்டிடேட்ஸ் சொல்றீங்களா, பார்ட்டி இதே சொல்றீங்களா? பார்ட்டிக்கே பண்ணோம். தெரியலையே. ஏன்னா இது அபிஷியல் வெப்சைட்ல ஏடிஆர் சார். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏன்னா பார்ட்டி வந்து இன்கம் டாக்ஸ் கூட கட்டணும். இப்ப காங்கிரஸுக்கு 1300 கோடி என்னமோ வரி போட்டானுங்க தெரியுமா? அவனுக்கு வரி கட்டல. அதுல ஒரு கதை இருக்குது. பொலிட்டிக்கல் ஃபண்டுக்கு எல்லாம் வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி ரிப்பல்க்கு கேட்பானுங்க அவனுங்க கடி பசங்க. நாங்க விட மாட்டோம்ல. உலகத்தையே உத்தம யோக்கியங்காரன்னா பிஜேபி காரன் தான். அதனால விட மாட்டீங்க. நாங்க விஜயநகரக்காரங்க உங்க ஆள்றதை எப்படி நினைக்கிறீங்க? அதை பத்தி ஏதாவது பேசுங்க ஒரு கொஞ்ச நேரம். உன் டைம் பாஸ்க்குலாம் நான் பேச முடியாது. ஆனா நீ டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டுலாம் பேச முடியாது. யோ இத்தனை நேரம் பேசுனீங்க. ஏங்க ஆமா நீ இப்பதானே நீயே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த. வர இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு 1.25 மணி நேரம் கழிச்சு புரிஞ்சிருக்கு. உனக்கெல்லாம் ஆட்சியை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ தமிழ்நாட்டுல? அப்ப நீ பொலிட்டிக்ஸ் இங்க பேசக்கூடாது ஸ்பேஸ்ல. டைம் பாஸ் பண்றேன்னா என்ன டைம் பாஸ் இதுல பேசுறேன். அப்ப பொலிட்டிக்ஸ் வந்து டைம் பாஸ் பாக்குற அவ்வளவுதான் அரசியல். சீரியஸான ஆளு கூட பேசுறேன். ஏரியா பொலிட்டிக்ஸ்ங்கிறது டைம் பாஸ்ங்கிறது தான் உன் அரசியல். அவ்வளவுதான் உன் தகுதின்னு நான் நினைச்சிட்டு போறேன். அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. நைட்டு 12 மணிக்கு வந்து நீ பேசணும் அப்படின்னா நீங்க காலையில எங்க ஸ்பேஸ்க்கு வாங்க, இல்ல உங்க ஸ்பேஸ்க்கு நாங்க வரோம் பேசலாம். ஒரிஜினல் பாலிடிக்ஸ் இங்க நம்ம
அதுவும் நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மா இந்த உருட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அதுதான் எப்படி சொல்றது, என்னைய தான் நீ அதை அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஐயோ என்ன பண்றது? இங்க பாரு, நான் எங்க அபியூஸ், நான் நீ அப்படி முதல்ல வாங்க போங்கன்னு தயவு தான் செஞ்சு பேசிட்டு தலைவா, இருக்கேன். நான் சொல்றேன் தலைவா, நீ வாப்போன்னு பேசின பிறகுதான் நான் பேச ஆரம்பிச்சேன். ஓகே, வாங்க போங்கன்னே சரி, பேசுவோம். நீங்க என்ன வந்து இடையில கெட்ட வார்த்தையில கூட திட்டினீங்க. இல்ல கெட்ட நான் வார்த்தையில வந்து நான் எதுவும் அதெல்லாம் யூஸ் பண்ணல, மன்னிச்சு, கெட்ட வார்த்தையில நான் யூஸ் பண்ணல இல்ல தலைவா. நான் வந்து போடான்னு ஒரு நான் டைம் வந்து மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க மன்னிக்கலாம் தேவையில்ல தலைவா, ஏன்னா நான் கெட்ட வார்த்தை பேச கிடையாது. உங்களை கெட்ட வார்த்தை எதுவும் நான் யூஸ் ஏங்க பண்ணது, என்ன கெட்ட வார்த்தைன்னா நீங்க வந்து சொல்லுங்க. அபியூஸ் பண்ணீங்க, கெட்ட வார்த்தை நீங்க பேச அபியூஸ் பண்ணீங்க, கிடையாது. மூடிட்டு போனலாம் பேசுனீங்க. மூடிட்டு இது போங்கிறது கெட்ட வார்த்தையா? என்டிஏவோட மூடிட்டு போங்கிறது கெட்ட வார்த்தையா? சரி தூங்கலாமா? பை. சரி ஓகே, சின்ன புள்ள மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஐயோ, முதல்ல அவனுக்கு ஸ்கூல் அரசியல் கத்து பிள்ளைங்களா கொடுங்க. இப்ப சண்டை அவருக்கு போடுவாங்க. அவரே பாருங்க கேள்வி அவங்கிறாரு. கேக்குறாரு. தம்பி ஒண்ணு தம்பி தப்பு இல்ல தம்பி ப்ரோ, எல்லாமே தம்பி தெரியும். ரொம்ப அவங்களும் பேசுறதுலாம் தம்பி தப்பு கிடையாது தம்பி நார்மலா பேசுங்க. ஏன் ட்ரிகர் ஆறீங்க? ப்ரோ. அவர் ட்ரிக்கர் ஆகும்போது இங்க எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? அவர் அவர் தான் ட்ரிகரே முதல்ல ஆளுங்க. ஆரம்பிச்சது. ஏன் அவர் trigger அப்பத்துல ஆன? இருந்து சில்லாத அங்க பேசிட்டு இருக்காரு. ஏங்க, அவர் சார்ந்த அரசியல நீங்க இருக்கிறீங்கன்னா அது ஜில்லா தாங்க தெரியும். எது தரப்பு இருக்கவங்களுக்கு அப்படி ஏங்க ஜில்லா ஏங்க நீங்க வினோத்குமாரும் கம்முனு எதிர்பார்க்கறீங்க? தானங்க இருக்காரு. வினோத்குமார் உங்க ஆள் வினோத்குமார் தானுங்க. இவரை கூப்பிட்டு போய் வினோத்குமார் இல்லங்க, உங்க ஆள். கூப்பிட்டு அவர் போய் அமைதியா இருக்குன்னா ஏதாவது நானும் தூங்க ஏன் வைங்க. அமைதியா இருக்கணும்ன்றீங்க? நீங்க அவர் எத்தனை டைம் கேள்வி கேட்டீங்கன்னு நான் கேக்குறேன். ஏங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து தமிழை வச்சு அரசியல் பண்றீங்க. ஆமா தமிழ் கான்ட்ரிபியூஷன் இல்ல, ஈழத்து ஆமா கான்ட்ரிபியூஷன் இல்ல. வேஸ்ட் உங்க வச்சு போங்க, போய் தூங்க போங்க.